Good evening all. Hi, I welcome you all for the 5 editorials of the week session. ஸோ ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். இத்தனை நாள் வர ஸ்லைடு தான் பார்ப்பீங்க. இப்போ வந்து கேமராவில் ஒரு ட்ரை பண்ணுறோம். ஸோ அடுத்த ஒரு 3-4 வீக்ஸ்க்கு வில் பி எக்ஸ்பெரிமெண்டிங் ஃபியூ திங்ஸ் லைக் வாட் சார் செட் அண்ட் வில் சி ஹவு இட் கோஸ். அண்ட் சி என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். I've said many times even during the sessions that this session will be more effective. Many people seeing in YouTube உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆஃப்லைனில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஆஃப்லைனில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் யூ வில் பி லிசனிங் டு இட். ஸோ சார் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை 4th ஃப்ளோரில் ஃபுல்லாகவுமே எப்போவுமே ஐ நீட் கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாகவுமே அது ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சார் சொன்னார். ஸோ அது இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. இந்த க்ரௌடு வந்து எனக்கு வந்து வரும் வாரங்கள் எல்லாத்துலேயும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரியா? ஸோ தட் அப்போ தான் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷன் இருக்கும். சரியா? ஸோ நம்ம பசங்க எல்லாருமே ஆஃப்லைன் வந்துடுங்க. முடியாதவங்க யூடியூப்பில் பார்க்கட்டும். சரியா? ஸோ வில் ஸ்டார்ட் தி செஷன். So hi all, I welcome you all for the 5 editorials of the week. In this initiative, we will be identifying 5 editorials of Hindu and இன்னைக்கு ஒன்று எக்ஸ்பிரஸ்லேருந்து எடுத்திருக்கோம். And we will be discussing that for UPSC mains point of view. So நம்ம இனிஷியேட்டிவோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா whatever points you are reading in editorials, you have to take to the mains answer rating. So அதுதான் மெயின் எய்மாக வச்சுருக்கோம். So you should, when you are reading the editorial, you should make sure you are noting down important points. அதை நம்ம செஷனில் நீங்கள் படிக்கிறப்போ சம்டைம்ஸ் யூ மைட் நாட் பி ஏபிள் டு ஃபாலோ. ஸோ ஃபஸ்ட் டைம்ஸ் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் கொடுக்குற ஆஸ்பிரன்ஸ்க்கெலாம் ஹிந்து பேப்பரில் ஃபஸ்ட் டைம் எடிட்டோரியல் படிக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தே ஸ்ட்ரகிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேக் ஸ்டோரி, தே ஸ்ட்ரகிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அ ஃபியூ பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறப்போ அந்த ஒரு இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறது தான் இந்த செஷனோட எய்ம். ஸோ நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு அரைகுறையாக புரியும், இந்த செஷன் பார்த்தா முழுசாக புரியும் அப்படிங்கிறதா இதோட எய்ம். ஸோ இந்த செஷனில் அந்த எடிட்டோரியல்லேருந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் தரேன். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிட்டு யூ யூஸ் இட் டு லேர்ன் ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ உங்களுக்கு புரியுதா? எடிட்டோரியல்ஸ் படிக்க வேணாம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் தி எய்ம். இந்த செஷன் பார்த்துட்டா எடிட்டோரியல் வேணாம் அப்படிங்கிறது எய்மே கிடையாது. இந்த செஷன் பார்க்குறப்போ ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்குது, பேப்பர் படிக்கிறோம், இதில் எது முக்கியம்னு தெரில, என்ன சொல்ல வராங்கன்னு தெரில, எதுன்னு புரியல. செஷன் பார்த்தோன்னே எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி என்னென்ன பாயிண்ட்லாம் தேவைங்கிறத நான் இங்கே காட்டிட்டேன். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு அப்புறமா யூ யூஸ் இட் ஆஸ் அ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டு லேர்ன் ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபார் அ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் ஆர் இன் ஜென்ரல் எனிவன், நியூஸ் பேப்பர் ரீடிங் ஸ்கில் இஸ் தி எசென்ஷியல் பார்ட். ஸோ அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகிடாமல் போயிடும். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்கிப்பிங் தி நியூஸ் பேப்பர் ரீடிங், ஸோ அதுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் அப்ரோச் தான். ஸோ வி டிஸ்கஸ் 5 editorials ஆஃப் த வீக். ஆனால் நியூஸ் பேப்பரில் 15 editorial வருதுல்ல, மிச்சம் 10 editorial நான் படிச்சுட்டேன். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் படிக்கணும்ல. ஸோ அப்போ அதில் இருக்க நாலேஜ் உங்களுக்கு வராதில்ல. ஸோ தட் இஸ் தி பாயிண்ட். நம்ம 15 editorial படிச்சிருந்தாலும் எக்ஸாமுக்கு இந்த 5 போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த எடிட்டோரியல்ஸில் இருக்க பாயிண்ட்டும் ஸ்டில் a lot of points are relevant. நான் போன வாரம் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு எடிட்டோரியல் இந்த வாரம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன், யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஸோ அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் ஒரு சில எடிட்டோரியல்லாம் அப்போ போன வாரம் இந்த வாரம் வந்து எனக்கு தேவைப்படுற 5 டாபிக் வந்திருந்ததுன்னா நான் யூபிஐ எடுத்துருக்க மாட்டேன். ஸோ அப்போ யூபிஐ பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்களே இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ரிலையிங் ஆன் இட் ஆர் நாட் ரீடிங் தி நியூஸ் பேப்பர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால யூ ஷுட் ரீட் நியூஸ் பேப்பர், யூ ஷுட் ரீட் எடிட்டோரியல்ஸ். ஐ ஆம் ஹெல்பிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி எடிட்டோரியல்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அண்ட் ஹெல்பிங் யூ ஹவு டு டேக் தி பாயிண்ட்ஸ் விச் யூ ரீட் இன் தி நியூஸ் பேப்பர் டு தி எக்ஸாம் ஹால். ஸோ அந்த ரோலில் தான் இந்த வீடியோ வந்து செட் ஆகுது. அண்ட் இன் பிட்வீன் அ லாட் ஆஃப் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பற்றி டிப்ஸ் வந்து ஐ யூஸ் டு கிவ். ஸோ அதெல்லாம் கேட்குறது மூலமாக இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா நானும் வந்து மெயின்ஸ் மோடில் இருந்ததுனால நிறைய மெயின்ஸ் ரிலேட்டடாக ஆன்சர் ரைட்டிங்ஸ் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். லாஸ்ட் 1 இயராக தான் அது நிறைய சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யூ கெட் ஃப்ரம் திஸ் இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஐடியா. ஸோ இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி 158th edition. ஸோ இந்த 158th edition 157 to 8க்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இன் வேரியஸ் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெய்சங்கர் விசிட்டிங் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். நான் லாஸ்ட் வீக் எடிட்டோரியலில் வந்து ஹிந்துவில் எதுவும் வரல, பட் எக்ஸ்பிரஸில் 3 editorials வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா லைக் ஹிந்துவில் ஒரு 2 வந்துருச்சுன்னா அது ஹோலிஸ்டிக்காக எழுதிடல. ஏன்னா என்ன எதுவுமே நடக்கலை, சும்மா போய் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு தான் வந்திருக்காங்க.
ஸோ அதனால் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் எதாவது வந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஸ்டில் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா திஸ் விசிட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விசிட் பை அவர் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் 8 years. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் இந்தியா சைனாக்கு நடுவில் வந்த அந்த பார்டர் டிஸ்பியூட் பற்றி சால்வ் ஆனது. ஓகேவா? இந்தியா சைனா ரெடியா ராட்னி? ஓகே, இந்தியா சைனா பற்றி அந்த பார்டர் டிஸ்பியூட்டில் வி ஹேட் திஸ் பார்டர் டிஸ்எங்கேஜ்மெண்ட் பிட்வீன் போத் தி சைட்ஸ். ஸோ அது வந்து நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 years இருந்த அந்த பார்டர் டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா இன் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இன் லடாக் தட் ஹஸ் கம் டு தி எண்ட். அண்ட் ஆக்சுவலி நிறைய ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் இருந்தது, ஒரு 7-8 ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 6 ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் 4 yearsலேயே நம்ம சால்வ் பண்ணி வி கேம் டு செட்டில்மெண்ட். லாஸ்ட் 2 இடம் மட்டும் ஸ்ட்ராட்டஜிக் போஸ்ட் தேம்சாக்கும் டெஸ்பேங்க் பிளேன்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. அதை சரி பண்ணிட்டோம் இப்போ. ஸோ அதை சரி பண்ணோன்னே இப்போது நார்மலைஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஐ குட் ரிமெம்பர், எனக்கு இன்டர்வியூவில் கேட்ட ஒரு கொஸ்டினே இதான், வாட் ஆர் தி ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் இன் லடாக் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. நான் இன்டர்வியூ போனது 24ல், ஆனால் அது நடந்தது 2020ல். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆரத்தி என்னன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கூட தே வில் பி ஆஸ்கிங். ஸோ ஃபேக்சுவலாக கூட சம்டைம்ஸ் தே ஆஸ்க். பட் அஃப்கோர்ஸ் இன்டர்வியூ இஸ் நாட் அபவுட் ஃபேக்சுவல் நாலேஜ் டெஸ்டிங், ஹவ் யூ ஹேண்டில் த சுச்சுவேஷனுங்கிறது தான். அப்போ எப்படி நீங்கள் தெரிஞ்சாலும் எப்படி நடந்துக்கிறீங்க, தெரியலனா எப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் பார்த்துப்பாங்களே தவிர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். பட் அதுவே ப்ரிலிம்ஸில் வந்திருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் 2 மார்க் வரும். ஸோ அது வேறு. ஸோ அதில் வந்து தேம்சாங்கும் டெஸ்பேக் பிளேன்ஸும் வந்து இந்த இஷ்யூ வந்து தே ஹவ் கம் டு தி எண்ட் அண்ட் பேட்ரோலிங் பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அதை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைனர் தேவைப்படலாம். நான் வந்து இன்னும் அதுவும் வந்து என்னன்னு சொல்லவே இல்லை 2 பேரும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அவ்வளோதான். என்னப்பா சண்டை இருந்தது எப்படி ஆயிடுச்சு, நாங்கள் பேசி சரியா சமாதானம் ஆகிட்டோம், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. உண்மையாக அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. அதை தாண்டி எடிட்டோரியல்லாம் எழுதுறப்போ அவங்க ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் 4 விஷயம் போட்டு எழுதுவாங்க. அப்படி தான் வந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அது வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி ஐடியா வேணும் அப்படின்னா அந்த சம்பவம் நடக்கிறப்பே நான் ஒரு வீடியோ போட்டேன் 4 வருஷம் முன்னாடி, சரியா? அது நம்ம சேனலில் தான் இருக்கு, போய் பாருங்கள். இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் அங்கே ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ போட்டது. 2020 தான் ஸ்டார்டட் போஸ்டிங் வீடியோஸ். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இது 2 முக்கியமான விஷயங்கள், சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஈவெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கவர்மெண்ட் வந்து நடந்திருக்கு இந்த திஸ் வீக். ஸோ அதை பற்றி அப்கமிங் வீக்ஸில் எடிட்டோரியல்ஸ் வரும்போது வில் சி. ஸோ இன்னைக்கு 158th எடிஷனில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் UN peacekeeping mission and ethics. ஸோ UN peacekeeping missions ப்ளூ ஹெல்மெட்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளைனர் மாதிரி ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see now. ஸோ UN peacekeeping மிஷன்ஸில் வந்து என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட், இன்றைக்கி 2 விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சதில் அடுத்தது வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் பற்றி லாஸ்ட் வீக் ஒரு எடிட்டோரியல் வந்துச்சு, இந்த வீக் ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் வந்து கம்மியாக தான் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, சப்ஸ்டான்சிவாக பாயிண்ட்ஸ் இல்லை. பட் அஸ் அ டாபிக் அது வந்து நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரதுனால சரி நம்மளும் அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் யூனிவர்சல் பேசிக் இன்கம் வந்து ஃபஸ்ட் இட் வாஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை டிஸ்கஸ் பண்ணது எப்போ அப்படின்னா 2016-17 எக்கனாமிக் சர்வேல. ஸோ 2016-17 எக்கனாமிக் சர்வேல that was a செப்பரேட் சாப்டர் ஃபார் UBI. ஸோ அந்த சாப்டரில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற ப்ரீஃப் வந்து நான் சொல்கிறேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ரீடிங் தட் சாப்டர். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் மகாத்மா அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு. ஸோ வைப்பிங் த டியர் ஃப்ரம் எவ்ரி ஐ அப்படிங்கிற அந்த வேர்டு கூட அந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் பற்றி எக்ஸ்பிரஸில் வந்து டெரிகோ பிரெயின் எழுதின ஆர்டிகல் அபவுட் தி ஃபங்க்ஷனிங் அண்ட் வாட் ஆர் ஆல் தி சேலஞ்சஸ். ஸோ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் நான் கடைசியாக 85th எடிஷன்லையோ 84th எடிஷன்லையோ நடத்தியிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் சேர்த்து இதில் வில் சி. ஏன்னா 85th எடிஷன் இஸ் ஸோ லாங் பேக். ஸோ அதனால் உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, எக்ஸப்ட் நீங்கள் ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா அப்படின்னு யூவில் வந்து ஒரு மாடல். ஸோ யூரோப்பியன் யூனியன் ஹஸ் பீன் அ லைட் ஹவுஸ். நமக்கு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட்டராக இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு வேரியஸ் லீகல் ப்ரெசிடென்ட்ஸ். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லாக இருக்கட்டும், ஆர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் ரெகுலேஷனாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு, கார்பன் டேக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆல்வேஸ் யூரோப்பியன் யூனியன் பிரிங்ஸ் தி ரெகுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஃபாலோஸ் இட். ஸோ அந்த மாதிரி வந்து நேச்சர் ரீஸ்டோரேஷனுக்கு தே ஆர் brought in a law. ஸோ அந்த லா பற்றி பார்ப்போம். இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு லாவை கொண்டு வரணுமா அப்படிங்கிறது வில் சி. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஒரு ஈஸியஸ்ட் எடிட்டோரியல். அது ஜஸ்ட் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ்க்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவாக வில் ஜஸ்ட் சி. ஓகே,
ஆல்ரெடி நான் அதை வந்து 80th எடிஷனில் டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அதோட ஒரு ரீகாலாக தான் இருக்கும். ஸோ 80லையும் 85லையும் நம்ம பார்த்த 2 விஷயங்கள் வந்து திரும்ப வந்து 158ல் வந்து ரீகால் ஆகுது. ஸோ அந்த 2 டாபிக்ஸும் பார்த்துடலாம். கன்சிடரிங் தி பெனிஃபிட் ஆஃப் அ லாட் ஆஃப் நியூ ஃபேஸஸ் சிட்டிங். ஸோ உங்களுக்காக அந்த 2 டாபிக்ஸ். ஓகே, ஸோ வில் கோ இன் டு தி செஷன். வழக்கமாக இதை போய்ட்டு நான் ஸ்க்ரீன் ஷேர் கொடுப்பேன். இப்போ வந்து கேமரா இருக்கிறதுனால எனக்கே கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவில் எடிட்டோரியல்ஸ் இப்போ தான் நடக்குது. எப்போவுமே எடிட்டோரியல்ஸ் வில் கோ இன் தி ஜூம் தான். பட் இப்போ வந்து ஃபுல் டைரக்ட் கேமராவில் போகுது. ஸோ வில் கோ இன் டு தி today's editorial. So first one is about the world needs blue helmets who act as blue helmets. So blue helmets அப்படின்னு நம்ம சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? UN peacekeeping forces. So UN peacekeeping forces அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸோடைய அஃபிஷியல் பீஸ்கீப்பிங் ஆர்ம். ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கை கிரிட்டிசைஸ் பண்ணி இவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியாஸில், ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில், மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷனில் UN peacekeeping forces பற்றி இது வரைக்கும் கொஸ்டினே வந்ததில்லை. அண்ட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பொட்டன்ஷியல் ஏரியா டு ஆஸ்க் அ கொஸ்டின் அப்படிங்கிற அந்த டைமென்ஷனில் we have to study for paper 2 point of view. What is UN peacekeeping force, அவங்க அப்ஜெக்டிவ் என்ன, மோட்டோ என்ன, ஃபங்க்ஷனிங்ஸ் என்னென்ன அப்படின்னு, அவங்கள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. அதை தாண்டி வந்து இந்த எடிட்டோரியலில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 பேராகிராஃபில் வந்து எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பேசியிருப்பார். படித்து பார்த்தீங்களா? பைஸ்டாண்டர் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலி எத்திக்ஸில் வந்து இந்த பைஸ்டாண்டர் அப்படிங்கிற எத்திக்ஸுங்கிறதே ஒரு ஃபீல்டு. நம்ம வந்து நியூட்ராலிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எத்திக்ஸில் படிக்கிறப்போ பைஸ்டாண்டர் எத்திக்ஸ்ன்னு படிப்போம். ஸோ நீங்கள் எத்திக்ஸில் அந்த பேசிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்காக இருக்கும், எத்திக்ஸில் இது டேரெக்டாக ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னு. அண்ட் எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸும் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஆனால் இந்த பைஸ்டாண்டர் எத்திக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால் அந்த எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துட்டு அப்புறம் அவர் உள்ளே போயிருப்பார். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இஸ் அ ஃபார்மர் IPS ஆஃபீஸர் அண்ட் UN peacekeeping மிஷன்ஸ்லேயும் வந்து அவர் வேலை பார்த்துருக்காரு. அதுவும் வந்து அவர் டைமர் லெஸ்டியில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ டைமர் லெஸ்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, UN peacekeeping மிஷன்ஸில் இது வரைக்கும் UN என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்குறப்போ ஒரு சில சக்ஸஸ்ஃபுல்லான மிஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மிஷன் தான் வந்து இந்த டைமூர் லெஸ்டியில் நடந்த அந்த பீஸ்கீப்பிங் ஆப்ரேஷன். ஸோ அதிலே வேலை செஞ்சுருக்காரு இவர். ஸோ அதனால் ஹீஸ் அ ஃபார்மர் ப்ளூ ஹெல்மெட் who is criticizing the blue helmets அப்படிங்கிறதா இந்த எடிட்டோரியலோட பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ப்ளூ ஹெல்மெட்ஸ், ஸோ the term blue helmets is seen in news is related to what? இதான் வந்து மோஸ்ட் பேசிக் prelims question which you can expect in TNPSC Group 1 or UPSC prelims. UPSCயில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. Reporters Sans Frontiers is an organization related to what? Doctors Without Borders is an organization related to what? Amnesty International is an organization related to what? இந்த நான் சொன்னது எல்லாமே UPSC PYக்கு தான். ஸோ இந்த மாதிரி டைமென்ஷனில் UPSC கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பார்க்குறப்போ உடனே இப்போ என்னன்னு பார்த்துடணும். அவர் மேட்சிங்காக ப்ளூ டர்பன் கட்டி அதை நான் படிக்கிறப்ப யோசித்தேன், மேட்சிங்காக போட்டாரா இல்லை உண்மையாகவா, இல்லை இவர் யூஎனில் வேலை செய்கிறப்போ அது போட்டிருந்திருப்பார் மேபி. ஏன்னா அவங்க இது கேப் போட முடியாதுல்ல, அதனால் இவங்க யூஎனுக்காக அதை எடுத்திருப்பார் போல். ஸோ வேர்ல்ட் நீட்ஸ் ப்ளூ ஹெல்மெட்ஸ் ஸோ ஆக்ட் ஆஸ் அ ப்ளூ ஹெல்மெட். ஸோ UN பீஸ்கீப்பிங் மிஷன்னா என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக பார்த்துடலாம். இப்போ யூஎனுங்கிறது எதுக்கு ஆரம்பித்தாங்க? இன்னொரு தேர்ட் வேர்ல்டு வார் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. டு எஸ்டாப்ளிஷ் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் தி வேர்ல்ட் அண்ட் தேர் ஷுட் நாட் பி another வார் இன் தி வேர்ல்டு. ஸோ அதான் வந்து யூஎனுடைய மெயின் எய்மாக இருந்திருக்கு. ஸோ அப்போது அந்த வார் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா கண்ட்ரி கேன் டேக் தட் இஷ்யூ டு UN. இமீடியட்லி அது செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகும். செக்யூரிட்டி கவுன்சில் அந்த இஷ்யூவை பார்த்துட்டு அங்கே பீஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இஃப் தே பாஸ் அ ரெசல்யூஷன், when செக்யூரிட்டி கவுன்சில் passes a resolution to ensure peace, immediately என்ன பண்ணுவாங்க, they will send the peacekeeping force there, UN peacekeeping forces. ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா, ஆல் தி UN மெம்பர் நேஷன்ஸ் வந்து அவங்களுடைய நாட்டில் இருக்கிற போலீஸ் அண்ட் மிலிட்ரி அண்ட் பேராமிலிட்ரி அண்ட் சிவிலியன்ஸ் யாரை வேணாலும் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு டெபுடேஷன் அனுப்பலாம். ஸோ நம்மளோட சோல்ஜர்ஸ், நம்மளோட பேராமிலிட்ரி அண்ட் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். இவரு கூட IPS போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து தே கோ ஆஸ் டெபுடேஷன் டு யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் அண்ட் தே ஒர்க் தேர். ஸோ இந்த மாதிரி மெம்பர் நேஷன்ஸ் வந்து அனுப்புவாங்க. அதில் இந்தியா இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பர்சனல் ஷேரிங் நேஷன். நம்மளுடைய கிட்டத்தட்ட 2.75 lakhs சோல்ஜர்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 2.75 lakhs. அதில் 279 people have died in the UN peacekeeping operation. ஸோ அவங்க வந்து they lost their lives for the UN. ஸோ அதில் இந்த 2.5 lakhs and 279 இந்த ரெண்டு டேட்டா வந்து ஆன்சர் ரேட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா வந்து ஒரு குளோபல் பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர் என்ன, we have been actively contributing to the UN peacekeeping missions அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதுறப்போ இந்த டேட்டா போட்டுடணும். we contributed 2.75 lakhs personal to the UN peacekeeping forces. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் ரேட்டிங்கில் you have to bring that point wherever you write.
ஸோ இந்த மாதிரி வந்து when United Nations Security Council authorizes the peacekeeping mission, this peacekeeping forces go into the field. ஸோ அந்த ஃபீல்டில் இறங்கி 2 பேருக்கு நடுவில் பீஸை கொண்டு வருவாங்க. 2 பேரும் வந்து சண்டை ஃபைட்டிங் மோடில் இருக்காங்க. ஸோ இவங்க உள்ளே போயிட்டு நீ உட்காரு ஒரு லீடர்ஸ் மாதிரி நீ உட்காருன்னு சொல்லி இவங்க கிட்ட இருக்கிற கன்ஸ் எல்லாத்தையும் வந்து சரண்டர் பண்ணுவாங்க, அது வாங்குவாங்க. இவங்க கன்ஸை சரண்டர் பண்ணுவாங்க. கன்ஸை சரண்டர் பண்ண பிறகு அங்கே பீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து அந்த ஏரியாவில் திரும்ப வந்து கவர்மெண்ட்ஸை ரீஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரியா என்ன இருக்கும், ஒரு சிவில் வார் வந்துருச்சுன்னா டக்குன்னு அந்த ரூலர்ஸ் எல்லாம் வந்து இதோட ஃப்ளட், லைக் ஷேக் ஹசீனா நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள திரும்ப அந்த மாதிரி ஃப்ளீ ஆன ரூலர்ஸை திரும்ப வந்து அங்கே பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே திரும்ப கான்ஃப்ளிக்ட் வராமல் இருக்கிற வரைக்கும் அவங்க அங்கேயே இருந்து they will ensure peace. ஸோ அவங்க அங்கே இருந்து மேற்பார்வை பண்ணி இவங்களுக்குள்ள ஃப்ளேர் அப் எதுவுமே வராமல் அங்கே லோக்கல் லா அண்ட் ஆர்டருடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க வந்து போய் டேரெக்டாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, பீஸ் கீப் பண்ண தான் போகிறாங்க. பட் தே கேன் யூஸ் ஃபோர்ஸ் as தி லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ். இன்கேஸ் வந்து சுச்சுவேஷன் கைமீறி போலப்போ இவங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லாஜிக் என்னதுன்னா, யூ நீட் டு யூஸ் ஃபோர்ஸ் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லாஜிக் தான். ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் இன்னொரு ஃபோர்ஸ் அங்கே நிறுத்த முடியும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கில் தான் இவங்க அனுப்புகிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் இன்ஸ்டன்ஸில் வேறு வழி இல்லைனா தான் they will use it. ஸோ இப்படி ஒரு இடத்துல யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு பெட்டாலியன் அங்கே அனுப்பி அங்கே பீஸை ரிஸ்டோர் பண்ணி அங்கே பீஸை நார்மல்சி வர வரைக்கும் அவங்க இருந்து வேலை செஞ்சுட்டு அங்கே நார்மல்சி ஆகி எல்லாம் சரியான பிறகு they will be withdrawn. ஸோ இதான் வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷனுடைய ஆப்ரேஷன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ஏகப்பட்டது வந்து இட் ஹாஸ் பீன் டன் இன் தி பாஸ்ட். மெனி ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் மெனி ஹவ் பீன் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒன் ஆஃப் தி அன்சக்ஸஸ்ஃபுல் வந்து நம்மளே பார்த்துருப்போம். நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு அவங்க வந்து 1948 வந்து இட் வாசன்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல்ல, இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ அதே மாதிரி வெரி சக்ஸஸ்ஃபுல்ல தான் வந்து இந்த டைமூர் லெஸ்டியாக இருக்கட்டும் ஆர் வேரியஸ் அதர் இன்ஸ்டன்சஸ், காங்கோவில் நடந்ததாக இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் ஐடியா. ஸோ மல்டிலேட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் we are going to see. ஸோ வாட் இஸ் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ். ஸோ நம்ம இப்போ யூஎன் ப்ளூ ஹெல்மெட்ஸை நீங்கள் பார்த்த உடனே எடிட்டோரியலில் போய் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கில் தான் இதை எடுத்து போடுறேன். யூஎன் பீஸ் கீப்பிங் இஸ் a vital tool employed by United Nations to help countries to navigate the path of from the path of conflict to peace. ஸோ ஒரு இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட்லேருந்து பீஸுக்கு கொண்டு போகிறது அவங்களுடைய ரோல். இட் இன்வால்வ்ஸ் தி டெப்ளாய்மெண்ட் ஆஃப் military, police and civilian. ஸோ 3 பேருமே இருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கேன் சென்ட் all the 3 people, military, police and civilian personnel to the regions affected to the conflicts to bring in where political instability is there. ஸோ அதே மாதிரி வந்து the primary objective is to facilitate peace and security and protect civilians. ஸோ இவங்களோட ஒரு இன்னும் முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பாருங்கள், protect civilians. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் 2 ஆர்ம்டு குரூப் ஃபேக்ஷன்ஸு இல்லை சிவில் வார் இந்த மாதிரியான டைமில் வந்து சிவிலியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக வந்து இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டேபிள் கவர்னன்ஸ். ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் திரும்ப வர வைக்கிறதா இவங்களோட வேலை. இவங்களே இருந்து ரூல் பண்ணுறது வேலை இல்லை. ஸோ அங்கே இருக்கிற லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் இப்போ என்னன்னா, அங்கே மக்கள் வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே பீஸ் கொண்டு வந்து எலெக்ஷனை நடத்தி கொடுத்து அவங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள ரூலிங்கில் உட்கார வச்சுட்டு வர்றது தான். ஸோ அந்த மாதிரி வந்து கவர்னன்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது ஒரு வேலை. இட் பிரிங்ஸ் டுகெதர் யூஎன் ஜெனரல் அசம்பிளி, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் செக்ரட்டேரியட் ட்ரூப். ஸோ இந்த மாதிரி வந்து திஸ் இஸ் ஜென்ரல் பாயிண்ட். ஸோ இதான் வந்து பேசிக்கான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் விச் இஸ் ஃபாலோட் பை யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேசிக் பிரின்சிபல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து கன்சென்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ். ஸோ இட் ஓன்ட் பி ஃபோர்ஸ்ட். 2 பேருமே பார்ட்டிஸும் கன்சென்ட் கொடுத்த பிறகு தான் ஒரு பீஸ் கீப்பிங் மிஷன்ஸை அனுப்ப முடியும். அஃப்கோர்ஸ் கன்சென்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ்னால் அந்த கண்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாட்டோடைய கவர்மெண்ட் அவங்க தான் கன்சென்ட். இப்போ அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிலிட்டன்ட் குரூப்புக்கு சிவில் வார் நடக்குது அப்படின்னா சிவில் வார் அந்த மிலிட்டன்ட் குரூப்போட கன்சென்ட் கிடையாது, அந்த நாட்டோடைய கன்சென்ட், அந்த நாட்டு கவர்மெண்ட்டோடைய கன்சென்ட். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய கன்சென்ட்டோட தான் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸை உள்ளே என்டர் பண்ண முடியும். ஸோ விச் எவர் கண்ட்ரி ஹூஸ் மெம்பர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ஷியாலிட்டி. ஸோ தே ஓன்ட் ஒர்க் இன் எனி பார்ஷியல் லைன்ஸ். ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு மிலிட்டன்ட் குரூப்புக்குமே சிவில் வார் நடந்திருந்தாலும் கவர்மெண்ட்டையும் மிலிட்டன்ட் குரூப்பையும் வந்து இம்பார்ஷியலாக நடத்த மாட்டாங்க. பீஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க நியூட்ரலாக தான் செயல்படுவாங்க. அண்ட் இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லிடும். ஸோ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு டெசிஷன் எடுத்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த டெசிஷன் வந்து தில் கோ டு தி யூஎன் ஜெனரல் அசம்பிளி. யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஓட் போட்டு பாஸ் பண்ண பிறகு அப்புறம் தான் அப்போ என்ஃபோர்ஸே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கவுன்சில் டெசிஷன் எடுக்கும், அந்த டெசிஷனை ஜெனரல் அசம்பிளி அக்செப்ட் பண்ணும். ஸோ அதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட். ஜெனரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் சேர்ந்து வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. See, I am discussing with the assumption that you all know what is General Assembly and Security Council. General Assembly is like Parliament, Security Council is a cabinet மாதிரி. ஸோ இவங்க எடுத்த டெசிஷனை ஜெனரல் அசம்பிளி அக்செப்ட் பண்ண பிறகு ஓட் போட்டு முடிச்ச பிறகு அப்புறமா தான் தே வில் கிவ் தி அப்ஜெக்டிவ்ஸ். உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அங்கே போய் ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி தே வில் பி சென்டிங் தம். ஸோ அதான் இது. அண்ட் நான் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸப்ட் இன் தி செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட்
டிஃபென்ஸ் ஆஃப் தி மேண்டேட். டிஃபென்ஸ் ஆஃப் தி மேண்டேட்னா அங்கே பீஸ் ரீஸ்டோரேஷனை கொண்டு வராங்க. அந்த பீஸை ரீஸ்டோரேஷன் பண்ண விடாமல் பண்ணாங்கன்னா அப்போ தே கேன் யூஸ் தி ஃபோர்ஸஸ். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் மெயின்ஸில் கேட்டாங்கன்னா வாட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னா அப்போ எழுதுவீங்க. ஆனால் ப்ரிலிம்ஸில் இது கேட்கலாம், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு. இட் ஹஸ் அ பொட்டன்ஷியல் ஏரியா ஃபார் தி ப்ரிலிம்ஸ். அண்ட் நிறைய பேர் குரூப் 1 படிக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இது ரெலவெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் எடுக்கிற டாபிக்ஸில் 5 எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு 3-4 கண்டிப்பாக குரூப் 1க்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். மிச்சம் 2 பார்த்துக்கிறதுல தப்பு கிடையாது. புரியுது? ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல எதுவும் ஆகிடாது. பட் மோஸ்ட் ஆஃப் 5 கண்டிப்பாக ஒரு 3 to 4 டாபிக்ஸ் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இது ரெலவெண்ட் இல்லையா, நிச்சயமாக ரெலவெண்ட் தான் குரூப் 1க்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ கன்சென்ட் ஆஃப் பார்ட்டிஸ், இம்பார்ஷியாலிட்டிஸ், நான் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸப்ட் இன் தி செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் தி மேண்டேட் இஸ் தி ப்ரிலிம்ஸ் ஏரியா விச் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ வாட் ஆர் ஆல் தி மேண்டேட்ஸ்? மேண்டேட்ஸும் க்ளீனாக அங்கேயே கொடுத்துட்டாங்க. இந்த மேண்டேட்ஸ் வேரி. இது வந்து அப்படியே விக்கிபீடியாலேருந்து காப்பி பேஸ்ட் தான். ஸோ விக்கிபீடியாலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணது தான், வேறு எதுவும் இல்லை. அது அந்த ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க, அதை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அவங்களே விக்கிபீடியாலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த மேண்டேட் வேரி ஃப்ரம் தி ஆப்ரேஷன் டு ஆப்ரேஷன், பட் தி ஜென்ரலி இன்க்ளூட் ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ். என்னென்ன? மானிட்டரிங் சீஸ்ஃபயர்ஸ். ஸோ சீஸ்ஃபயர் கொண்டு வந்தால் அதை மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1948 UN மிலிட்ரி அப்சர்வர் குரூப் ஃபார் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஞாபகம் இருக்கா? UN மிலிட்ரி அப்சர்வர் குரூப் ஃபார் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஐஆர் கிளாஸில் நடத்தினேனே, ஞாபகம் இருக்குல்ல? ஸோ இவங்க தான் இந்தியாவுக்கு வந்த குரூப்பு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேருமே சேர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீஸ்ஃபயர் லைனை ட்ரா பண்ணாங்க. அந்த சீஸ்ஃபயர் லைனை வந்து அப்சர்வ் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான் இவங்க வேலையாக இருந்தது. ஸோ இந்த சீஸ்ஃபயர் லைன் வந்து எப்போ வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலாக மாறுச்சு? ஷிம்லா அக்ரிமெண்ட் இன் 1972ல் அது வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலாக மாறி இருக்கும். நீ யூஎனும் வேணாம் ஒன்றும் வேணாம், we will not allow any third party intervention. So India-Pakistan dispute will be solved by ourselves. We won't allow any third party intervention அப்படின்னு சொல்லி சிம்லா அக்ரிமெண்ட் ஆஃப்டர் தி பங்களாதேஷ் வார் சைன் பண்ணுறப்போ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தே டிசைடட். அப்போதுலேருந்து தான் அது வந்து சீஸ்ஃபயர் லைன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து இட் பிகேம் லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி வந்து மானிட்டரிங் சீஸ்ஃபயர்ஸ் to bring in peace agreements and security arrangements. அந்த ஏரியாவுக்கு தேவைப்படுற பீஸ் அக்ரிமெண்ட்ஸ், செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டிங் சிவிலியன்ஸ். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம், மெயின்ஸுக்கு முக்கியம். அதனால பார்த்துக்கோங்க. ப்ரொடெக்டிங் சிவிலியன்ஸ் எஸ்பெஷலி அட் தி ரிஸ்க் ஆஃப் ஃபிசிக்கல் ஹார்ம். ஸோ சிவிலியன்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்த எடிட்டோரியல் எழுதியிருப்பாங்க. இங்கே கோடி இங்கே thousands ஆஃப் சிவிலியன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பைஸ்டாண்டராக இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து கிரிட்டிசிசமே. ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் பொலிட்டிக்கல் டயலாக், ரீகன்சிலியேஷன் அண்ட் சப்போர்ட்டிங் எலெக்ஷன்ஸ். ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டயலாக் 2 பேர் கூடயும் கொண்டு வந்து அவங்களுக்குள்ள ரீகன்சிலியேஷன்னா ஒரு மீடியேட்டர் இருந்து அங்கே கன்சென்சஸ் பில்ட் பண்ணி அந்த சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் சப்போர்ட்டிங் எலெக்ஷன்ஸ். இப்போ நான் சொன்னல, இப்போ பங்களாதேஷ் என்ன நடக்குது, அவங்களே அந்த மெக்கானிசம் வச்சுக்கிட்டாங்க. ஒரு பீஸ் கமிட்டி போட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வச்சு இப்போ எலெக்ஷனை நோக்கி தான் பங்களாதேஷ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ப்ரொடெஸ்ட் வேறு ஆரம்பிச்சிருக்கு திரும்ப. ஸோ அது வேறு பார்க்கணும் பங்களாதேஷில் எப்படி போகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து தே என்ஷோர் தட் தேர் இஸ் அன் எலெக்ஷன் அண்ட் அ நியூ ஸ்டேபிள் கவர்மெண்ட் கம்ஸ், தென் ஒன்லி தே வில் லீவ். பில்டிங் ரூல் ஆஃப் லா அண்ட் செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரொமோட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ அங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இவங்களோட வேலை. அண்ட் பில்ட் ரூல் ஆஃப் லா. டெலிவரிங் ஹியூமானிட்டேரியன் எய்டு. ஸோ ஹியூமானிட்டேரியன் எய்டு இவங்ககிட்ட வருது. சப்போர்ட்டிங் ரெஃப்யூஜி ரீஇன்டெகிரேஷன். ரெஃப்யூஜி ரீஇன்டெகிரேஷன்னா என்ன? இப்போது பங்களாதேஷ்லேருந்து 1971 ஆறப்போ நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளே ரெஃப்யூஜியாக வராங்க. இப்போ அங்கே வார் முடிஞ்சு பங்களாதேஷ் உருவாக்கியாச்சு. உருவாக்கினப்போ இப்போ பங்களாதேஷ் மிஷனில் UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வரல. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ வார் முடிஞ்ச பிறகு இந்தியாவில் இருக்கிற ரெஃப்யூஜிஸ் எல்லாரையும் கொண்டு போயிட்டு திரும்ப பங்களாதேஷில் சேஃபாக அனுப்புறது தான் ஐம் ட்ரைங் டு சே. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆக்சுவலி நம்மளுடைய பங்களாதேஷ் வாருக்கு அப்புறம் நம்ம இந்தியன் ஆர்மி தான் இந்த வேலை பண்ணாங்க. இந்தியன் ஆர்மி சென்ட் லாட் ஆஃப் ரெஃப்யூஜிஸ். நம்மளோட சிவசேலம் சார் வருவார்ல, சிவசேலம் IAS சார், ஹூ இஸ் பார்ட் ஆஃப் தி பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரோக்ராம். அவர் வந்து ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி பர்சன்ஸ் ஹூ வாஸ் ஹேண்ட்லிங் தி ரெஃப்யூஜிஸ் அந்த 1971 வாரில். அப்போ ஹி வாஸ் இன் மிலிட்ரியிலேருந்து IAS ஆனவர் அவர். ஸோ அது ஒரு வேறு ட்ராக்கில் ஒரு சர்வீஸ் வாங்கினவர். ஸோ அவர் மிலிட்ரியில் இருக்கிறப்போ ஹி வாஸ் பார்ட் ஆஃப் தி 71 வார். அவர் ஒன் ஆஃப் தி ரெஃப்யூஜி ரீசெட்டில்மெண்ட் ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் வென் டியூரிங் தி பங்களாதேஷ் வார். ஸோ டெலிவரிங் ஹியூமானிட்டேரியன் எய்ட், supporting refugee reintegration and promoting environmental sustainability. ஸோ environmental sustainability பார்த்தீங்களா, ப்ரிலிம்ஸில் இருந்தால் என்ன பண்ணுவோம், எலிமினேட் பண்ணிவிடுவோம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எது இருந்தாலும் போட்டுடலாம், சரியா? நல்ல விஷயம் பண்ணுவாங்க தான் அப்படின்னு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இப்போ ப்ரிலிம்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்த பிறகு கொஸ்டின் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக போகிறப்போ நம்மளும் ஸ்பெசிஃபிக்காக கவனிக்கணும். ஓகே, என்வாரன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும், சரியா?
ஸோ இதெல்லாம் தான் வந்து மேண்டேட்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம யூஎன் சார்ட்டரில் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு அவரே கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எடிட்டோரியல்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம போய் தேடவே வேணாம். ஸோ சார்ட்டரில் சாப்டர் 6 என்ன, 7 என்ன, 8 என்ன, 9 என்ன அவரே கொடுத்துட்டாரு. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஎன் சாப்டர் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, it is committed to the peaceful settlement of dispute. Any dispute between any country should be settled peacefully அப்படின்னு இருக்கு. இதே நம்ம கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிகல்ல இருக்கு? Article 51. Article 51 of the Constitution says that any disputes will be solved through peaceful means அப்படின்னு டிபிஎஸ்பிலே நம்ம வச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ ஏன்னா யூஎன் சார்ட்டர் வந்து அதே டைமில் தான் கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் என்ன வருஷம்? கான்ஸ்டியூஷனுடைய 75th இயர் வேறு. ஸோ அது வந்து பெருசாக we have to celebrate. ஸோ சார்ட்டர் இஸ் committed to the peaceful settlement of dispute. ஸோ சாப்டர் 7 talks about use of armed forces. ஸோ இது என்ன சொல்லுது? யூஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வித் தி ஆத்தரைசேஷன் ஆஃப் யாரு? ப்ரிலிம் ஸ்டேட்மெண்ட்டில் ஜெனரல் அசம்பிளின்னு இருக்கும். உங்களுக்கு புரியுதா? வித் தி ஆத்தரைசேஷன் ஆஃப் Security Council. So Security Council is the one which decides whether there is a need of peacekeeping force or not. So Security Council consists of என்ன? 15 members. அந்த 15 members சேர்ந்து தான் they are going to decide in cases of aggression or breaches of peace threatening international security. So in the authorization of Security Council in case of aggression, breaches of the peace threatening international security. Next chapter 7 வந்து further it also says that member states to make available such military or police forces as may be required. So UN ஓட எல்லா மெம்பர்ஸும் வந்து they have to send them as many forces எது தேவைப்படுதோ உங்களால் முடிஞ்ச கெப்பாசிட்டிக்கு அனுப்பணும். இது வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான், மேண்டேட்லாம் கிடையாது. இட் will be very voluntary. So chapter 8 prescribes the robust regional arrangement in enforcing peace upon authorization of Security Council. So எப்படி வந்து அந்த ரீஜன் ஏரியாவில் போய் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது what kind of peace arrangement you have to bring. ஸோ வந்து ரீஜனல் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அங்கே வந்து அவங்க ஒரு பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு என்ன கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க, அந்த கவர்மெண்ட்டை எப்படி கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா 2 குரூப் இருக்குது. யார் லீகல் குரூப் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல, அந்த குரூப் வந்து எது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி they will be bringing. ஓகே, ஸோ யூஎனோட என்னென்ன சாப்டர் 6, 7, 8. ஸோ யூ ரிமெம்பர் திஸ். ஆன்சர் ரைட்டிங்கில் இதெல்லாம் எழுதி பாக்ஸ் போட்டுருணும், இல்லை கேபிட்டல் எழுதி வச்சிடணும். இப்போ நீங்கள் ஜிஎஸ் ஆன்சரில் இந்த மாதிரி சாப்டர் 6, 7, 8 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா தட் ஷோஸ் தட் ஓ பையன் யூஎன் சார்ட்டர்லாம் பேசுகிறான்ப்பா. இப்படி தான் வந்து நீங்கள் இப்போ யூஎன் சார்ட்டர்லாம் திறந்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த எடிட்டோரியலில் இந்த 3 வார்த்தையை மட்டும் ஆன்சர் ரைட்டில் எழுதுகிறப்போ அந்த கரெக்டர் என்ன நினச்சிக்கிறாங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான். ஸோ இட்ஸ் மோர் அபவுட் நாலேஜ். இப்போ யூஎன் சார்ட்டரே நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் அது எழுதலைன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஆனால் இந்த எடிட்டோரியலில் இந்த ஒரு லைன் படிச்சுட்டு அதை நீங்கள் ஆன்சரில் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கு. ஸோ உங்களுக்கு புரியுதா? யூ ஹாவ் டு ஷோ ஆஃப் தட் யூ நோ. அதுதான் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். படிச்சிருக்கிற மாதிரி காட்டிக்கணும், அதுதான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். தவிர ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதுதான் வந்து யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர் அ ஸ்ட்ராங்லி வேர்டட் சார்ட்டர். ஸோ இப்படி ஒரு சார்ட்டர் இருந்தாலும் வேர்ல்டு இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஆக்சுவலி 1 lakh பீஸ் கீப்பர்ஸ்ன்னு இருக்காங்க ஆன் தி கிரவுண்ட். இப்போதைக்கு கரண்ட்லி 1 lakh பீஸ் கீப்பர்ஸ் ஆன் தி கிரவுண்ட் இருக்காங்க பெட்டாலியன். ஸோ இந்தியா வந்து 2.75 lakh நான் கான்ட்ரிபியூஷன் சொன்னல, 70 வருஷத்தில் நம்ம ஒரு வாட்டி அனுப்புனதோட டோட்டல் நம்பர். கரண்ட்டாக இப்போ 2.7 lakh அங்கே இல்லை. ஸோ அப்படி நினச்சிக்காதீங்க. டோட்டல் வேல்யூ ஆஃப் கரண்ட் பீஸ் கீப்பர்ஸ் வந்து 1 lakh அமௌண்ட் ஆஃப் அ பெட்டாலியன் அங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்தியன் ஆர்மியோட ஸ்ட்ரென்த் என்ன? 14 lakhs கிட்ட we are having the strength. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்ககிட்ட 1 lakh இருக்குது. ஸோ ஆனால் நிறைய சின்ன நாடுகளுடைய ஆர்மியை விட இது பெரிய சைஸு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சார்ட்டர் இருந்தும் 1 லட்சம் பேர் பீஸ் கீப்பர்ஸ் ஆன் தி கிரவுண்ட் இருந்தும் வாரை எலிமினேட் பண்ணணும், பீஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட் இருந்தும் இவங்க பைஸ்டாண்டர்ஸாக தான் இருக்காங்க. அந்த கவுண்டமணி காமெடியில் வர மாதிரி யார் அவன் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்கான். ஸோ அதுதான் பைஸ்டாண்டர் எத்திக்ஸ். இங்கே இவ்வளோ அமளி துமளி நடந்துட்டு இருக்கிறப்போ யார் அவன் தம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பைஸ்டாண்டர் எத்திக்ஸ். பைஸ்டாண்டர்னா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது, மிச்சர் சாப்பிட்டு. சரியா? ஸோ இதோட சக்ஸஸஸ் என்ன? யூஎன் பற்றி நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறப்போ யூஎனோடைய சக்ஸஸஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. லைக் யூஎனோட சக்ஸஸ் எழுதுறப்போ அவங்களோட பிரான்ச் ஆர்கனைசேஷன் WHO, FAO இவங்களை வச்சு எழுதினாலே நம்ம 10-20 பாயிண்ட் எழுதலாம். சரியா? ஜென்ரலாக பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸில் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எழுதுறப்போ இந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்போடியாவில் நடந்த அந்த சிவில் வாராக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு டிக்டேட்டர் இருந்தார் who was killing the minorities and அவங்க அந்த ட்ரைபல் மைனாரிட்டிஸ் அங்கே வந்து ஜீனோசைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ they went and ensured peace there. மொசாம்பிக்கில் நடந்த சிவில் வாராக இருக்கட்டும், சியரா லியோன் இஸ் தேர் இன் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா.
ஸோ மொசாம்பிக் இஸ் இன் தி சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. அப்புறமா கம்போடியா நம்ம ஏஷியாவில் இருக்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அங்கோலா இஸ் இன் தி ஆஃப்ரிக்கா அகெயின். டைமோர் லெஸ்டி எங்கே இருக்குது? டைமோர் லெஸ்டி வந்து அந்த ஆர்ச்சிபாலிகோ நியர் தி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் அந்த பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிற அந்த ஏரியாக்கில் யூ வில் ஹேவ் திஸ் ஸ்மால் ரீஜன். தென் லைபீரியா அண்ட் கொசாவோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா இல்லை ஏஷியா தான். சரியா? ஏன்னா அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நடத்துகிற வாரில் இவங்களுக்கு பவர் கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டாக நடத்துகிற இஸ்ரேல் வாராக இருக்கட்டும், ரஷ்யன் வாராக இருக்கட்டும், அவங்க வாரிலலாம் இவங்களுக்கு பவர் கிடையாது. ஸோ ஏமாந்த நாடுகள் ஏதாவது இருந்தால் அவங்களை மிரட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் தான், தப்பு இல்லை. ஏன் இந்த 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 வீரம் வந்து எங்கே போச்சு? இஸ்ரேலை கேள்வி கேட்க முடிஞ்சுதா? கேள்வி கேட்டாங்க, அவன் மதிக்கல, அது வேற விஷயம். எதுவும் பண்ண முடியல. புட்டின் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? எதுவும் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ சியரா லியோனில் வந்து யுனைடெட் நேஷன் மிலிட்ரி அப்சர்வர் குரூப் அங்கே ஒன்று இருந்திருக்கு. டைமோர் லெஸ்டி, டார்ஃபூர்னா சூடானில் இருக்கிற டார்ஃபூர். ஸோ போனாட்டி மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்டாங்களே டார்ஃபூர் எங்கே இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக படிக்கிறப்போ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். சவுத் சூடான், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காம்போ, இந்த மாதிரியான ஏரியாலலாம் சிவிலியன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு சென்டர் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸில் எழுதுறப்போ இந்த கண்ட்ரீஸ்லாம் பீஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னு எழுதுறப்போ பாயிண்ட்ல எழுதுறப்போ 2 கண்ட்ரிஸை போட்டு வச்சுக்கணும். இந்த டைமில் இதுதான் சாக்கு அப்படின்னு இந்த மாதிரி 4 கண்ட்ரிஸை நீங்கள் பார்த்த உடனே இப்போ நான் சொன்னல இது சவுத் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு நீங்கள் போய் அட்லஸில் இந்த நாடுகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த எடிட்டோரியல் படிக்கிறப்போ இப்படி தான் மேப் படிக்க முடியும். ஒரு நாள் உட்காந்து ஆஃப்ரிக்கா மேப் படிக்க முடியாது. அப்பப்போ படிக்கிறப்போ கண்ட்ரிஸ் வரும்போது நான் அட்லஸ் எடுத்து பார்க்குறப்போ தான் மேப் பார்க்க முடியும். சரியா? ஸோ இட் நீடட் ஜஸ்ட் 6,000 பேர், 6,000 சோல்ஜர்ஸ் மட்டுமே வந்து கொசோவோவில் பீஸ் கொண்டு வந்துட்டாங்க. 3,000 யூஎன் போலீஸ் பர்சனலே வந்து டைமோர் லெஸ்டி. ஸோ யூஎனில் டைமோர் லெஸ்டியில் போலீஸ் தான் போயிருக்கு, மிலிட்ரி போல. பீஸ் கீப்பர்ஸில் இருக்க போலீஸ் குரூப், அதுக்கு தான் இவர் ஹெட்டாக இருந்திருக்காரு ஆத்தர். அவங்க தான் வந்து 3,000 பேர் ஒன்று சேர்ந்து டைமோர் லெஸ்டியில் பீஸ் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 6,000 பேர் 3,000 பேர் நினைச்சாலே பீஸை கொண்டு வர முடியும். ஸோ அதை விட அதே சைஸில் இருக்கிற ஒரு ஊர் தான் காசா. ஸோ அதே 6,000 பேர் அனுப்பிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வருவார். உங்களுக்கு புரியுதா? டைமோர் லெஸ்டியும் காசாவும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். ஸோ அந்த 6,000 பேர் இங்கே போயிருந்தாலே போதும், 1,00,000 பேர் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருப்பார். ஃபெயிலியர். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு. ரவாண்டா. ஸோ ரவாண்டாவும் எங்கே இருக்குது? அதே ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. போஸ்னியா எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ அந்த அட்ரியாட்டிக் சி கிட்ட இருக்கும் போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினியா. ஸோ இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஜீனோசைட்ஸ் நடந்துச்சு, போத் ரவாண்டா அண்ட் போஸ்னியா. So UN was accused to be a bystander and unwilling to protect the non-combatants and vulnerable sections, especially women and children. சரி, ரவாண்டாவில் வந்து ஒரு சிவில் வார் நடத்துகிறப்போ ஏன் யூஎன் சும்மா இருந்துச்சு? ஏன் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் அங்கே அனுப்பியிருக்காங்க? ஆனால் அங்கே என்ன நடக்குன்னா ரவாண்டாவோடைய கவர்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கிற ஒரு ட்ரைபல் குரூப்போட மிலிட்டன்ட் ஆர்மிக்கும் நடந்த சிவில் வார். ஸோ அதில் ரவாண்டா கவர்மெண்ட் டிட் தி ஜீனோசைட் ஆஃப் தி என்டையர் ட்ரைபல் குரூப்ஸ். டூட்ஸீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுது? இப்போ டூட்ஸினா உங்களுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் வரும். பட் ஆக்சுவலி இட்ஸ் அ ஜீனோசைட் அனுபவிச்ச ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியோட நேம் துட்சி அப்படிங்கிறது. ஸோ அந்த டூட்சியோட என்டையர் இதையுமே வந்து ரிமூவ் பண்ணாங்க ரவாண்டா கவர்மெண்ட். ஸோ அது நடக்கிறப்போ யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன் அங்கே இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல. தே ஆர் ஜஸ்ட் பைஸ்டாண்டர்ஸ், நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க. இப்போ ஏன் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதனால் இருந்திருக்கும்? ஏன்னா அந்த ரவாண்டா கவர்மெண்ட்டுக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பா? யூஎஸ். நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு. யூஎஸோட சொந்தக்காரர் அந்த டாப் 5ல இருக்க ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ் வாஸ் சப்போர்ட்டிங் தி ரவாண்டா கவர்மெண்ட். ஸோ P5ல ஒரு கண்ட்ரி ஒரு சைடில் இருந்துச்சுன்னா பீஸை கொண்டு வர முடியாது, ஜீனோசைட் தான் நடக்கும். லைக் இட்ஸ் ஹேப்பனிங் இன் உக்ரைன் ஆர் லைக் இட்ஸ் ஹேப்பனிங் இன் காசா. உங்களுக்கு புரியுதா? இஸ்ரேல் பின்னாடி யூஎஸும் ரஷ்யாவே எங்கள் அஃபெண்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இஸ் தி அஃபெண்டர். ஸோ அப்படி இந்த மாதிரி P5 நேஷன்ஸ் இவங்க 3 பேருமே. ஸோ வீட்டோ பவர் இருக்க நேஷன்ஸ் கிட்ட ஒரு பிரச்சனை வரும்போது தே குடன்ட் டூ எனிதிங். ஸோ அப்போ வீட்டோ பவர் கைன்ஸாக கிரிட்டிசிசம் எழுதுறப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யூ ஹேவ் டு ரைட். உங்களுக்கு புரியுதா? ரவாண்டாவில் ஃப்ரான்ஸு, காசாவில் யூஎஸ்ஏ, இங்கே ரஷ்யா அப்படின்னு ஒரு 4 எக்ஸாம்பிள் வந்து யூ ஹேவ் டு ரைட். மில்லியன் டூட்சி பீப்புள், மில்லியன்னா எவ்வளோ? 10 லட்சம் பேர் கிட்ட டூட்சி சிவிலியன்ஸ் were killed in the Rwanda genocide of 1994, even as the French continued to support the Rwandan army and the main perpetrator of the genocide. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஎன் அசிஸ்டன்ஸ் மிஷன் வந்து இன் ரவாண்டா வந்து தே ஆர் ஸ்டாண்டிங் ஆஸ் அ பைஸ்டாண்டர் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். ஸோ இவங்களுடைய சார்ட்டரில் வந்து இவங்க வந்து இம்பார்ஷியலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ஷியாலிட்டி டசன்ட் மீன் நியூட்ரலிட்டி. இம்பார்ஷியாலிட்டினா என்ன அப்படின்னா எது 2 சைடில் இருக்க நியாயம் பார்த்துட்டு எங்கே நியாயம் இருக்கோ அதை சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து இம்பார்ஷியாலிட்டி. தவிர பார்த்துட்டு நியூட்ரலாக இருக்கிறதுக்கு பேர் இம்பார்ஷியாலிட்டி கிடையாது. ஸோ எத்திக்ஸில் வந்து இம்பார்ஷியாலிட்டி இஸ் அ தேர் இன் சிலபஸ். நமக்கு வந்து நான் பார்ட்டிசன்ஷிப் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது டைரக்டாக சிலபஸில் வரும். அப்ஜெக்டிவிட்டி இஸ் தி பார்ட் ஆஃப் சிலபஸ்.
ஸோ அதான் வந்து பைஸ்டாண்டர் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பைஸ்டாண்டர் எத்திக்ஸ்க்காக ஒரு கோட். ஸோ இந்த கோட்டே வந்து உங்களுக்கு எத்திக்ஸில் வரலாம். உங்களுக்கு எத்திக்ஸோட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா? எனக்கு யாரும் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம் ஹாலில் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த வாட்டி 2 கொஸ்டின்ஸ் அப்படி வந்திருக்கு. ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆர்ம்டு ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ எப்படின்னா ஆர்ம் சப்ளையர்ஸ் வந்து ஆர்ம் சப்ளையர்ஸ்லாம் யார், ஒரு கார்பரேட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட பிஸ்னஸ் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உலகத்தில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இன்னும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. உலகத்துலேயே இன்னும் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து குண்டு வைக்கணும். கான்ஃப்ளிக்ஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னா இவங்களால் குண்டு வைக்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால தான் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. இதோட எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு? ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து யூ ஹாவ் டு திங்க் அபவுட் தி வேரியஸ் எத்திக்ஸ் இன் ஐஆர் அப்படிங்கிற டாப்பிக்கில் படித்து அதில் இருக்க ஸ்டாட்டிக் பார்ட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் எத்திக்ஸில் இருக்க ஒரு சில விஷயங்கள் படிச்சிருந்தீங்கனாலே அந்த பிரின்சிபல்ஸை அப்படியே இந்த எக்ஸாம்பிளில் அப்ளை பண்ணி அந்த மொமெண்ட்டில் ஒரு ஆன்சர் எழுதணும். ஏன்னா இதுக்கு நிச்சயமாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாடி. கரெக்டாக வார் எத்திக்ஸ் படிச்சிருப்போம், ஐஆரில் இருக்கிற ஒரு சில கீவேர்ட்ஸை படிச்சிருப்போம். ஸோ அந்த 2 கீவேர்ட்ஸை வச்சுட்டு அந்த மொமெண்ட்டில் ஒரு ஆன்சர் எழுதி அங்கே எழுதணும். ஸோ அதுதான் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஸோ இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் ஸ்டடிங். அந்த மொமெண்ட்டில் அங்கே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ அந்த மொமெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இட் வில் கம் ஒன்லி வித் தி ப்ராக்டிஸ். ஸோ thou shall not be a victim, no one should be a victim, no one should be a perpetrator. யாரும் விக்டிமாகவும் இருக்கக்கூடாது, அஃபண்டராகவும் இருக்கக்கூடாது. அண்ட் above all no one should be a bystander. ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அது வேடிக்கையும் பார்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் விக்டிமாகவும் இருக்கக்கூடாது, அஃபண்டராகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு அநியாயம் நடந்ததுன்னா வேடிக்கையும் பார்க்கக்கூடாது, உடனே போய் அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார் அப்படி சொல்கிறார் அப்படின்னா யஹூடா பவர் அப்படிங்கிற ஒரு ஹோலோகாஸ்ட் ஹிஸ்டாரியன். ஹோலோகாஸ்ட்னா என்ன? வேர்ல்டில் நடந்த மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் ஜீனோசைட் எவர் டிட் பை தி ஹிட்லர். ஸோ ஹிட்லர் வந்து ஜூ பாப்புலேஷனை வந்து மேசக்கர் பண்ணி அந்த பாப்புலேஷனே வந்து ட்ரை டு எராடிகேட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹோலோகாஸ்ட் ஹிஸ்டாரியன் சொன்னவர் தான். ஏன்னா ஹிட்லர் இதை பண்ணுறப்போ எல்லாரும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாங்க உலக நாடுகள். ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் நாட் பி தி பைஸ்டாண்டர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ரெஸ்டட் தி கேஸ் ஆஸ் பைஸ்டாண்டர் வாஸ் brought to the center stage. நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம வந்து இங்கே பாருங்கள், we are having an offender, we are having a victim. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஸை நீங்கள் பார்க்குறப்போ நியூட்ராலிட்டினா வந்து அது வேடிக்கை பார்க்கறது கிடையாது. நியூட்ராலிட்டினா விக்டிம்க்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நியூட்ராலிட்டி. இம்பார்ஷியாலிட்டி. உங்களுக்கு புரியுதா? இம்பார்ஷியாலிட்டினா என்ன அப்படின்னா விக்டிம்க்கு சப்போர்ட் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்குறப்போ இங்கே யார் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ அஃபண்டர் தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்கிறோம். பட் அஃபண்டர் மட்டும் தப்பு பண்ணல, இதை பார்த்துட்டு ஆக்ஷனே எடுக்காத பைஸ்டாண்டரும் தப்பு பண்ணுறாரு. இதை ஒருத்தர் வேடிக்கை பார்க்குறாரு, வேடிக்கை பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்காமல் வெறும் வேடிக்கை பார்த்துட்டு கண்டுக்காமல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போன இவரும் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு சொல்கிறது தான் பைஸ்டாண்டர் எத்திக்ஸ். ஸோ பைஸ்டாண்டர் எத்திக்ஸ் சேஸ் தட் ஒரு தப்பு நடக்கிறப்போ அஃபண்டர் விக்டிம் அப்படின்னு இருக்கிறப்போ நீங்கள் வந்து விக்டிம்க்கு சப்போர்ட், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அஃபண்டரை கொஸ்டின் பண்ணி விக்டிம்க்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அதை இந்த இப்படி ஒன்று நடக்கிறப்போ வெறும் அஃபண்டர் மட்டுமே குற்றவாளி இல்லை, இதை பார்த்துட்டு ஸ்டெப் எடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற பைஸ்டாண்டரும் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்கிறது தான் பைஸ்டாண்டர் எத்திக்ஸ். ஸோ ஈவன் பைஸ்டாண்டர் இஸ் ஈக்குவலன்ட் டு அஃபண்டர் when there is some injustice is happening. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் இந்த எக்ஸ்லைன் ஒரு டயக்ராம் போடுறேன்ல, எத்திக்ஸ் ஆன்சர் இல்லையும் இப்படி ஒரு டயக்ராம் போட்டணும். உங்களுக்கு புரியுதா? முடிஞ்சால் என்ன பண்ணிடணும், இங்கே வந்து பைஸ்டாண்டர் அப்படின்னு போட்டு இப்படி ஒன்று போட்டு வச்சிடணும். இது என்னது? கண்ணு பார்க்குது. உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் இதை பார்த்துட்டு இன்னும் இப்படி கண்ணெல்லாம் வரையலாமா? தாராளமாக வரையலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து இனோவேட்டிவாக இப்போது இந்த மாதிரி எத்திக்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூ கேன் ஆல்சோ பிரிங் தி, உண்மையாக சொல்ல, நான் விளையாட்டுக்கு சொல்ல, அதுக்காக வந்து இஷ்டத்துக்குலாம் வரையக்கூடாது, சரியா? ஓகே, ஸோ எது வரையலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இனோவேட்டிவாக யூ கேன் ட்ரா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின் வந்துச்சு. அந்த கொஸ்டின் வரும்போது நான் என்ன வரைஞ்சேன், ஸோ பாசிட்டிவ் திங்கிங் இஸ் ஆல் அபவுட் சீயிங் ஹாஃப் கிளாஸ் ஃபுல் அப்படின்னு போட்டு ஒரு கிளாஸை வரைஞ்சி வச்சு பாசிட்டிவ் திங்கர் சீஸ் ஹாஃப் கிளாஸ் ஃபுல் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் போடலாமான்னா போடலாம். அதாவது விளையாட்டுத்தனமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரெலவெண்ட்டாக கொஸ்டினுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டயக்ராம் தான். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு நீங்கள் ஒரு டைட்டில் போட்டுட்டு சீயிங் ஹாஃப் கிளாஸ் ஃபுல் அப்படின்னு போட்டுட்டு இப்படி ஆரோ போட்டு வச்சது தான், அவ்வளோதான். ஸோ இது வந்து எம்டி, இது வந்து ஃபுல் அப்படின்னு போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் ஆல்சோ ட்ரா டயக்ராம் இன் எத்திக்ஸ் இன் இன்னோவேட்டிவ் வே when it is very much relevant to the question. ஸோ சும்மா வெறுமனே பார்க்காம இப்படி ஒரு கண்ணு வரைஞ்சி வச்சாலும் தப்பு இல்லை. ஓகே, இந்த வாட்டி வந்து எஸ்ஜிஜியோட லோகோவெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன் நான். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ கண்ணு வரைஞ்சி வைக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ எஸ்ஜிஜியோட லோகோ அதுக்காக எல்லா கேள்வியெல்லாம் வரைய முடியாது. ஜாகிரஃபி ஆப்ஷனலாக வரைஞ்சேன், ஜிஎஸ்க்கெலாம் தேவையில்லை, ஆப்ஷனலில் நமக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 17
எஸ்டிஜி கோல்ஸும் எங்களுக்கு வந்து சாப்டரில் இருக்கும் ஜாகிரஃபியில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி 17 கோல்ஸுமே நமக்கு சிலபஸில் இருக்குது. ஜாகிரஃபியில் வரைஞ்சேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ ட்ரா இன்னோவேட்டிவ்லி. சரியா? ஸோ bystander implies that all the collective conscience of the world which must work as the weapon of the powerless. ஸோ bystanders வந்து பவர்லெஸ்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு அநீதி நடக்கிறப்போ நம்ம கேள்வி கேட்காம போனால் we are also supporting the genocide அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மெஜாரிட்டி குரூப் ஒரு மைனாரிட்டி குரூப்புக்கு அகேன்ஸ்ட் அட்ராசிட்டிஸ் நடத்திட்டு இருக்கிறப்போ அந்த விக்டிமைசேஷனில் இருக்கிற அந்த குரூப்புக்கு we should be giving the voice. It has been reduced to a bystander status again. ஸோ இதே UN peacekeeping force தான் இப்போ ஒரு bystander statusக்கு மாறிடுச்சு. In the West Asian war or in the Ukraine, despite of having 1 lakh strong UN military and police forces at its disposal. ஸோ இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தும் இந்த வாரில் ஒரு 42,000 பீப்புள் வேர் டைட் இன் தி காசாவில், அதுக்கு பைஸ்டாண்டர் தான். உக்ரைனில் அத்தனை பேர் இறந்துட்டாங்களே அப்படின்னு. ஸோ இந்த 1,00,000 பேரோட பெட்டாலியன் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியில் பிரின்ஸ்டிசி இட்டாலி அப்படின்னு யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுடைய அந்த லாஜிஸ்டிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்கான். ஸோ இதை நான் ஏன் போட்டேன் அப்படின்னா சிட்டிசன் நியூஸ் உங்களுக்கு புரியுதா? நாளைக்கு எக்ஸாமில் வந்து பிரின்ஸ்டிசி அப்படின்னு ஒரு சிட்டி போட்டுட்டு மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்கலாம் எந்த ஊரில் இருக்குன்னு. ஸோ ரேண்டமாக பார்த்தீங்கன்னா அது மெயின்ஸுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ப்ரிலிம்ஸ் ஞாபகம் வருது. உடனே கூகுளில் போய்ட்டு பிரின்ஸ்டிசி எங்கே இருக்குது இட்டாலியில் மேப்பில் பார்த்து வச்சாச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் எடிட்டோரியல் படிச்சுட்டு இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் ஞாபகம் வரணும். அது எப்படி ஞாபகம் வருது? பிகாஸ் ஆஃப் தி பிவைக்யூ. ஸோ நம்ம பிவைக்யூ ஒழுங்காக பார்த்தா தான் வி கேன் ப்ரெடிக்ட் தி கொஸ்டின்ஸ். So contributing member countries have committed these forces not just to maintain but also enforce peace in place that they have consent. இப்போ என்ன அப்படின்னா 1,00,000 பேர் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு 5,000 பேர் அதில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம 5,000 பேர் ஏன் அனுப்பணும்? நம்மளோட சோல்ஜர்ஸை நம்ம நாட்டு இஷ்யூக்கு இல்லாமல் நம்ம நாட்டில் இஷ்யூ இருக்கிறது. இப்போ அமரன் படம் வருது, உங்களுக்கு அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஸ்டடிங் இட் அஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நான் ஃபஸ்ட் அட்டம் படிக்கிறப்போ அவருடைய கதை வந்து கரண்ட் அஃபேர்ஸாக படித்தது. ஸோ இப்போ அமரன் படம் வருதுன்னு ஐ குட் ஸ்டில் ரிலேட் ஹவு வாஸ் தி எமோஷன் அப்போது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நாட்டோடைய பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்காக ஒருத்தர் வந்து சோல்ஜர் இஸ் டையிங். நம்ம அதை தாண்டி என்ன பண்ணுறோம்? வேர்ல்டு பீஸ்க்காக வி ஆர் சென்டிங் அவர் ஃபோர்ஸஸ். ஸோ அப்போது ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அங்கே போய் அதை நிறுத்து அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபோர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். வி ஹவ் கிவன் அவர் கன்சென்ட் டு ஸ்டாப் தி கிரைம். ஸோ இப்படி வரும்போது தான் ஏன் வந்து இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் ஒரு பைஸ்டாண்டராக மாறுச்சு அப்படிங்கிற அந்த கொஸ்டின்குள்ளே நம்ம போகிறோம். ஏன் வந்து அது பைஸ்டாண்டராக மாறுச்சு அப்படின்னா, ஸோ அது பைஸ்டாண்டராக மாறினதுக்கு முக்கியமான காரணம் வீட்டோ. ஸோ யூஎன்எஸ்சியோட ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கிற ஒரு ப்ராப்ளமான வீட்டோ பவர் தான். ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கன்சிஸ்ட் ஆஃப் 15 மெம்பர்ஸ். 15 மெம்பர்ஸில் we are having 5 permanent members. ஸோ யூஎன்எஸ்சியில் யார் இருக்கா? 15 மெம்பர்ஸில் 5 permanent members and 10 non-permanent members. இப்படி 10 non-permanent மெம்பராக தான் இந்தியா வந்து 2021 to 22 அந்த 2 வருஷம் வந்து we were there. ஸோ இந்த 5 permanent member யார்? USA, UK, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா. ஸோ இந்த 5 மெம்பர்ஸ்க்கு they are having veto power. யூஎன்எஸ்சி செக்யூரிட்டி கவுன்சிலில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தருக்கு அது பிடிக்கல, அவர் வீட்டோ பண்ணிட்டாருன்னா அந்த டெசிஷன் will not be taken. இப்போ இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெசல்யூஷனை சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு வராங்க அப்படின்னா அவர் எனி பேர் கொண்டு வராங்க அப்படின்னா யூஎஸ் வீட்டோ பண்ணிடுறாங்க. ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக யாராவது ஒருத்தர் ரெசல்யூஷன் கொண்டு வந்தால் ரஷ்யாவே வீட்டோ பண்ணிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருந்ததுல ஒரு 50 வருஷத்துக்கு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக யாராவது ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்தால் யூஎஸ் வீட்டோ பண்ணிடும். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக காஷ்மீர் இஷ்யூவில் யாராவது ரெசல்யூஷனை கொண்டு வந்தால் ரஷ்யா வீட்டோ பண்ணிடும். ஸோ யூஎஸ்எஸ்ஆர் அப்போ யூஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு. ஸோ இப்படி யூஎஸ்எஸ்ஆரும் யூஎஸ்ஏவும் ஒருத்தர் யூஎஸ்ஏ வாஸ் சப்போர்ட்டிங் பாகிஸ்தான், யூஎஸ்எஸ்ஆர் வாஸ் சப்போர்ட்டிங் இந்தியா. ஸோ இப்படி மாற்றி மாற்றி 2 பேருமே வீட்டோ பண்ணிவிட்டு ஒரு பாகிஸ்தான் இந்த காஷ்மீர் இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷனே வர முடியாமல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறது இட் டசன்ட் சால்வ் தி இஷ்யூ. ஸோ ஏன் இந்த வீட்டோ பவர் வந்து யூஎன்எஸ்சியில் வச்சாங்க அப்படின்னு நீங்கள் அந்த லாஜிக் யோசிக்கலாம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் 1945 ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து வேர்ல்டு டாமினேட்டிங் ஃபேஸில் செகண்ட் வேர்ல்டு வார் ஜெயிச்ச கண்ட்ரியாக இருக்கிறது இந்த 5 கண்ட்ரிஸ். இந்த 5 கண்ட்ரிஸ் வேர் தி விக்டோரியஸ் சைடு. ஸோ இவங்க தான் இப்போ சொல்கிறது சட்டங்கிற மாதிரி இருக்குது. ஸோ யூஎன் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் வரணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த டெசிஷனில் எங்களோட சே இருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வி won the war அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோட சே இல்லாமல் நடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அப்போ அவங்க பவர்ஃபுல்லாக இருந்தனால அவங்க பவரை ரீட்டைன் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. நாளைக்கு ஏதாவது இப்போ அந்த பவர் அவங்க அப்போ கேட்கல அப்படின்னா நாளைக்கு யூஎஸ் ஏதாவது தப்பு பண்ணுறப்போ யூஎஸ் யாராவது கேள்வி கேட்டுருவாங்க. ஸோ அப்படி யூஎஸ் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, யூகேவை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க அப்படி ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வராங்க, அப்படி ஒரு ப்ரொவிஷனை. பட் மற்ற உலக நாடுகள்லாம் அதையும் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இதை ஒத்துக்கிட்டாதான் யூஎனுங்கிறது ஃபார்ம் பண்ணும், எல்லாம் ஃபார்ம் பண்ண மாட்டோன்றாங்க. ஸோ இது ஒரு கண்டிஷனாக வச்சு ஸ்ட்ராங்காக அவங்க நிற்கிறப்போ சரி வேறு வழியே இல்லை. இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஜஸ்டிஸ் லீகில்
நான் டிசி ஃபேன் கிடையாது, ஒரு ஃப்ளோவில் நமக்கு டிசி மார்வல் எல்லாம் ஒன்று தான், நமக்கு சூப்பர் ஹீரோஸ்னாலே பிடிக்கும். லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸில் வந்து போத் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் அப்போ இருக்கிற மேஜர் பிளேயர்ஸ் யாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. சேர்ந்த ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, பாதியில் வித்ரா பண்ணிட்டாங்க. இப்படி சேர்ந்தவங்களாம் வந்து பாதியில் வித்ரா பண்ணதுனால தான் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸே ஒரு ஃபெயிலியராக போயிடுச்சு. ஸோ வேர்ல்டில் இருக்கிற சூப்பர் பவர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ இவன் அமெரிக்கா வந்து இப்படி பிளாக்மெயில் பண்ணுற உடனே வேறு வழி இல்லாமல் எவ்ரி கண்ட்ரி அக்செப்ட், சரி யூஎன் ஒன்று வந்தால் போதும், உலகத்துக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். பட் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் மென்டாலிட்டியை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரதுங்கிறது தான் இட்ஸ் தி மோஸ்ட் இன்ஜஸ்டிஸ் ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் கிரிட்டிசைஸ் பயங்கரமாக பண்ணலாம், ஏன்னா இந்தியாவோட அஃபிஷியல் ஸ்டான்ஸ் அதுதான். இப்போ மட்டும் இவங்க 5 பேருக்கு மட்டும் என்ன வீட்டோ அப்படின்னு கொடுக்கறது இட்ஸ் வெரி இன்ஜஸ்டிஸில். அப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், பட் அது ஒரு 20 வருஷத்தில் போயிருக்கணும். பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த பவர் அவங்க விட்டு கொடுக்காம தே ஆர் ஜஸ்ட் ஹோல்டிங் தி பர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் வீட்டோ பவர் அப்படிங்கிற இந்த விஷயம். ஸோ இந்த வீட்டோ பவர் தான் வந்து மேட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, யுனைடெட் நேஷன் ஸ்டேபிளாக இயங்கணும்னா எங்கள் சூப்பர் பவர்ஸ்க்கு ஒரு பவர் கொடுங்க. ஒரு கிளாஸ் லீடர் அப்படின்னு ஒருத்தர் போட்டு அவருக்கு ஒரு பவர் கொடுக்குறோம்ல, நம்ம பேர் யாருது வேணால் போர்டில் எழுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவராக தான் அவங்க அதை கேட்குறாங்க. சரி, கூட்டம் கண்ட்ரோல் ஆகணும்னா கிளாஸ் லீடர் அவனுக்கு ஒரு பவர் கொடுத்தா தான் சரி இவன் லீடராக இருக்கான் தான் பண்ணிவிடுவான் அப்படின்னு. பட் இன்னைக்கு நீங்கள் மட்டும் தான் லீடர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதை தாண்டி நிறைய நாடுகள் இருக்குது. ஸோ டாப் 10ல் எடுத்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் ஜெர்மனி, வி ஆர் ஹேவிங் ஜப்பான், யூஎஸ்ஏ இருக்குது, சைனா இருக்குது. ஆனால் அடுத்த 3 கண்ட்ரி யார் யார்? ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா தானே லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொன்னால். ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா எங்கே அந்த P5ல. ஸோ இப்போது பவர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மாறிட்டு வருது. ஸோ இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் G4 அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. யார் யார்? இந்தியா, ஜெர்மனி, ஜப்பான் அண்ட் பிரேசில். ஸோ பிரேசிலும் சேர்த்துக்கிறான், பிரேசில் வந்துடும் டாப் 20க்குள்ளே. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தே ஸ்டார்டட் தி G4 ஸோ தட் யூஎன் ரிஃபார்ம்ஸ் பண்ணி எங்களையும் பர்மனன்ட் மெம்பர் ஆக்குங்க. ஸோ இந்தியாவோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எய்தர் எங்களை பர்மனன்ட் மெம்பர் ஆக்கி எங்களுக்கும் பவர் கொடுங்க, இல்லை வீட்டோவே அபாலிஷ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்ட்ஸ். ரெண்டுத்துக்கும் நாங்கள் ரெடி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம்ஸை தான் வந்து இந்தியா சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் தி திங். பட் இன் ஜென்ரல் நம்ம வந்து பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்போ இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. ஸோ அதுலேயே ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணுங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஏன்னா வீட்டோ பவருங்கிறது ஒரு அநீதியான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதே வந்து வி ஹாவ் டு சேஞ்ச் அப்படிங்கிறது இட்ஸ் நீடட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீட்டோ பவரில் இந்த 5 நாடுகள் மட்டும் இப்போ they are not representing the power structure. So we have to expand the veto power structure அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு இது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, G4 கண்ட்ரிஸ் இருக்குது, இவங்க எல்லாருக்குமே மெம்பர்ஷிப் கொடுக்கலாம். ஆஃப்ரிக்காலேருந்து ஒருத்தர் கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ we need to give representation to these countries. G4 கண்ட்ரிஸ் தாண்டி சவுத் ஆஃப்ரிக்காவும் இருக்குது. பட் இந்த G4 கண்ட்ரிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு குரூப் இருக்குது, யுனைடெட் அகேன்ஸ்ட் கன்சென்சஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அடுத்து என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, வீட்டோ பவர் அப்படிங்கிறது இல்லாமல் மேபி ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ இப்படி கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இன்கேஸ் இப்போ இந்த செக்யூரிட்டி கவுன்சிலை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பர்மனன்ட் மெம்பர்ஸில் ஒரு 7 பேர் ஆக்குறோம் அப்படின்னா, இன்கேஸ் வீட்டோ பண்ணணும் அப்படின்னா அந்த 7 பேர் திரும்ப ஒரு ஓட்டிங் பண்ணணும், வீட்டோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு 7 பேரும் ஓட்டிங் பண்ணி வீட்டோ பவர் நேஷன்ஸ்குள்ளே ஒரு ஓட்டிங் நடத்துங்க, சப் ஓட்டிங். வெறும் வந்து யூஎன்எஸ்சியோட 15 ஓட்டிங். இது ரிஃபார்ம்ஸ் தான் இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஆன்சர் ரேட்டிங்கில் யூஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு எழுதுறப்போ என்னென்னலாம் எழுதலாம், எக்ஸ்பேண்ட் தி பர்மனன்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதுறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுறோம், அப்படி பர்மனன்ட் மெம்பர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா டெசிஷன் எப்படி எடுக்கணும், வீட்டோ பவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிஷன் எடுங்க. அதில் வீட்டோ யாராவது ஒரு கொடுக்கணும்னு நினச்சா அந்த ஒரு நாடு மட்டும் வீட்டோ பண்ணிடக்கூடாது, யூஎஸ்ஓ ரஷ்யாவோ அப்படின்னு. அந்த வீட்டோ பவர் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமான்னு அந்த பர்மனன்ட் மெம்பர்ஸ்குள்ள ஒரு ஓட்டிங் நடக்கட்டும். அதில் மெஜாரிட்டி பீப்புள் ஒத்துக்கிட்டாங்கன்னா பண்ணட்டும். இது ஒரு ரிஃபார்ம். சரி, குட் ஐடியா. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். should have a division of votes within the P7 nations. P7னா இந்த எக்ஸ்பேண்டட் அவர் சொல்கிறார், இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா வச்சுக்கிட்டு அவர் P7 அப்படின்னு எழுதியிருப்பாரு. நீங்கள் P7 பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸ்பேண்டட் UNSC ஆர் ரெசல்யூஷன் கேன் பி டிஃபீட்டட் ஒன்லி வித் 2 வீட்டோஸ். இல்லை இப்படி வச்சுக்கலாம், 2 நாடுகள் வீட்டோ பண்ணாதான் டெசிஷன் வந்து எடுத்துக்கப்படாது, இல்லை 3 நாடுகள் வீட்டோ பண்ணாதான் டெசிஷன் வந்து வீட்டோ ஆகும். அப்படி வச்சுக்கலாம். ஒருத்தர் மட்டும் பண்ணாங்கிறது இட்ஸ் சூப்பர் பவர். ஸோ 3 நாடுகள் பண்ணலாம். ஸோ அப்படி எத்தனை வீட்டோ பண்ணால் அதை பண்ணலாம் அப்படின்னு. இல்லை டோட்டல் அபாலிஷன் ஆஃப் வீட்டோ. ஸோ இப்படி ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் அபாலிஷன் ஆஃப் வீட்டோ வந்து சம்டைம்ஸ் இட் மைட் ஆல்சோ பி கேயோட்டிக். பட் அதான் வந்து இட் இஸ் வெரி எத்திக்கல் டெசிஷன். டோட்டல் அபாலிஷன் ஆஃப் வீட்டோ வில் பி. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இந்த டோட்டல் அபாலிஷன் ஆஃப் வீட்டோ கண்டிப்பாக இந்த 5 பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்டேஜில் பேசுவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. சரியா? ஆனால் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸாக இது சொல்லலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி அவங்க போகலாம். அல்டிமேட்லி இஃப் UN cannot stand on its own feet and enforce peace. ஸோ UN வந்து பீஸை கொண்டு வரல அப்படின்னா, வித் யூனிஃபார்ம் இத்தனை 1 லட்சம் யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸ் இருந்து அவங்களால கொண்டு வர முடியலன்னா UNஏ வேணாம் அப்படின்றார். இப்படிலாம் நம்ம எழுதக்கூடாது கன்க்ளூஷனில்.
அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ அல்டிமேட்லி if UN cannot stand its own feet and enforce peace despite having standing uniform forces of size of a sovereign nation, then UN lead peace operation must close அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆப்ரேஷன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் யூஎன்லாம் வந்து ரேராக தான் நம்ம எடுக்கிறோங்கிறதுனால ஐ ஜஸ்ட் டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில். ஓகே ஓகே ஆன்லைன்லேயே ஒழுங்காக போயிட்டுருக்கு. ப்ளீஸ் கண்டினியூ திஸ் செஷன், வெரி யூஸ்ஃபுல். கண்டிப்பாக நிச்சயமாக. ஸோ நாம் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிரஸில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உதித் மிஸ்ரா வந்து என்ன பண்ணார், எக்கனாமி எக்ஸ்பிளைன்டு அப்படின்னு நிறைய போட்டுட்டு இருந்தார். ஸோ அது வரும்போதெல்லாம் நான் அதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம எக்கனாமி எடிட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் தான் ஜிடிபியில் இருக்கிற இஷ்யூஸ் பற்றி 3 சீரீஸ் வந்து பேக் டு பேக் டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அட்டன் பண்ணவங்க ஞாபகம் இருக்கும். ஜிடிபியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பேக் டு பேக் எடிட்டோரியல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த மாதிரி டெரிக் ஓப்ரைன் இப்போ ஒரு புது காலம் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆரம்பித்து அவர் எழுதுறாரு. பார்லிமெண்ட்டில் இருக்க ஒரு இஷ்யூஸாக பார்த்து எழுதுறாரு. ஸோ நிறைய இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பார்லிமெண்டேரியன்ஸில் டெரிக் ஓப்ரைன் அப்படிங்கிறவர் பல வருஷமாக ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற ஒரு பர்சன், திரிணாமுல் காங்கிரஸோட மெம்பர். ஸோ இவர் வந்து பார்லிமெண்ட்ரி ஒர்க்கில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன். வெரி ஆக்டிவாக இருக்க பர்சன்னா நிறைய இன்டர்வென்ஷன்ஸு, பில்ஸு, ப்ரைவேட் மெம்பர் பில், இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவார், நிறைய ட்ரை பண்ணுவார். யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்கு பாட்டி யாத்திரை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க பார்லிமெண்ட்டில். சசி தரூர் காங்கிரஸில் ஒருத்தர் இருப்பார், பிஜேபியில் பார்த்தீங்கன்னா வருண் காந்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. வருண் காந்தி இப்போ எலெக்ஷனில் கூட நிற்கல, அவங்க ஒரு சீட் அவங்க அம்மா கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவருக்கு சீட் இல்லைன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்டு ஒரு நல்லது நடக்கூடாதா, பார்லிமெண்ட்டாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இவங்க எழுதுறாங்க. ஸோ when parliament isn't in the session, standing committees where the action is அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டிங் கமிட்டியோட முக்கியத்துவத்தை பற்றி இவர் இந்த ஆர்டிக்கலில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ வாட் இஸ் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்? ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து we are having 545 members. ஒரு பில்லு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா 545 மெம்பர்ஸும் அதை டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றின ஒரு ஒப்பீனியன் சொல்லி அப்புறம் அது கிராஸ் பை கிளாஸ் ஸ்க்ரூட்டனி பண்ணி முடிவு எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பட்ஜெட் மாதிரியான பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு பில்லிலே வந்து ஒரு 10 ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். 10 ப்ரொவிஷன்ஸையும் நம்ம கிளாஸ் பை கிளாஸ் ஸ்க்ரூட்டனி பண்ணி பார்லிமெண்ட்டில் எல்லாரும் பேச முடியும் அப்படின்னா பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், நம்ம பார்லிமெண்ட்டை we are dividing into many small groups called பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். ஸோ அப்படி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து மொத்தம் 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்டில் இருக்கிற இந்த மெம்பர்ஸ் லோக்சபாவில் 545, ராஜ்யசபாவில் இருக்கிற ஒரு 245, 238 தான், 245. ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ணுறோம், 24 குரூப்பாக பிரிக்கிறோம். 24 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் which consists of 31 members. 31 மெம்பர்ஸில் வந்து 21 ஃப்ரம் லோக்சபா, 10 ஃப்ரம் ராஜ்யசபா அப்படின்னு பிரித்து ஒரு குரூப்பாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த 24 குரூப்பில் வந்து மொத்தம் 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 21 ஃப்ரம் லோக்சபா, 10 ஃப்ரம் ராஜ்யசபா. ஸோ இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த இது 24 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு 130 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 130 டிபார்ட்மெண்ட்ஸையும் we are dividing it into 24. ஸோ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் உமன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஹெல்த், எஜுகேஷன், உமனுக்கு ஒரு கமிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸை இந்த 24க்கு அலோகேட் பண்ணிடுறோம். அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு பில்லோ, டெசிஷனோ, ஆக்டோ, பாலிசியோ எது கொண்டு வந்தாலும் அந்த கமிட்டிக்கு போகும். ஸோ 545 பேருமே உட்காந்து கிளாஸ் பை கிளாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், 24 பிரித்து அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறோம். ஸோ அந்த 31 பேர் உட்காந்து வெறும் ஹெல்த்தை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணி they can do the class by class analysis and they can take a decision. ஸோ இதான் வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட ஒர்க். ஸோ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரி பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸில் அந்த ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கப்படுற டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது. ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்னால் என்ன, ஒரு பட்ஜெட் அப்படின்னா எல்லா மினிஸ்ட்ரிஸும் அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு மினிஸ்ட்ரிக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதான பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்டில் அந்த மினிஸ்ட்ரிக்கான பட்ஜெட் போதுமானதா, வேணுமா வேணாமா, வெதர் தட் மச் மணி இஸ் நீடட் ஆர் நாட் அப்படிங்கிற அந்த வருஷம் அவங்க வந்து போன வருஷம் அவங்க இப்படி இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் இவ்வளோ செலவு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் ரிலேட்டட் டு பட்ஜெட் ஃபார் தட் பர்டிகுலர் மினிஸ்ட்ரியை அவங்க ஸ்க்ரூட்டனி பண்ணலாம். ரெண்டாவது வந்து எனி லா ஆர் எனி பில் விச் இஸ் லான்ச் பை தி மினிஸ்ட்ரி. உங்களுக்கு புரியுதா? இப்போ பாரதிய நியாய சன்னிதா அப்படின்னு ஒன்று வருதுன்னா லாவோட பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் லாக்கு போகும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒன் ரக்ஷன், சம்வர்தன், எவாம், இந்திரஜித் அப்படின்னு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா, ஸோ ஒன் ரக்ஷன் சம்வர்தன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கான பில். ஸோ அந்த மாதிரி ஒரு பில் வருதுன்னா பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் என்வாரன்மெண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வந்து
ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொண்டு வர பில்லோ ஆக்டோ போகும். ஸோ யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் தி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிங்கிறது வேறு. ஸோ சம்டைம்ஸ் வந்து அதை பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கும் அனுப்புவாங்க. சம்டைம்ஸ் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு தனியாக ஒன்று போடுவாங்க. ஒரு பர்டிகுலர் பில்காகவே தனியாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த வக்ஃப் போர்ட் பில் ரீசெண்டாக வந்துச்சுல, அதை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஃபார் வக்ஃப் போர்ட் அப்படின்னு ஒன்று தனியாக உருவாக்கி அதுக்குள்ள ஒரு 30 பேர் போட்டு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அது வேறு, இது வேறு. இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ அது ரெண்டு. அதே மாதிரி தீஸ் கமிட்டிஸ் ஆர் ஆல்சோ எம்பவர்ட் டு கிவ் சஜஷன்ஸ், ரிஃபார்ம்ஸ். அந்த மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக என்ன கொண்டு வரலாம், புது ஐடியாஸ் என்ன கொண்டு வரலாம், புது ரிஃபார்ம் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பாலிசி சஜஷன்ஸும் கொடுக்கலாம். அண்ட் எனி அதர் மேட்டர்ஸ் ரெஃபர் டு இட் பை ஸ்பீக்கர் அப்படின்னு இருக்கும் லக்ஷ்மிகாந்தில். பார்த்துருக்கீங்களா? லக்ஷ்மிகாந்த் தான் நான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்க்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கிறது அவங்களோட வேலை. ஸோ அப்போ பார்லிமெண்ட் வந்து ஒரு வருஷத்தில் இப்போ ஆவரேஜாக 55 days தான் தே ஆர் மீட்டிங். ஸோ அப்போது ரெஸ்ட் ஆஃப் தி 300 daysன்னு எடுத்துக்க வேணாம், அவ்வளோ லீவு கொடுக்கலாம். ஒரு 250 daysன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 50 நாள் லீவ் எடுத்துக்கிட்டோம் பாவம், சரியா? நாட்டு மக்களுக்காக உழைக்கிறாங்க, ஒரு 50 நாள் லீவ். அட்லீஸ்ட் ஒரு 200 days மிச்சம் இருக்குது. 55 நாள் தான் பார்லிமெண்ட்டே நடக்குது, அதுவே ஒரு கொடுமை. எனக்கு கேட்டால் 100 நாளாவது நடக்கணும் மினிமம். ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 300 daysல ஒரு 250 days இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறது தியரட்டிக்கலாக இருக்குது, சரியா? ஸோ அதை அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக, இது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக போன வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர்ஸோடைய கேக் ரிப்போர்ட் இருக்கும். அந்த கேக் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தே வில் பி ஸ்க்ரூட்டினிங் அண்ட் தே வில் பி ஒர்க்கிங். அப்படி பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி தே வில் சப்மிட் இட் பேக் டு தி ஹவுஸ். லோக்சபாக்கோ ராஜ்யசபாக்கோ சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி சப்மிட் பண்ண பிறகு அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்லிமெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், டெசிஷன் எடுக்கணும்னா எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்லிமெண்ட் வரும். இப்போ ஒரு பில் அதுக்கு வருது அப்படின்னா அந்த பில்லை ஸ்க்ரூட்டினி பண்ணி அந்த பில்ல எந்த ப்ரொவிஷன் வேணும் வேணாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் தே வில் சென்ட் பேக். அப்புறம் அவங்க சொன்ன அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த ஆக்டில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமா, சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படிங்கிறத பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணி தான் ஃபைனலாக பில்லை பாஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஓரளவுக்கு நடக்கும். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 31 மெம்பர்ஸும் தே வில் மேக் ஷூர் தட் எவ்ரி பார்ட்டி இஸ் பீங் ரெப்ரசன்டட். ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஒரே கட்சிக்காரங்க அப்படின்னு இருக்காது. பிஜேபியும் இருக்கும், காங்கிரஸும் இருக்கும், டிஎம்கேவும் இருக்கும், திரிணாமுல் காங்கிரஸும் இருக்கும், ஆம் ஆத்மியும் இருக்கும். எல்லாத்துலேருந்தும் 31 பேர் எடுக்கிறப்ப எல்லாரையும் சேர்த்து தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா பார்ட்டி மெம்பர்ஸோட ஒப்பீனியன்ஸ் அதில் கிடைக்கும். அண்ட் இது வந்து நாட் ரெக்கார்டட் இன் கேமரா. ஸோ அப்படிங்கிறதுனால அவங்க ஃப்ரீயாக பேசலாம். அதாவது அவங்களுக்குள்ள இப்போ கட்சி சார்ந்த அந்த ஒப்பீனியனை தாண்டி கட்சி ஒரு ஐடியாவில் இருக்கும்ல, இவங்க ஃப்ரீயாக வந்து தே கேன் டேக் டெசிஷன்ஸ். அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அப்ளிகபிள் இல்லை. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஒரு மினிஸ்டர் ஒரு பர்சன் வந்து கட்சியோட சொல்கிற ஐடியாலஜிஸ் தாண்டி ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வராது. இந்த மாதிரியான டைமில் வி ஹேவ் டு கிவ் தி ஃப்ரீடம் டு தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்போ தான் அவங்க செயல்பட முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க ஃப்ரீயாக செயல்படலாம். அதே மாதிரி தே கேன் கால் எனிஒன் ஃப்ரம் இந்தியா ஃபார் தி ஒப்பீனியன். அப்படி தான் செபியோட சேர்பர்சனை கூப்பிட்டுருக்காங்க. அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அம்மா வரமாட்டேன்னு சொன்னது இட்ஸ் இன்சல்ட் டு அஸ் ஆக்சுவலி. உங்களுக்கு புரியுதா? என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் உன்னை பதில் சொல்ல கூப்பிட்றான், நீ வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, இது என்ன நியாயம்? அப்போ செபி யாருக்கா நடத்துறீங்க அப்படின்னு எனக்கும் வரும்ல. அவங்களை கூப்பிட்டது யார்? ஏன் ரெப்ரசன்டேட்டிவ், நான் தான் இன்டெரக்டாக கூப்பிட்ருக்கேன். ஸோ அப்போ செபியோட சேர்மன் யாரை அவமதிச்சிருக்காங்க? நம்ம எல்லாரையும் அவமதிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? கேள்வி கேட்கணும்ல. இதுக்கெல்லாம் யாரும் ஆப்போசிட் பாயிண்ட்டே கிடையாது, தைரியமாக சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிமானிட்டைசேஷன் நடக்கிறப்போ டிமானிட்டைசேஷனில் பிரச்சனை வருது, இது என்னப்பா இப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லி உர்ஜித் பட்டேல் கூப்பிட்டாங்க. உர்ஜித் பட்டேல் வந்து பதில் சொல்லிட்டு போனார். ஆர்பிஐ சேர்மன் கவர்னர் ஹி கேம் டு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட இன்வைட் அண்ட் ஹி ஆன்சர்ட், இதனால தான் நடக்குது, இதுதான் அப்டேட், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு போனார். ஸோ எனி பர்சன் தே இன்வைட் தே ஹேவ் டு கம் அண்ட் கிவ் தி டெஸ்டிமோனி. இதெல்லாம் நீங்கள் இன்னும் பெட்டராக பார்க்கணுன்னா அமெரிக்காவில் பார்க்கலாம். அமெரிக்காவில் மார்க் ஜக்கர்பர்க் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆளுங்க யார் ஏதாவது கேட்கணும், கூகுளில் இருக்கிற சுந்தர் பிச்சை இவங்கெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக வந்து கிரில் பண்ணுவாங்க, எலான் மஸ்கை தவிர. ஏன்னா அவருக்கு இன்னும் அந்த தைரியம் வரல பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஸ்க்ரூட்டனி பயங்கரமாக கூப்பிட்டு ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்க்ரூட்டனி வந்து தே கேன் டூ. ஸோ அப்படி கூப்பிட்டு தான் இவங்க வந்து செபி சேர்பர்சன் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பில்லை நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது ரிலேட்டட் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு இந்த பில்லை இது வைக்கலாமா வேணாமா. இப்போ ஃபார்ம் லாஸை கொண்டு வரோம் அப்படின்னா ஃபார்ம் யூனியன்ஸில் இருக்க ஃபார்ம் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த ப்ரொவிஷனில் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு வி கேன் கெட் தி ஆக்சுவல் ஒப்பீனியன் ஆஃப் தி பீப்புள். ஸோ அதே மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் தி லாஸ் அண்ட் பில்ஸ் வந்து இதெல்லாம் டிசைன்டு பை
பியூரோக்ராட்ஸ். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரிஸ் அவங்க தானே பில்லெல்லாம் டிராஃப்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் பில்லை டிராஃப்ட் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு அனுப்பாங்க, மினிஸ்டர் வந்து பில்லை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிராஃப்ட் பண்ணுறாங்க. பட் மக்கள் பிரதிநிதிகள் வந்து ஆனால் இவங்க தான் அதை வந்து ஃபைனலைஸாக ஸ்க்ரூட்டனி பண்ணணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு தி சிட்டிசன்ஸ். ஒரு செக்ரட்டரி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டைரக்ட்லி, பட் எம்பி இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ நான் தியரட்டிக்கலாக பேசுகிறேன். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறது அன்எலெக்டட் பர்சன். அவர் ஒரு பில் எடுக்கிறாரு, அந்த பில்லை வந்து அப்படியே கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது. மக்கள் பிரதிநிதிகளாக நம்ம எலெக்ட் பண்ண அந்த எம்பிஸோட ஸ்க்ரூட்டனி வந்து அதை தாண்டி வரும்போது தான் பீப்புளோட ஒப்பீனியன் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன் நான் பேசுகிறேன். இதெல்லாம் இந்தியாவில் ஏன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது, சரியா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இமேஜின் பண்ணி கேட்காதீங்க, நான் தியரிட்டிக்கலாக நடத்திக்கிட்டு இருக்கேன், சரியா? ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு தான் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம்ஸ் இருக்கிறதுனால ஒரு கன்சென்சஸை பில்ட் பண்ணி, ரெண்டு கட்சிகளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு கன்சென்சஸ் பில்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இதுக்காக தான் நான் கொண்டு வரோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுவோம். அப்படியா, சரி நாங்கள் போஸ்ட் பண்ணல போ அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிவிடும். சரி இதனால தான் பண்ணுறோம், புரிஞ்சுக்கோப்பா, சும்மா சண்டை போடாத, நாளைக்கு பில்லு பாஸ் பண்ண விடுங்க அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இப்படி கேஷுவலாக பேசிக்கணும்ல, அப்போ தானே ஒரு கன்சென்சஸ் பில்ட் ஆகும். எல்லாம் பார்லிமெண்ட்டில் டான்ஸ் ஆனால் நல்லா இருக்குமா? ஸோ அந்த மாதிரி கன்சென்சஸ் பில்டிங்க்கு இட் ஹாஸ் டு பி ஹெல்பிங். ஸோ அதான் வந்து இதோட ஐடியா. கிளியரா? Now we'll go into the editorial. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இந்த பார்லிமெண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போ 135 டேஸ் இருந்தது, அது இப்போ குறைஞ்சி 55 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லோக்சபாவில் 135 டேஸ் பர் இயர் வந்து தேவர் மீட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா 55 நாள் தான் மீட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்ட். அது நீங்கள் வந்து பார்லிமெண்ட் பற்றி எழுதுறப்போ எழுதலாம். அப்போ மிச்சம் இருக்கிற 200 நாள் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டிஸோட ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் மாதிரி ஒரு 4 பேர் தான் அதை அட்டன் பண்ணுறாங்க, வேறு யாரும் அட்டன் பண்ணுறது இல்லை. ஸ்க்ரூட்டனி ஆஃப் கிளாஸ் பை கிளாஸ். ஸோ இதோட நீட் என்ன அப்படின்னா கிளாஸ் பை கிளாஸ் ஸ்க்ரூட்டனி வந்து பண்ண முடியுது. ஏன்னா பியூரோக்ரஸி இஸ் அன்எலெக்டட், ஹென்ஸ் இட் நீட்ஸ் டு பி எக்ஸாமின் ஃப்ரம் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இவ்வளோ நான் சொன்னது தான். ஸோ அதனால் வந்து ஒரு கிளாஸையும் வந்து ஸ்க்ரூட்டனி பண்ண முடியும். நான் சொன்னது எல்லாமே இப்போ ஸ்லைடில் வரும், அதனால் ஸ்லைடை வந்து குயிக்காக பார்த்துக்கலாம். மீட்டிங்ஸ் ஆர் ஹெல்ட் கார்டியலி இன் தி கன்ஜீனியல் அட்மாஸ்பியர் வித்தவுட் பார்ட்டி ரைவல்ரிஸ். பார்ட்டியோட ரைவல்ரிஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கேஷுவலாக கன்ஜீனியலாக பேசிக்கலாம். பாசிபிலிட்டி ஆஃப் வேல்யூ அடிஷன் அண்ட் கன்சென்சஸ் பில்டிங் அண்ட் அவே ஃப்ரம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் கன்சென்சஸை பில்ட் பண்ணி தே கேன் பிரிங் இன் அ சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பாசிபிலிட்டி ஆஃப் வேல்யூ அடிஷனும் வரலாம். ஒரு எதிர்கட்சி சொல்கிற கருத்தை ரூலிங் பார்ட்டி கூட எடுத்துக்கலாம். ஓ ஆமாம் இதை சேர்த்துக்கலாம் பில்லில் அப்படின்னு. ஸோ எல்லாரும் முன்னாடி பப்ளிக்காக அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்டாக அந்த கமிட்டி மீட்டிங்கில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கும் வந்து கௌரவ குறைச்சலாம் இருக்காது. அந்த மாதிரியாவது பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால தான் கன்சென்சஸ் பில்டிங் அப்படி இருக்குது. அண்ட் அவே ஃப்ரம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்ன? பார்ட்டி லைன்ஸை தாண்டி யாராவது ஒரு எம்பி நடந்துக்கிட்டாங்கன்னா தே கேன் பி டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன். ஸோ ரீசெண்ட் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த எடிட்டோரியல் ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா ரீசெண்டாக பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்ட் கமிட்டிஸில் நடக்கிற இஷ்யூஸை பற்றி அவர் சொல்கிறாரு. ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தராரு. ஸோ ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மெயின்ஸில் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் தேவை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா என்ன? இது ஓல்டு டேட்டா. நான் என்னோட 85th எடிஷன்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணது தான். இந்த எடிட்டோரியல் அது இல்லை. 14th லோக்சபாவில் 60% ஆஃப் தி பில்ஸ் வேர் ரெஃபர் டு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். அதாவது 2004 to 9 இருந்த கவர்மெண்ட். 2009 to 14 இருந்த கவர்மெண்ட் வந்து 71% ஆஃப் தி பில்ஸ் தே ரெஃபர் டு தி பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். ஆனால் 14 19 இருந்த கவர்மெண்ட் வந்து 27% ஆஃப் தி பில்லை தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட ஸ்க்ரூட்டனிக்கு பில்ஸ் அனுப்புறதே இல்லை. ஸோ பார்லிமெண்ட்ரி கன்வென்ஷன்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் வந்து அப்போதுலேருந்து பார்லிமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து எதிர்கட்சியில் இருந்தது சுஷ்மா ஸ்வராஜ் இன் லோக்சபா அண்ட் அருண் ஜேட்லி வாஸ் தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு பில் கொண்டு வராங்க அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் இது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பணும், அருண் ஜேட்லி எந்திரிச்சு ராஜ்யசபாவில் இது பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இமீடியட்லி கவர்மெண்ட் ஓகே பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிடலாம். ஸோ அதான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனோட பவர். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி இருந்ததுனால தான் இந்த நம்பர்ஸ் வந்துச்சு. ஆனால் அது அப்புறம் வந்து 27% அப்படின்னு குறைய ஆரம்பிச்சிச்சு. அடுத்த லோக்சபாவோட டேட்டா இன்னும் தெரில, 19 to 24 இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கிராஃபாக வரையலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ 60 இருந்தது, 70 வந்துச்சு, இப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னு போட்டு இப்படி போட்டுடலாம். இல்லை நான் எந்த பாலிடிக்ஸும் பேசலை, சரியா? ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தி ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராஃபாக போட்டு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட போகிற பில் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ ரெண்டாவது வந்து கமிட்டி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் குள்ளே வந்து என்ன இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்குள்ளே 3 மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. நான் சொல்ல 24 தானே இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த 3 பேருமே இருக்கும். ஆனால் இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட மீட்டிங்க்கு வந்து ஒரு சில எந்த எம்பிஸுமே
வந்து என்ன பண்ணுறாங்க, 16 மீட்டிங் நடந்துச்சுன்னா 1 or 2 மீட்டிங்ஸ்க்கு தான் வராங்க. ஸோ தீஸ் மெம்பர்ஸ் ஆஃப் தீஸ் கமிட்டிஸ் ஆர் அட்டெண்டிங் ஒன்லி 1 or 2 மீட்டிங்ஸ். 16 மீட்டிங்ஸ் ஒரு வருஷத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா 1-2 மீட்டிங்கில் சும்மா வந்து கையெழுத்து போட்டு போயிடுறாங்க. ஓகே, அங்கே ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும். பார்லிமெண்ட்டோட கேன்டீனில் வந்து உண்மையிலே ஃபுட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப சீப்பு, சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம வெளியே வந்து ஒரு வடை வாங்கினா 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லுவாங்க, உள்ள வடை வந்து 10 ரூபா 15 ரூபா தான். ஸோ ஏன்னா அவங்களுக்கு சீப்பாக கொடுத்து சப்சிடைஸ் ப்ரைஸில் தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கேன்டீனில் தான் இருக்காங்க போல். ஸோ ஒன்லி 2 or 3 மீட்டிங்ஸ்க்கு தான் அவங்க வராங்க, மிச்சம் 16 மீட்டிங்ஸ்க்கு அவங்க வரல. 2 out of 24 committees are chaired by women. ஸோ 24 கமிட்டிஸில் 2 கமிட்டி தான் உமன் பர்சன்ஸை சேர்பர்சனுக்கு தராங்க. இது நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட்டில் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஜெண்டர் கேப் அங்கே கூட நீங்கள் வேறு எங்கே வேணால் அதை கொண்டு போகலாம். உங்களுக்கு புரியுதா? இது இங்கே மட்டும் எடுத்துக்காமல் இது உமன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நீங்கள் வைடாக கொண்டு போகணும். ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ ஆக்சுவலி என்னதுன்னா 16th லோக்சபா வரைக்கும் 16th and 17th லோக்சபா வரைக்கும் we had this standing committee on women empowerment அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த கமிட்டி வந்து 18th லோக்சபாவில் ரீகான்ஸ்டியூட் பண்ணவே இல்லை. இப்போ புதுசாக ஃபார்ம் ஆயிருக்க லோக்சபாவில் அந்த கமிட்டியை பண்ணாமலே விட்டுட்டாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி அப்படின்னு சொல்கிறார், டு இம்ப்ரூவ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், பட் இட் ஹாஸ் நாட் பீன் கான்ஸ்டியூட்டட் ஃபார் 18th லோக்சபா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன், விமன், சில்ட்ரன், யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன், விமன், சில்ட்ரன், யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. பட் இட் ஹாசன்ட் ஹேட் அ உமன் சேர்பர்சன் இன் தி லாஸ்ட் 2 decades. கடந்த 20 வருஷமாக இந்த கமிட்டியில் மினிஸ்ட்ரி ஆஃப் உமனுக்கான ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஒரு உமனை தானே எம்பியாக போடணும், லீடராக. அந்த உமன் எம்பியை போடாமல் லாஸ்ட் 2 decades கிட்டத்தட்ட 4 லோக்சபாஸில் நாட் அ உமன் பர்சன் இஸ் பீங் கெப்ட். ஸோ இந்த மாதிரி டேட்டா தான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ரொம்ப முக்கியம். அண்ட் இட்ஸ் அ யூனிக் டேட்டா. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் யூ கேன் ரைட் ஆஸ் தி கேஸ் ஸ்டடிஸ். ஸோ கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து 2018 வந்து இப்போ இது வந்து பார்ட்டிசன் இஷ்யூஸ். டோக்லாம் கிரைசிஸ் பற்றி, டோக்லாம் கிரைசிஸ் உங்களுக்கு தெரியும், பூட்டானோட டெரிட்டரியை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்தியன் ஆர்மி வந்து வி ஹேட் அ ஃபேஸ் ஆஃப் வித் சைனா. 2020 வந்து ஃபேஸ் ஆஃப் வேறு, இது 2017 வந்து ஃபேஸ் ஆஃப். இந்த டோக்லாம் இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறப்போ அதை தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு தேர் வாஸ் அ இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இஷ்யூவும் சொல்கிறாரு. ரிப்போர்ட்ஸ் ஆர் நாட் ரெகுலர்லி டேவன்ட் ஈவன் இட் இஸ் ரெடி. இந்த கமிட்டியில் மீட்டிங் நடந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதே அபூர்வம். அதையும் மீறி உங்கள் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணால் அதை பார்லிமெண்ட்டில் வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை டேபிளே பண்ண மாட்டாங்களாம். ஸோ நிறைய ரிப்போர்ட் ரெடியாக இருக்கான், அதை பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணி பண்ணால் தான் டிஸ்கஷன் பண்ண முடியும். பட் அதை டேபிள் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இவங்க 55 நாள் தான் பார்லிமெண்ட் செஷன் வைக்கிறாங்க. மிச்ச நாள்லாம் என்ன பண்ணுறாங்க? மிச்ச நாள்லாம் வந்து ஜாலியாக இருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? ஸோ இவர் வந்து வே ஃபார்வர்டு கொடுக்குறாரு. ஹவு டு ரிஃபார்ம் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். இஃப் தேர் இஸ் அ மெயின்ஸ் கொஸ்டின் ரிகார்டிங் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், இஷ்யூஸ்க்கு 5 பாயிண்ட், ரிஃபார்ம்ஸ்க்கு 5 பாயிண்ட், முடிஞ்சிச்சு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். அவ்வளோதான் அந்த டாபிக். லக்ஷ்மிகாந்த் எடுத்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் சாப்டரை முடிச்சிடணும். பார்லிமெண்ட்டுக்கு அடுத்த சாப்டரில் இருக்கும். 27 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது, 3 ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவும் உள்ள நிறைய கமிட்டிஸும் இருக்குது. எத்திக்ஸ் கமிட்டி, ப்ரிவிலேஜ் கமிட்டி அப்படின்னு இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த சாப்டர் வந்து ஃபுல்லாக படிச்சிடணும். அதில் நம்ம 24 பார்க்குறோம். வாட் இஸ் தி 3 ஃபினான்ஷியல் கமிட்டிஸ்? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட்ஸ் கமிட்டி அண்ட் கமிட்டி ஆன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு 3 ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி நிறைய பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கும். போன வருஷம் நியூஸில் இருந்து தான் எத்திக்ஸ் கமிட்டி, ஞாபகம் இருக்கா? அதை வச்சு தான் நம்ம கூட எடிட்டோரியல் வி ஆர் டிஸ்கஸிங். அதை ப்ரிலிம்ஸ்னு கேள்வி கேட்டாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து வி ஹேட் திஸ் கொஸ்டின் ரிகார்டிங் எத்திக்ஸ் கமிட்டி, ஞாபகம் இருக்கா? ஏன் வந்துச்சு? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. ஒரு எம்பியை வந்து தே ரிமூவ்ட் ஃப்ரம் தி பொசிஷன். ஸோ எம்பிஸ், ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எம்பிஸ் சர்வ் இன் தி கமிட்டிஸ் ஜஸ்ட் ஃபார் அ இயர். அண்ட் இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, whenever these committees are appointed, they are appointed only for a year. ஸோ 1 இயர்லுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் 1 இயர் they will reconstitute, ஷஃபில் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது வந்து பண்ணுறதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா, எல்லா எம்பிஸ்க்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கில் ஷஃபில் பண்ணி விடுறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குரூப் ஆஃப் எம்பிசி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி 5 வருஷம் வச்சா அவங்க அதில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஆகிடுறாங்க. அப்படி ஆகிறப்போ இன்னும் ஸ்க்ரூட்டனி நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு எம்பி ஃபஸ்ட் டைம் போகிறாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி கற்றுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். அதை கற்றுக்கிட்டு அவர் இருந்து ஒர்க் பண்ணி 1 இயர் முடிகிறப்போ என்ன ஆகிடுது, வேறு கமிட்டிக்கு போட்டுறாங்க. ஸோ அவர் அடுத்த வருஷம் இருந்தப்போ அவர் இன்னும் எஃபிஷியண்ட்டாக செயல்படுவாங்களே அந்த எம்பிஸு. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு லாங் டென்யூர் தாங்க. லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது, யூஎஸ் காங்கிரஸில் வந்து லாங் டென்யூர் பர்மனன்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது. பர்மனன்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னால் அந்த எம்பி தான் ஒரு எம்பியாக இருக்கிற வரைக்கும் அந்த கமிட்டி தான் மெம்பராக இருப்பார். ஸோ அப்படி என்ன ஆயிடுறது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டீஸ் ஆயிடுறாரு, அவரோட நாலேஜும் வந்து வளருது.
ரெஃபரல் ஷுட் பி கம்பல்சரி அண்ட் ஆட்டோமேட்டிக். ஸோ இப்போ ரூல் எப்படி இருக்குது அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஒரு பில்லை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல் கிடையாது. பார்லிமெண்ட்டோட டிஸ்கிரிஷன் தான், ஸ்பீக்கரோட டிஸ்கிரிஷன் தான். பார்லிமெண்ட் வேணும்னா அனுப்பிக்கலாம், இல்லை டேரெக்டாக பாஸ் பண்ணிக்கலாம், அது இல்லீகல் கிடையாது. ஸோ அப்படி தான் இப்போ நடக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால தான் ஸ்க்ரூட்டனி பண்ண முடியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பில்லை வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா, இப்போ வக்ஃப் போர்ட் பில் வந்துச்சு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து எந்திரிச்சு அதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த வாட்டி ரெஃபர் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அந்த மாதிரி அப்பப்போ ஒரு பில் இல்லாமல் எந்த பில் வந்தாலும் அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிடணும். லைக் ஹவு தே ரெஃபர் தி வக்ஃப் போர்ட் பில். ஸோ அப்படி ரெஃபர் பண்ணுறது இட் ஷுட் பி ரூல். அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் கண்டிஷன்ஸில் அர்ஜென்சி இருக்கிறப்போ தான் என்ன பண்ணணும், பார்லிமெண்ட் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் நிறைய முக்கியமான பில் வந்து காலையில் லான்ச் பண்ணி ஈவினிங் பாஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? லோக்சபாவில் முடிஞ்சிடுச்சு, அடுத்த நாள் காலையில் ராஜ்யசபாவில் லான்ச் பண்ணி ராஜ்யசபாவில் ஈவினிங் பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாங்க, 3 நாளில் பில் ரெடி அப்படிங்கிற மாதிரி. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெடி பண்ணி டிராஃப்ட் பண்ணி அனுப்பின பில்லு 3 நாளில் ஆக்டா மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி டைமில் ஏதாவது ரொம்ப முக்கியமாக பண்ணோன்னா பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணுறதுக்கு தான் ஆர்டினன்ஸ்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தனி மெக்கானிசம். ஏன்னா ஆர்டினன்ஸில் வேறு ஹேவிங் சம் ஸ்க்ரூட்டனி. ஆர்டினன்ஸ் வந்து நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணணும். பட் பில்லே ஆர்டினன்ஸ் மாதிரி வந்து இங்கே நடக்குது. ஸோ அதுதான் வந்து எக்ஸம்ஷன் வித் தி அப்ரூவல் ஆஃப் ஸ்பீக்கர். அண்ட் அந்த அர்ஜென்சி இருந்தால் மட்டும் பண்ணிடலாம், இல்லைனா ரெஃபரல் ஷுட் பி கம்பல்சரி அப்படின்றாங்க. அண்ட் பார்ட்டி விப் ஷுட் பி அவாய்டட் இன் தி ஓட்டிங் ஆஃப் தி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். என்ன தான் வந்து லீகலாக அது இல்லைனாலும் இல்லீகலாக பார்ட்டிஸ் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிஸோட விப்பு வந்து செல்லாது அப்படிங்கிறத வி ஹவ் டு பிரிங் இன் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட்டியோட விப்பு வந்து இட் இஸ் நாட் ஸ்டில் அப்ளிகபிள் தான், தே கேன் ஆக்ட் ஃப்ரீலி. பட் நிறைய பார்ட்டிஸில் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, அப்படி இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபிக்ஸட் டைம் லிமிட். ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒரு பில்லை ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, டு சப்மிட் த ரிப்போர்ட் வித் மேண்டேட்ரி அட்டண்டன்ஸ். ஸோ அது வந்து என்னன்னா, அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்லி இட் ஷுட் பி டேக்கன் பை லோக்சபா. அதுக்கு ஒரு டைம் லிமிட்டே ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ எப்படி டைம் லிமிட் இருக்குன்னா 6 months டைம் தராங்க. ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டியை வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதை இமீடியட்லி ஸ்பீக்கர் வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒரு மினிஸ்ட்ரிக்கு தராங்களே, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் உமனுக்கு இவங்க ரெக்கமெண்டேஷன் தராங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பதில் வந்து மினிஸ்ட்ரி கொடுக்கணும். ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. ஸோ அந்த நம்மளுடைய கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோடைய எசன்ஸே அதுதான். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் என்ன அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் ஆன்சரபிள் டு லோக்சபா. ஸோ அந்த ஆன்சரபிலிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி தான். அப்போ இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒரு பில்லை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு மினிஸ்ட்ரிக்கு தராங்கன்னா மினிஸ்ட்ரி ஷுட் இமீடியட்லி ஆன்சர். அதான் ஆன்சரபிலிட்டி. ஸோ அந்த ஆன்சர் வந்து 6 months கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ தட் இஸ் டூ லாங். உங்களுக்கு புரியுதா? அதை வந்து குறைச்சி 60 days மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. And field experts might be invited for the deliberations and opinions of the young researchers. இவங்களெல்லாம் இன்டென்ஸாக போட்டு பண்ணலாம். அப்படி ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் 4 பேரை கூப்பிட்டு அவங்கள இன்டர்னாக ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலைகளை கொடுக்கலாம். ஒரு 3வது அட்டம்ப்ட்டு 5வது அட்டம்ப்ட்டு 2 மெயின்ஸ் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இப்படி உருவாக்கலாம். உண்மை நமக்கு தானே தெரியுது. மோஸ்ட் லா படிக்கிறவங்களுக்கு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் தவிர வேறு யாராவது இதை கவனிக்கிறாங்களா நம்ம நாட்டில்? ஒன்று லா படிக்கிறவங்க பார்ப்பாங்க, இல்லை யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் பார்க்குறாங்க, வேறு யாரும் பார்க்கறது இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மஸ்ட் கோஆர்டினேட் அண்ட் சிங்க் தி ஆப்ரேஷன் வித் தி பார்லிமெண்ட்ரி கேலண்டர். ஸோ இது எப்படி அப்படின்னா, இப்போ மான்சூன் செஷன் முடிஞ்சிச்சு. மான்சூன் செஷனில் இப்போ தான் இந்த வருஷம் கணக்கு இல்லை, இப்போ அடுத்து வின்டர் செஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மான்சூன் செஷனில் ஒரு பில் போடுறாங்க. இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸோடைய ஒர்க்கிங் கேலண்டரை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ மான்சூன் செஷனில் ஒரு பில் வருதுன்னா அந்த பில்லுடைய பார்லிமெண்ட் கமிட்டியோடைய ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து அந்த மான்சூன் டு வின்டர் நடுவில் போட்டுடணும். ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம வி ஆர் ஹேவிங் 3 sessions. ஸோ வி ஆர் ஹேவிங் தி மான்சூன், ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்ட் வின்டர் செஷன் அப்படின்னு 3 இருக்குது. இப்போ இதில் ஒரு பில் வருது அப்படின்னா அந்த பில் ரிலேட்டடான பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இது 2த்துக்கு நடுவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்பீக்கர் தானே ஒர்க் போடுறாரு, அந்த டியூட்டி ரோஸ்டர் ரெடி பண்ணி என்னன்னைக்கு எந்தெந்த கமிட்டியோட மீட்டிங் அப்படின்னா யார் முடிவு பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி தான் ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டியோடைய ஷெடியூலையும் போடுவாங்க. அப்படி ஷெடியூல் போடுறப்போ பில்லு லான்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேலண்டரை ரெடி பண்ணி ஷெடியூல் போடுங்க. எந்த பில் வந்துச்சோ அது ரிலேட்டட். இப்போ என்ன ஆயிடுது, ஒரு பில் மான்சூனில் வருது, பட் அந்த பார்லிமெண்ட் கமிட்டியோட மீட்டிங் வந்து வின்டர் செஷன் முடிஞ்சோன்னு தான் ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, வின்டர் முடிச்சு தான் அவங்க மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பில்லை லான்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரீஷெடியூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. During budget, parliamentary committees should be allowed to add the new initiatives. அது எப்படின்னு கேட்க போகிறதில்ல, பட்
அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் மஸ்ட் கிவ் குட் ரீசன்ஸ் ஃபார் நாட் அக்செப்டிங் தி ரெக்கமெண்டேஷன். பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொடுத்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட் வந்து டினை பண்ணலாமானா பண்ணலாம். கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் ஆல் ரைட்ஸ் டு டினை. இது வேறு அட்வைசரி ரோல் தான், இட் ஷுட் நாட் பி மேட் மேண்டேட்ரி. ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட் டினை பண்ணுறாங்கன்னா ஏன் பண்ணாங்கங்கிற ரீசன்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பி ஃபங்க்ஷன். இது வந்து கோர்ட்டு சோம்நாத் சாட்டர்ஜி அப்படிங்கிற ஸ்பீக்கருடைய கோர்ட். இது அவர்கிட்ட கேட்பாங்க பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து பைண்டிங் ஆக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ நோ, it should not be made binding because it's the discretion of the government, but government must give good reasons for not accepting the recommendation அப்படின்னு அவர் சொன்னது தான். அது அப்படியே ஒரு லைனாக இங்கே எடுத்து போட்ட பாயிண்ட்டாக புரிஞ்சிச்சா. சோம்நாத் சாட்டர்ஜி இஸ் a very important speaker. 2004 to 2009 வந்து அவர் வந்து லோக்சபா ஸ்பீக்கராக இருந்தவர். அண்ட் அவரோட முக்கியமான டெசிஷன் என்ன அப்படின்னா, when he became speaker அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிற பேச்சு கேட்காம அவர் ஸ்பீக்கராக இருந்து நடத்துகிறப்போ டோட்டலாக இண்டிபெண்ட்டாக நடத்தினார். தோ கம்யூனிஸ்ட் கட்சி அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கட்சி பேரே கேட்க மாட்டாருன்ட்டு கட்சியிலேருந்து அவர் தூக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஸ்பீக்கர் ஆன பிறகு எனக்கு கட்சி முக்கியம் கிடையாது, இந்த சேர் தான் முக்கியம். ஸோ எத்திக்ஸில் இந்த மாதிரி இன்டெகிரிட்டி ஹானஸ்டி அப்படிலாம் எழுதுறப்போ இவர் பேர் எழுதலாம். அந்த மாதிரி 2-3 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் அவர். A parliamentary committee on national economy should be formed to annually examine the state of economy and public borrowing. கவர்மெண்டோட borrowings எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி பண்ணணும். அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து இமீடியட்டாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஷுட் பி ஃபார்ம்டு. பாருங்கள் 10 பாயிண்ட் இருக்குது ஒரே எடிட்டோரியல், அதனால தான் இந்த எடிட்டோரியல் எடுத்தேன். கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்டு டு ஸ்க்ரூட்டனி தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் அதை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிட்டு அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க. when a constitutional amendment is brought, that amendment must be sent to the parliamentary committee on constitution அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. so that they scrutiny it before supreme court can do. அப்போயே அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு they are asking us to give the recommendations. ஸோ அதே மாதிரி வந்து எலெக்ஷன் இயரில் வந்து பட்ஜெட் பாஸ் பண்ணுறாங்களே, இது வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து சும்மா தான். எலெக்ஷன் இயரில் பட்ஜெட் ஜூலை மாதம் தானே வருது. அந்த பட்ஜெட் அப்போ டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறதில்லை. நம்ம பட்ஜெட் ப்ராசஸில் என்ன பார்த்தோம், பிப்ரவரி மாதத்தில் பார்லிமெண்ட் ரிசர்ஸில் போகும், ஒரு மாதம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கமிட்டி வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க, மார்ச் மாதத்தில் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது நார்மல் பட்ஜெட் இயரில் நடக்குது. ஆனால் எலெக்ஷன் இயரில் பட்ஜெட்டே ஜூலையில் வரும்போது இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், இதான் வே ஃபார்வர்ட். கிளியரா? ஸோ இவர் சொன்ன பாயிண்ட்டையும் நான் 85th எடிட்டோரியலில் நடத்தின பாயிண்ட்டையும் சேர்த்து ஹேவ் டிஸ்கஸ்ட் இட். கிளியர்? ஸோ கமிட்டிஸ் ஆர் இன்க்ளூசிவ். இது முக்கியமான ஒரு லைன், கமிட்டிஸோட இம்பார்ட்டன்ஸை குறிக்கிற மாதிரி. கமிட்டிஸ் ஆர் இன்க்ளூசிவ், ஏன்னா எல்லா கட்சியும் இருக்குது. ரிப்போர்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கன்சென்சஸ், எல்லாரும் ஃப்ரீயாக அதை முடிவு பண்ணுறாங்க. தே ஹார்மனைஸ் தி கான்ட்ராடிக்ஷன். அந்த வேர்ட் நல்லா இருக்கா? தே ஹார்மனைஸ் தி கான்ட்ராடிக்ஷன்ஸ். ஹார்மனைஸ் தி கான்ட்ராடிக்ஷன்னா என்ன அப்படின்னா, 2 கட்சிக்கு நடுவில் இருக்கிற கான்ட்ராடிக்ஷன்ஸை அவங்க ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக முடிச்சு வைக்கிறாங்க. அதான் வந்து ஹார்மனைசிங் தி கான்ட்ராடிக்ஷன்ஸ். ஸோ தே ஹார்மனைஸ் தி அந்த ஒரு பாயிண்ட். கிளியரா? ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டி பற்றி ஒரு நீடுன்னு எழுதுகிறப்போ இல்லை இன்ட்ரோடக்ஷனில் எழுதுகிறப்போ, பார்லிமெண்ட்ரி கமிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டு என்ஷோர் தி responsibility of the executive to the legislature, because and it is a very essential part because they are inclusive, their reports are based on consensus and they harmonize contradictions. அப்படி introduction எழுதலாம், இல்லை கன்க்ளூஷன்லையும் இது எழுதி முடிக்கலாம், இல்லை நடுவில் பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா இதை பாக்ஸ் போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு புரியுதா? So this is how you have to take certain very important statements from editorials and try to bring it in your answers. So இந்த மாதிரி அட்ராக்டிவாக போடுறப்போ ஒரு பந்தா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த 3 எடிட்டோரியல்ஸும் சின்னது தான். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் அது கொஞ்சம் போகும், பட் மிச்சம் 2மே குட்டி தான். கொடியெல்லாம் ஏற்றியாச்சா? இங்கேருந்து யாராவது லைவாக பார்க்குறீங்களா? சீக்ரெட்டாக ஏதாவது? எதுவும் இல்லை. ஓகே, ஸோ வில் கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து த கேஸ் ஃபார் தி நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா இன் இந்தியா. ஸோ நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா வந்து என்ன, இந்த பில் என்ன அப்படின்னா, ஸோ லேண்ட் டிகிரடேஷன் அண்ட் டெசர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இஷ்யூவை வந்து இது ஹேண்டில் பண்ணுது. ஸோ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டெசர்டிஃபிகேஷன், இல்லை யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு முக்கியமான கன்வென்ஷன் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, லேண்ட் டிகிரடேஷனையும் டெசர்டிஃபிகேஷனையும் காம்பேட் பண்ணுறாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து வி ஹேட் திஸ் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சிபிடி.
சிபிடியோட 15th COPல குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து we brought in a detailed scheme to restore the ecosystems, and 2020 to 30 is declared as decade of ecosystem restoration. இப்போ 2023 வந்து இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே யூஎன், அதே மாதிரி யூஎன் வந்து 2020 to 30 இந்த டிகேட் இருக்குல்ல, இந்த டிகேடை வந்து டிகேட் ஆஃப் இக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன்னா என்ன அப்படின்னா, டீக்ரேடான லேண்டையும் டீக்ரேடான சாயிலையும் டெசர்டிஃபிகேஷனில் இருக்கிற லேண்டையும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து அதை ரீஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதை ரீஸ்டோர் பண்ணி வி ஆர் பிரிங்கிங் இன் தி சஸ்டைனபிலிட்டி. ஸோ அதான் அதோட ஐடியா. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கீம்ஸில் பண்ணுறோம், பட் இதை வந்து ஒரு லாவாக கொண்டு வந்து ஒரு ப்ரொவிஷன் ஆக்கி எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷனை வந்து லீகலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, அதில் வந்து என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குமே தவிர, இது வந்து ஒரு சப் காம்பனண்ட்டில் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம ஏர் பொல்யூஷன் அப்படின்னா நமக்கு ஏர் ஆக்ட் இருக்குது, வாட்டர் பொல்யூஷன்னா வாட்டர் ஆக்ட் இருக்குது. அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் இருக்கா? இப்போ கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு ஆக்ட் இருக்கா? இல்லை. ஆனால் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஒரு 140 150 எங்கேயோ டிஸ்கஸ் பண்ணேன். கிளைமேட் சேஞ்ச் பில் அப்படின்னு ஒரு பில் வந்து 150க்கு அப்புறமா தான் டிஸ்கஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷனுக்கு ஒரு பில் கொண்டு வரணும். ஸோ யூரோப்பியன் யூனியன் ரீசென்ட்லி தே brought ஃபார் தெம், யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாடல் இந்தியாவிலே ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எழுதுறாரு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி இந்தியாவில் இந்த பில் தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம்னா வரலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் பற்றி அவங்க வந்து when they brought this global data protection GDPR கொண்டு வந்தாங்களே, டேட்டா ப்ரொடெக்ஷன் ரிஜைம். ஸோ யூரோப்பியன் யூனியன் அதை கொண்டு வரும்போது இந்தியாவில் டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு அதே மாதிரி என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஸோ யூரோப்பியன் யூனியன் லைக் தே ஆர் தி டார்ச் பேரர்ஸ் ஆஃப் எனி, தே செட் தி பிரசிடென்ட்ஸ். ஸோ அந்த பிரசிடென்ட்ஸில் அவங்க இதை கொண்டு வரும்போது we can also bring it. ஓகே. So GS3 conservation, the direct topic. With almost 30% of the total geographical area having land degradation, India needs a legal remedy. So according to ISRO, ISRO-oda land degradation atlas அப்படின்னு ஒன்று இருக்குது, ISRO-oda landslide atlasன்னு ஒன்று இருக்குது, land degradation atlasன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த land degradation atlas படி 30% of the geographical area in India வந்து it's degraded. அதான் land is degraded. ஸோ அதை restore பண்ணணும், so that its productivity is back. So National Restoration Law, which was enacted by European Union, is an inspiring model for us to replicate அப்படின்னு சொல்கிறாங்க. So NRL was adopted by EU's Environmental Council on June. It's a groundbreaking piece of legislation that aimed to restore the Europe's ecosystem. So அந்த ஆக்டோட ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் இங்கே பார்ப்போம். அதே ப்ரொவிஷன்ஸ் எப்படி ரீஸ்டோர் இந்தியா கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் அந்த யூரோப்பியன் லாவில் என்ன இருக்குது? So they have set the target. 20% of EU's land and sea areas must be restored by 2030. So EU-oda ஆக்டில் 20% இருக்கு. And goal of having all the ecosystems restored by 2050. எல்லா லேண்டையும் வந்து 2050குள்ளே பண்ணணும். பட் இமீடியட்லி இந்த அடுத்த 6 வருஷத்தில் நம்ம 20% ரீச் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இது EU-ஓட லாவில் இருக்க ஆக்ட். அண்ட் மல்டி எக்கோசிஸ்டம் அப்ரோச்னா for all ecosystem. So it can be desert ecosystem, forest ecosystem, coastal ecosystem, urban areas, urban ecosystem. இந்த மாதிரி எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணுற மாதிரி ரீஸ்டோரேஷனை பார்க்குறாங்களே தவிர வெறும் வந்து drought hit regions இல்லைனா வந்து வாட்டர் டெஃபிஷியன்ட் ரீஜன்ஸ் அந்த ஏரியா மட்டும் பண்ணல. பொதுவாக லேண்ட் டிகிரடேஷன்னா நமக்கு வந்து ட்ராட் ரீஜன்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி ரீஜன் மட்டும் இல்லாமல் எல்லா எக்கோசிஸ்டம்ஸ்லையும் இருக்கிற லேண்ட் டிகிரடேஷன். இப்போ பஞ்சாப் ஹரியானா போனீங்க அப்படின்னா அங்கே சாயில் சலனைசேஷன் இருக்குது. சாயில் சலனைசேஷனால சாயில் டிகிரேட் ஆயிருக்கு. அங்கே சாயில் டிகிரடேஷனை சரிப்படுத்துறது பஞ்சாபில் இருக்கிற ஒரு எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். அங்கே இருக்கிற பேடி அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் எல்லாமே போயிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா எக்கோசிஸ்டம்ஸையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யூரோப்பில் சொல்கிறாங்க. நான் இந்தியா வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரீஸ்டோரேஷன் ஆஃப் 25,000 kilometers. ஸோ அதே மாதிரி ரிவர் எக்கோசிஸ்டம்க்கும் கொண்டு வராங்க. ரிவரை வந்து என்ன பண்ணுறாங்க, 25,000 kilometers ஆஃப் ரிவரை வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் ரிவர்ஸாக மாற்றணும். அண்ட் பிளான்டிங் 3 billion trees by 2030. இது யூரோப்பியன் யூனியனோட டார்கெட். அவங்க யூரோப் இஸ் நோன் ஃபார் லாட் ஆஃப் ரிவர்ஸில். ஆல்ப்ஸ்லேருந்து ஏகப்பட்ட ரிவர்ஸ் வந்து கோஸ் போத் டு தி பால்டிக் சி அண்ட் டு தி மெடிட்டரேனியன் சி. ஸோ அந்த எல்லா ரிவர்ஸுமே வந்து பால்டிக் அண்ட் நார்த் சி. ஸோ எல்லா ரிவர்ஸையும் வந்து 25,000 kilometers ஆஃப் ரிவர்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஜாகிரபிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் தே ஆர் டெம்பரேட் அண்ட் வி ஆர் ட்ராபிக்கல். பட் அதை தாண்டி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூரோப்பியன் யூனியன் எப்படி இருக்கோ அது எல்லாமே இந்தியாலையும் இருக்கும். யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற எல்லா சோஷியோ கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸும் இந்தியாவில் இருக்கும், ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸும் இந்தியாவில் இருக்கும். அஃப்கோர்ஸ் கிளைமேட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பில் அப்படியே இந்தியாவுக்கு ரெலவெண்ட் தான். ஏன்னா நம்மகிட்டே அத்தனை ரிவர்ஸ் இருக்குது. வி ஹேவ் போத் பெரினியல் ரிவர்ஸ் அண்ட் எஃபிமரல் ரிவர்ஸ். ஸோ வாட் இஸ் லேண்ட் டிகிரடேஷன்? ஸோ லேண்ட் டிகிரடேஷன்னா என்ன?
லேண்டோடைய ப்ரொடக்டிவிட்டி இல்லை லேண்டோட குவாலிட்டி டிட்டரேட் ஆகுது ஸோ தட் இட் இஸ் நாட் பீங் productive. Land degradation refers to the deterioration of the land's quality and productivity due to various factors that reduces its ability to support vegetation and agricultural activities. So vegetation and agricultural activities support பண்ண முடியாம land போறதுக்கு பேர் தான் land degradation. The process can be caused due to natural factors like erosion, drought, climate change or human activities like deforestation, overgrazing. Now மரத்தை நிறைய வெட்டுறதுனால என்ன ஆகுது? நிறைய மரத்தை வெட்டுறப்போ trees are having the capacity to hold the soil. So tree நீங்க கட் பண்ண உடனே ட்ரீ வந்து தே ஃபிக்ஸ் தி நியூட்ரியன்ஸ் இன் தி சாயில், நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷன் கட் ஆகுது. அந்த சாயிலை வந்து எரோஷனுக்கு தூண்டுது. ஏன்னா சாயில் வாஸ் ஹெல்ட் பை ட்ரீ. நம்ம இப்போ ட்ரீ போன பிறகு ஒரு காற்றடிச்சாலும் தண்ணி வந்தாலும் சாயில் இஸ் எரோடட். சாயில் எரோஷனுக்கு காரணமாக இருக்குது. அண்ட் ஓவர் கிரேசிங் பை தி லைஃப் ஸ்டாக் ஓவர் கிரேஸ் பண்ணுறப்போவும் என்ன ஆகுது? இருக்கிற புல் எல்லாமே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சாயில் அகைன் இட் வில் பி லூஸ் அண்ட் ஓப்பன் டு எரோஷன். And sometimes livestock also stamp and damage the grasslands. So climate change, so அதுக்கப்புறமா வந்து improper agricultural practices. So improper agricultural practice என்ன? So already Punjab is the best example, soil salinization. So overuse of flood irrigation and overuse of groundwater அதிகமாக பம்பில் இருந்து எடுத்து flood irrigation பண்ணதுனால salinization and அதை தாண்டி fertilizers, overuse of fertilizers and pesticides-னால washaways-னாலையும் soil degrade ஆகுது. இது ஜஸ்ட் ஒரு பிரீஃப் தான். இதை தாண்டி ஏகப்பட்டது இருக்குது. லேண்ட் டிகிரேடேஷனில் என்னென்ன இருக்குது? அர்பன் ஏரியாஸில் எப்படி இருக்குது? நம்ம லேண்ட் ஃபில்ஸ் போடுறோம். 2 எடிஷன் மாதிரி பார்த்தோம்னா லேண்ட் ஃபில்ஸ். ஸோ லேண்ட் ஃபில் போட்டால் இப்போ அந்த ஏரியாவில் இருக்க டோட்டலாக இப்போ நீங்கள் வந்து கொடுங்கியூர் போனீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு லேண்ட் ஃபில் இருக்குது, குப்பை போட்டு வச்சிருக்கிற ஏரியா. ஸோ அந்த என்டையர் லேண்ட் இஸ் டிகிரேடட். அந்த லேண்டில் எதுவும் பண்ண முடியுமா? அண்ட் மோஸ்ட்லி வந்து வெட்லேண்ட்ஸை தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ வெட்லேண்ட் டிகிரேடேஷன், மேங்க்ரூவ் டிகிரேடேஷன் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இட்ஸ் அ வெரி லார்ஜ் அம்ப்ரெல்லா ஏரியா. So what are all the causes of land degradation அப்படின்னா soil erosion, removal of the top layer of the soil by wind, water. So அதனால தான் soil erosion தான் வந்து first reason. Next soil salinization, accumulation of salts in the soil due to irrigation, which இதுக்கு நமக்கு பஞ்சாப். So soil erosion, soil இது வந்து afforestation பண்ணுற ஏரியாவில் soil erosion and slopesல, பஞ்சாப்ல வந்து soil salinization. Desertification, what is desertification? So land degradation ஓட ஒரு பார்ட் தான் desertification. Desertification is not the only type of land degradation. Desertification na deserts வந்து expanding its boundaries. So conversion of ஒன்று வந்து என்னதுன்னா desert வந்து அதோட boundary expand பண்ணிட்டே போகுது. பக்கத்தில் அப்படியே வந்து காற்று அடிக்க விண்டு வந்து அப்படியே வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் தி டெசர்ட். ஸோ அதனால் ஒரு ஃபெர்டைல் ஏரியாலாம் அந்த டெசர்ட் என்கல்ஃப் பண்ணி அதெல்லாம் டெசர்ட்டாக மாற்றிட்டே வருது. ஸோ இது ஒரு டைமென்ஷன். இன்னொரு டைமென்ஷனாக கன்வர்ஷன் ஆஃப் அ ஃபெர்டைல் வெஜிடேஷன் இருக்கிற ரீஜனை டெசர்ட்டாக நம்மளே மாற்றுறது. ஸோ அதுவும் வந்து டெசர்டிஃபிகேஷன் தான். Process of fertile land becoming desert typically due to prolonged drought and deforestation. Next வந்து ஸோ இதுக்கு தான் வந்து ஷெல்டர் பெல்ட்ஸ் கொண்டு வரணும், ட்ரீஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஹோல்ட் தி சாயில், லாஸ் ஆஃப் வெஜிடேஷன் அண்ட் பொல்யூஷன், கண்டாமினேஷன் ஆஃப் சாயில் வாட்டர் பை கெமிக்கல்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அஃபெக்டிங் சாயில் ஹெல்த், லேண்ட் ஃபில்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து லேண்ட் டிகிரடேஷனுக்குள்ளே வருது. ஸோ இந்த லேண்ட் டிகிரடேஷனில் வந்து நம்ம வந்து இப்போது குன்மிங் மான்ட்ரியலுக்கு போகலாம். குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட், ரீசெண்டாக கொண்டு வந்தது. அதில் வந்து கொண்டு வந்த முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னது? 30x30 அப்படின்னு ஒரு டார்கெட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 30 by 2030 30% ஆஃப் டீக்ரேடட் லேண்ட் ஷுட் பி ரீஸ்டோர்டு. இது ஃபஸ்ட்டு டார்கெட். இன்னொரு 30 என்னது அப்படின்னா நார்மலாக இருக்கிற, அதாவது நல்லா இருக்கிற 30% ஆஃப் தி லேண்டை கன்சர்வ் பண்ணி அதை டெசர்டிஃபை ஆகாமல் பார்த்துக்கணும். டெசர்டிஃபிகேஷனோட வேர்ஜில் இருக்குல்ல ஒரு சில லேண்ட்ஸு, அது இன்னும் ஆகலை ஆனால் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்னரபிளான ஒரு 30% ஆஃப் தி லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கன்சர்வ் பண்ணுங்கள். டெசர்டிஃபிகேஷன் ஆகி இல்லை லேண்ட் டிகிரேட் ஆகி டிகிரேடான ஒரு 30% ஆஃப் தி லேண்டை எடுத்து அதை ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ ரீஸ்டோர் 30% ஆஃப் தி டிகிரேடட் லேண்ட்ஸ் அண்ட் கன்சர்வ் தி 30% ஆஃப் எக்ஸிஸ்டிங் லேண்ட் ஃப்ரம் டிகிரேடேஷன். ஸோ இதான் வந்து 30x30 டார்கெட் அப்படின்னு குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலில் ரொம்ப முக்கியமான டார்கெட். அண்ட் அதில் ஏகப்பட்ட டார்கெட்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஹேஸ் மோர் தென் 20 ஐசி டார்கெட்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கும். ஐசி பயோடைவர்சிட்டி டார்கெட்டுக்கு. ஸோ பெஸ்டிசைட் யூஸை ஹாஃபாக குறைக்கணும், ஃபெர்டிலைசர் ஓவர் யூஸை குறைக்கணும், ஆஃபாரஸ்டேஷன் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டார்கெட்ஸ் இருக்கும் அதில், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இஸ்ரோஸ் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் லேண்ட் டிகிரடேஷன் அட்லஸ் பொறுத்த வரைக்கும் 29.7, அதாவது 97 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இட்ஸ் டிகிரேடட். ஸோ லேண்ட் டிகிரடேஷனில் நம்மளுடைய டோட்டல் வந்து 29, அதில் டெசர்டிஃபிகேஷனே வந்து 25%. அதாவது ஃபர்டைல் சாயில் இருந்த ஒரு வெஜிடேஷன் இருக்கிற ஒரு லேண்ட் வந்து அது வந்து ஆஃபாரஸ்டேஷனால் அண்ட் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் டெசர்ட் கண்டிஷன்ஸுமாக மாறுறது தான் டெசர்டிஃபிகேஷன்.
ஸோ 25% வந்து டெசர்டிஃபிகேஷனால் அஃபெக்ட் ஆயிருக்கு இந்தியாவோட லேண்டு. ஸோ அக்கார்டிங் டு இஸ்ரோ. ஸோ ஆன்சர் ரைட்டிங்கில் போடுறப்போ இந்த மாதிரி டேட்டா போடணும். முடிஞ்சால் கிராஃப் மேப்பையும் வரைஞ்சிடணும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ மேப் வரைகிறப்போ நான் இந்த மேப் அப்படியே ஃபுல்லாலாம் பார்க்காதீங்க, நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த லைட் எல்லோ கலரில் இருக்கிற ஏரியா வந்து நோ டிகிரேடேஷன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி லேண்ட் நோ டிகிரேடேஷன். இது டிகிரேடேஷனாக இருக்க ஏரியானா இதெல்லாம் தான் வேறு கலரில் இருக்கிறது தான் டிகிரேடேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன். ஸோ ப்ரௌன் வந்து ராஜஸ்தானில் கொஞ்சம், லடாக்கில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ப்ரௌன் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் மேன்மேட், அது மேன்மேட் ரீசன்ஸ்னால இல்லை இந்த ஏரியா சாரி இங்கே போயிட்டேன். சாண்டி ஏரியாஸ், வாட்டர் எரோஷன், ஓவர் இரிகேஷன், விண்ட் எரோஷன். ஸோ ஓவர் இரிகேஷன்னாலையும் விண்ட் எரோஷன்னாலையும் டிகிரேட் ஆன ஏரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கெனால் ஒன்று இருக்கும். இந்திரா காந்தி கெனால் வந்த பிறகு இன்னும் செலனைசேஷன்ஸும் அங்கே நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் ஹேவிங் திஸ் க்ரீன் அண்ட் ப்ளூயிஷ் ஏரியாஸ். ஸோ ப்ளூயிஷ் ஏரியா வந்து அக்ரிகல்ச்சரோட ஓவர் இரிகேஷன்ஸ்னால நடந்த ஏரியாஸ் தான் க்ரீனிஷ் ஏரியாஸ். ப்ளூயிஷ் ஏரியாஸ். க்ரீனிஷ் ஏரியானா என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் ஆயிருக்கு, ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ நீங்கள் இதை மேப்பில் மார்க் பண்ணுறப்போ நான் வரைகிற இந்த ரெட் லைனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்று போட்டுருங்க, அப்புறமா இப்படி. இதெல்லாம் அக்யூரேட்டாக வரைய முடியாது. இப்படி அவ்வளோதான். இப்படி ஒரு 3 பேட்ச் போட்டு ரேண்டமாக 3 லேபிளிங் பண்ணால் போதும். ஒன்று வந்து எதுக்கு போடுறீங்க, ஒன்று வந்து பிகாஸ் ஆஃப் விண்ட் எரோஷன் அண்ட் இன்னொன்று வந்து பிகாஸ் ஆஃப் தி ஃபர்டிலைசர் யூஸ், இன்னொன்று வந்து பிகாஸ் ஆஃப் தி இரிகேஷன், ஓவர் இரிகேஷன், இன்னொன்று வந்து டிகிரடேஷன் ஆஃப் வெஜிடேஷன்ஸ். அவ்வளோதான். அப்படி போட்டு சிம்பிளாக வரைஞ்சிடலாம். லேண்ட் டிகிரடேஷன் அட்லஸ்ன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும் இமேஜஸில். நானும் அப்படி தான் எடுத்தேன். யூத் ஸ்டேட்ஸ் லைக் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான். எங்கெங்க? குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான். ஸோ இந்த ஏரியாஸ் தான் வந்து மெயினாக கொண்டு வர்றது. ஸோ ஆக்சுவலி இதான் வந்து இந்தியாவோடைய ட்ராட் ஹிட் ரீஜன்ஸோடைய மேப்பும் இது தான். நீங்கள் இந்தியாவோட ட்ராட் ஹிட் ரீஜன் அப்படின்னு நம்ம ஒரு மேப் போட்டோம் அப்படின்னா அந்த மேப்பும் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த மேப்பு. இங்கே தான் வந்து ட்ராட் அதிகமாக இருக்கிற ரீஜன். ஸோ தமிழ்நாடோட கோஸ்டல் பிளேன்ஸ் கொஞ்சம் போயிருக்கும், இந்த நடு ஏரியா மட்டும் அப்படி போகும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட ரெயின் ஷேடோ ஏரியாவாக இது இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேஜர் ரீசனாக இருக்கும். ட்ரைலேண்ட் ஃபார்மிங்லாம் அங்கே தான் நடக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் டேக்கன். இந்தியா வந்து இதை அலிவியேட் பண்ணுறதுக்காக இட் டுக் ஸ்டெப்ஸ் லைக் கிரீன் இந்தியா மிஷன். ஸோ கிரீன் இந்தியா மிஷன் இஸ் பார்ட் ஆஃப் வாட், நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வி பிராட் அன் ஆக்ஷன் பிளான். அதில் மொத்தம் வந்து 10 ஆக்ஷன் பிளான்ஸ் இருக்குது. லான்ச் பண்ணுறப்போ 8 தான் இருந்தது. நோ தே ஹவ் ஆடட் 11 இருக்குது இப்போது. ஸோ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளானை லான்ச் பண்ணோம் 2008. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி மிஷன் வந்து நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா. ஸோ அந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியாவில் நம்ம எஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஃபாரஸ்டேஷன் கொண்டு வரோம். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து க்ரீன் ஹைவேஸ் மிஷனும் இருக்கும். ஹைவேஸோட 2 சைடுமே மரம் நடுறது ஒன்று, ரயில்வே ட்ராக்கோட 2 சைடும் மரம் நடணும். அதை தாண்டி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எஃபாரஸ்டேஷன் பண்ண முடியுமோ பண்ணணும். நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனாக்குள்ளே வி ஆர் பிரிங்கிங் இன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் லேண்ட் டிகிரடேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒன்று. ஃபாரஸ்ட் ரிலேட்டடுக்கு ஒன்று, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடுக்கு ஒன்று. அக்ரிகல்ச்சரல் லேண்டில் சாயில் கெப்பாசிட்டி. ஸோ அதில் ஒரு முக்கியமான காம்பனன்ட் மைக்ரோ இரிகேஷன். ஃப்ளட் இரிகேஷனுக்கு வேலை ட்ரிப் இரிகேஷன் அண்ட் மைக்ரோ இரிகேஷன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருது கிருஷி சிஞ்சாய் யோஜனா. அப்புறமா வந்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன? வாட்டர் ஷெட் இஸ் தி பேசிக் மைக்ரோ யூனிட் ஆஃப் அ ரிவர். ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியாவிலேருந்து அந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல விழுற தண்ணி அப்படியே ஒன்றா சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி தான் ஒரு ஸ்ட்ரீமாக மாறுது. அப்படி பல ஸ்ட்ரீமாக ஒன்று சேர்ந்து தான் ஒரு ரிவராக மாறுது. ஸோ அந்த மாதிரி அந்த ரிவரோட ஒரு மைக்ரோ யூனிட் தான் வாட்டர் ஷெட். தண்ணி விழுந்து கலெக்ட் ஆகுதுல்ல, எங்கேயோ விழுந்து கலெக்ட் ஆன அந்த தண்ணி தானே ரிவராக மாறுது. ஸோ அந்த விழுற இடத்துல போயிட்டு அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டோம்னா ரிவர்ஸோட ஹெல்த் ஒழுங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறது தான் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட். ஸோ நேஷனல் எஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து வாட் இஸ் அ வே ஃபார்வர்ட். ஸோ இதான் நம்மளுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ், டேட்டா, மேப்பு, அப்புறமா வந்து அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அவ்வளோதான். ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வே ஃபார்வர்ட். இந்தியாவில் அந்த லா கொண்டு வரணும்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ், நம்மளும் அதே மாதிரி ஒரு டார்கெட்டை கொண்டு வரலாம். இப்போ குன்மிங் மாவட்டத்தில் 13 கொடுத்துருக்காங்க, பட் யூரோப்பில் வந்து 20 தான் போட்டிருக்காங்க 30க்குள்ளே டார்கெட்டு. டு ரீஸ்டோர் 20% ஆஃப் தி டிகிரேடட் லேண்ட் பை 2030. அதே தான் நம்ம யூரோப்பியன் யூனியன் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அப்படி தானே காப்பி பேஸ்ட் பண்ணோம். பாரத் 6 கூட ஹெட்லைட் எப்போவுமே ஆன்லேயே இருக்கே. ஸோ அந்த மாதிரி தான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இஸ் தி வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன். ஸோ வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் என்ன அப்படின்னா, we are having a lot of wetlands. Wetlands-ஓட ஹெல்த்தை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணாதான் they are considered to be the kidneys of ecosystem-ல. They filter a lot of poisonous things and they that is itself அது வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்கோசிஸ்டம். ஏன்னா பயோடைவர்சிட்டி இஸ் ஹியூஜ் தேர். ஸோ அந்த ஏரியாவில் வந்து கிரிட்டிக்கல் எக்கோசிஸ்டம்ஸ் லைக் சுந்தர்பன்ஸ் ஆர் சிலிகா லேக்ஸ் இந்த மாதிரியான ஏரியாஸில் வி ஹாவ் டு ஃபோக்கஸ். அதுக்குன்னு தனியான ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்து அங்கேயும் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷனை கொண்டு வாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டார்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மேஜர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு எக்கோசிஸ்டமும் தனித்தனியாக எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து வெட்லேண்ட் எக்கோசிஸ்டமுக்கு இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட்டை கொண்டு வரணும். அடுத்து வந்து பயோடைவர்சிட்டி இன் அக்ரிகல்ச்சரல் ஏரியாவில் அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டார்கெட்ஸ் கொண்டு வரணும். லைக் பட்டர்ஃப்ளை ஆர் பேர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ்லாம் யூரோப்பியன் யூனியனில் யூஸ் பண்ணி how well the land is restored அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாங்க. அப்புறம் ரிவர் ரிஸ்டோரேஷன். நம்ம ரிவர் ரிஸ்டோரேஷன் ஆல்ரெடி கங்கா வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங் ரிவர்ஸை திரும்ப கொண்டு வரதுக்கு தே ஆர் ஆஸ்கிங் டு பிரிங் சம் ஸ்டெப்ஸ். ஸோ பொல்யூஷனை ரிமூவ் பண்ணி அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ க்ளீன் கங்கா மிஷன் மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில். அப்புறம் அர்பன் க்ரீன் ஸ்பேசஸ். ஸோ அப்போ இந்தியாவுக்கு தேவைப்படுற ஏரியாஸ் என்னென்னா வெட்லேண்ட், அக்ரிகல்ச்சர், ரிவர்ஸ், அர்பன் ஏரியா. இந்த 4 ஏரியாவை தான் வந்து அவர் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அர்பன் ஏரியாஸில் வி ஹேவ் டு பிரிங் இன் ஆல் ஆஃப் அர்பன் ஃபாரஸ்ட். ஸோ அதை பற்றி தான் மியாவாக்கி அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி வி ஹேவ் டு பிரிங் இன் அன் அர்பன் ஃபாரஸ்ட் ஸோ தட் அர்பன் ஹீட் லைன் எஃபெக்ட் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ட்ரீஸ் ஆல்சோ தே ஒன்று வந்து அர்பன் ஹீட்டை குறைக்குது, இன்னொன்று வந்து தே ஆல்சோ ஃபில்டர் தி பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனையும் குறைக்கும். பிகாஸ் அந்த டஸ்ட் எல்லாமே வந்து ட்ரீஸ் இருந்துச்சுன்னா தி ஆல் டஸ்ட் டென் டு அக்யூமுலேட் ஆன் தி ட்ரீ. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணால் நமக்கு என்னென்னலாம் அவுட்கம்ஸ் வரும். இஃப் யூ ஆர் பிரிங்கிங் இன் தி லா, வாட் ஆர் ஆல் தி அவுட்கம்ஸ் எக்ஸ்பெக்டட்? ஸோ அக்கார்டிங் டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம், ஸோ வி கேன் பிரிங் இன் அன் எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ். அதாவது நேச்சர் ரீஸ்டோரேஷன் இந்தியாவில் நம்ம வேர்ல்டு வைடாக நேச்சர் ரீஸ்டோரேஷன் பண்ணோம் அப்படின்னா அப் டு $10 trillion வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும் எக்கனாமிக்கு அப்படின்னு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா ரீஸ்டோர் பண்ணுறதுனால வி கேன் என்ஹான்ஸ் தி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி, கிரியேட் மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் பர்டிகுலர்லி இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ட் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். Law could also help to meet the SDG 15 target. SDG 15 என்ன? Life above land. So life above land அப்படிங்கிற அந்த டார்கெட்டை வந்து கொண்டு. SDG 14 வந்து லைஃப் அண்டர் வாட்டர், SDG 15 வந்து லைஃப் above land. அதோட டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் காசஸ் லேண்ட் டிகிரேடேஷன் எக்ஸபரேட்ஸ் கிளைமேட் சேஞ்ச். ரெண்டுமே வந்து காஸ் அண்ட் எஃபெக்டில் வர்ற ஒரு விஷயம். ஸோ டீக்ரேடட் லேண்ட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு லேண்டு வந்து தே ஆர் ஹேவிங் தி கேப்பபிலிட்டி டு சீக்வஸ்டர். லேண்டில் வந்து நம்ம ட்ரீஸ் வைக்கிறப்போ தே ஆர் சீக்வஸ்டர் தி கார்பன் டை ஆக்சைடு. இப்போ அந்த லேண்ட் டீக்ரேடேஷன் ஆகி அங்கே ட்ரீஸ் வளர முடியாமல் போகிறப்போ என்ன ஆகுது? சீக்வஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இழக்குது. சீக்வஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இழந்துச்சுன்னா இட் அகைன் இன்டென்சிஃபைஸ் தி கிளைமேட் சேஞ்ச். ஸோ அப்போ லேண்டை ரீஸ்டோர் பண்ணி அங்கே மரமோ இல்லை கிராஸ் லேண்டோ வைக்கிறப்போ மோர் CO2 வில் பி அப்சார்ப்ட். ஏன்னா மரங்கள்லாம் என்ன பண்ணுது? வானத்தில் இருக்க CO2வை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கேப்சர் பண்ணி தான் மரமாக மாறுது. ஸோ அப்போது when you grow a tree, CO2 is absorbed there as a tree. ஸோ அந்த கார்பன் தான் வந்து ட்ரீயாக மாறுது. ஸோ தட் இஸ் தி லாஜிக். ஸோ இதான் வந்து தேர்ட் எடிட்டோரியல். ஸோ ஃபுல்லாக வந்து எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். இதில் நீங்கள் அடிஷ்னலாக இப்போ என்ன பார்க்கணும்னா குன்மிங்-மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலோடைய டார்கெட்ஸ் பாருங்கள். ஒரு வாட்டி இதில் கூட கேட்டாங்க, குரூப் 1ல் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். குன்மிங்-மான்ட்ரியல் ப்ரோட்டோகாலோடைய டார்கெட்ஸே எழுதுக அப்படின்னு. நான் அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் எடிட்டோரியல் எடுத்தேன், அதனால் மனப்பாடமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து குரூப் 1ல் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் முடிச்சுட்டு நம்ம பிரேக் போவோம். குட்டி எடிட்டோரியல் தான், பெருசு இல்லை. இருக்கலே வெரி சிம்பிள் எடிட்டோரியல். அப்ரோச்சிங் தி மைல்ஸ்டோன் இன் தி கான்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ். ஸோ திஸ் இயர் வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் தி 75th இயர். இருங்க. 75th year of Constitution. So Constitution was passed on என்னைக்கு? November 26, 1949. ஸோ 1949னா அந்த அடுத்த வருஷம் மாதம் நவம்பரில் வந்து we are having the 75th year. ஸோ அதனால் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த 1 monthல வந்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக நிறைய எடிட்டோரியல்ஸ் வரும். அது வர நம்மளும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட் எடிட்டோரியல் வந்துருக்கு, அப்பப்போ வர எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா கான்ஸ்டியூஷனோட 75th இயர்னா நிச்சயமாக மெயின்ஸ்லி வந்து we can expect a question.
ஸோ கான்ஸ்டியூஷன் டே. ஸோ கான்ஸ்டியூஷனோட சிக்னிஃபிகன்ஸ் பற்றி இவர் என்ன சொல்கிறார், நம்ம எடிட்டோரியலில் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் ஸ்டிக்கின் பண்ணிவிட்டு சிம்பிளாக அதை முடிச்சிருவோம். ஏன்னா இதை பற்றி பேச ஆரம்பித்தா 5 பாயிண்ட்டுக்கு நம்ம அரை மணி நேரம் கூட பேசலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவில் வந்து 75 years. ஸோ இட்ஸ் நாட் அ நார்மல் அச்சீவ்மெண்ட் அட் ஆல். ஏன்னா ஒரு தேர்ட் வேர்ல்டு டெவலப்பிங் கண்ட்ரி, தே ஆர் பிரிங்கிங் இன் தேர் ஓன் கான்ஸ்டியூஷன் and entire world never had the trust on this country that they will even survive as a democracy. ஏன்னா ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிக்கு டிக்டேட்டர்ஷிப் தான் சூட்டபிள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சிவில் லிபர்ட்டிஸ் இருக்கிற ஒரு ரெவல்யூஷனரி கான்ஸ்டியூஷன் வச்சு நாங்கள் டெமோக்ரஸியாக தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லி வி brought in a constitution. ஏன்னா கான்ஸ்டியூஷன் எழுதினது எல்லாரும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தே வாண்டட் சிவில் லிபர்ட்டிஸ். ஏன்னா அதுக்காக தான் அவங்க 90 years ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வி brought in a constitution. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை வந்து புக்கில் மட்டும் இருந்தால் இட்ஸ் நாட் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி ஷுட் பி நர்ச்சர்டு. ஸோ நமக்குள்ளே இருந்த இனிஷியல் லீடர்ஸ் எல்லாருமே அந்த டெமோக்ராட்டிக் கல்ச்சரை வந்து இந்தியாவில் நர்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு அன்எஜுகேட்டட் பாப்புலேஷனுக்கு டெமோக்ரஸினா என்ன, ஓட்டிங்னா என்ன, எலெக்ஷன்ஸ்னா என்ன, பீப்புள்ஸ் ரூல்னா என்ன, பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்னு எஜுகேஷன் கொடுத்து தே நர்ச்சர்ட் தி டெமோக்ரஸி. டெமோக்ரஸி லைக் அ பிளான்ட் ஆர் எனிதிங், இட் ஷுட் பி நர்ச்சர்ட், தென் ஒன்லி இட் வில் க்ரோ. ஸோ அப்படி நர்ச்சர் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டதுனால தான் இன்றைக்கி 75 yearsக்கு அப்புறமாவும் வி நெவர் ஹேட் அ constitutional change. Of course 106 constitutional amendment கொண்டு வந்திருக்கோம். That is also a strong capacity of our constitution. நம்ம கான்ஸ்டியூஷன் ஏன் சர்வைவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. அதுக்கு 2 முக்கியமான ரீசன்ஸ் என்னதுன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு லிவிங் டாக்குமெண்ட்டாக மாற்றினது. ஏன்னா we are having a flexible amendment procedures. ஸோ அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுனால காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்பப்போலாம் நீட்ஸ் வந்துச்சோ அப்பப்போலாம் நம்மளால் அமெண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அதை தாண்டி வந்து இன்னொரு மைல்ஸ்டோன் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்க்கு யூ நீட் மோர் ஓட்டிங். அதாவது அமெண்ட்மெண்ட்லேயும் நம்ம 3 ப்ரொசீஜர் வச்சுருப்போம். சிம்பிள் மெஜாரிட்டிலையும் பண்ணலாம், ஸ்பெஷல் மெஜாரிட்டிலையும் பண்ணோம், ஸ்டேட் உடைய அக்செப்டன்ஸோடையும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 3 விதமான ஆர்டிகல் 368 ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிடிட்டியோட மிக்சரோட ஒரு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் கொண்டு வந்தது தான் இது ரெவல்யூஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஒரு ரிஜிட் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா மக்கள் அதை மாற்றணும்னு நினைக்கிறப்போ கான்ஸ்டியூஷனே திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு புதுசு கொண்டு வர வேண்டியது. அப்படிலாம் நிறைய நாடுகளில் நடந்திருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் ஒரே கான்ஸ்டியூஷன்லேயே அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் கான்ஸ்டியூஷன் ஜேர்னி. ஸோ ஒன்று வந்து ஆரம்பத்தில் இருந்த லீடர்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்லேருந்து இன்க்ளூடிங் எஸ்பெஷலி நேருவோடைய அந்த கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு தே brought in தி டெமோக்ரஸி. அதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அடுத்த முக்கியமான இந்த கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்ததுனால தான் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் இவ்வளோ ரோபஸ்ட்டாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் தான் வந்து இட் எலாங்கேட்டட் தி லைஃப் டைம் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு 75 வருஷம் இருக்குது அப்படின்னா 50 வருஷம் ஆயிடுச்சு கேசவானந்த பாரதி வந்து. ஸோ அந்த ஜட்மெண்ட் தான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுனால தான் கான்ஸ்டியூஷன் வாஸ் ப்ரொடெக்டட் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம் டூ. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டதுனாலையும் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கில் மட்டும் இல்லாமல் இட் என்டர் இன்டு தி கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் இந்தியன்ஸ். அதாவது கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக போகலை, பட் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய உள்ளே போயிருக்கு. Across the different cultures, faiths and beliefs. Constitutional values that shaped the constitutional culture in India. So a lot of constitutional values தான் வந்து it brought in the cultures. So என்னென்ன மாதிரியான விஷயங்கள், ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் கல்ச்சருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு இப்போ நான் சொன்னதை தாண்டி என்னென்ன எடிட்டோரியல் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ரெஸ்பெக்ட் டு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒரு டெமோக்ரஸி எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒன்லி இஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்கியிருக்கு. என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூபிஎஸ்சி, நம்ம படிக்கிற யூபிஎஸ்சி ஒன்று, சுப்ரீம் கோர்ட், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ ரீடெஸ்ட்டாக நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டியூஷனல் பாடிஸை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் நர்ச்சர்ட் தி டெமோக்ரஸி. ஸோ அதில் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் நம்ம கொண்டு வரோம். 18 வயசு மேலே இருக்கிற நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸே நமக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க, இன்க்ளூடிங் யூஎஸ்ஏல கூட யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜுங்கிறது 1964 தான் வருது. அது வரைக்கும் கலர்ட் பீப்புளுக்கு ஓட்டிங் ரைட்ஸே இல்லை அங்கே. ஸோ நம்ம வந்து 1940-50 கொண்டு வந்துட்டோம். ஸோ 18 லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு வித் மினிமம் 60% டர்ன் அவுட். 60% டர்ன் அவுட் மினிமம் இருந்திருக்கு 18 லோக்சபா எலெக்ஷன்ஸ்லையும். இந்த வாட்டி கூட வி ஹேட் சம் 66% ஓட்டர் டர்ன் அவுட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் இருந்து பீப்புள் ஆர் ட்ரஸ்டிங் திஸ் எலக்ட்ரல் ப்ராசஸ் அண்ட் தே ஆர் கம்மிங் அண்ட் ஓட்டிங். ஸோ இந்த பீப்புள் வந்து எலக்ட்ரல் ப்ராசஸ் மேலே வச்சிருக்கிற ட்ரஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனல் கல்ச்சர்.
ஸோ அது வந்து எப்போ ஓட்டிங் நடந்தாலும் 65% பேர் வராங்கல்ல. ஆக்சுவலி நமக்கு வந்து பார்க்குறப்போ 65 தான் வராங்க, 35 வரலையே அப்படின்னு தோணலாம். பட் 60க்கு மேலே ரெகுலராக 75 வருஷமும் வந்ததுங்கிறது ரெக்கார்டு தான். உங்களுக்கு புரியுதா? போன வருஷம் அமெரிக்கன் எலெக்ஷனோட ஓட்டர் டர்ன் அவுட் எவ்வளோ தெரியுமா? 52. உங்களுக்கு புரியுதா? இந்த வருஷம் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். அடுத்த வாரம் என்னென்ன நடக்க போதும். அந்த அமெரிக்காவை யாராவது காப்பாற்றுங்க. உலகத்தில் ஏதாவதுனா காப்பாற்ற அமெரிக்கா வருவார். இந்த அமெரிக்காவை யார் காப்பாற்ற போகிறான்னு தெரில. அமெரிக்கா மக்கள் தான் காப்பாற்றணும். பார்ப்போம். ஸோ நீட் ஃபார் அட்டானமஸ் ஃபங்க்ஷன் அண்ட் எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிறதுனால தான் ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன், அந்த இன்ஸ்டியூஷன் மேலே மக்கள் வச்சிருக்கிற ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் தான் இந்த மக்கள் வந்து ஓட்டிங் பவர் மேலே வச்சிருக்கிற ட்ரஸ்ட் தான் இட் ஹாஸ் சேஞ்ச் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குல்ல, இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்னால தான் டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்க நிறைய வாட்டி அட்டானமஸாக செயல்பட விடுறதில்லை. எலெக்ஷன் கமிஷன் மேலே ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறோம். பார்ட்டிசனாக இருக்காங்களா, இல்லை இடி, சிபிஐ இவங்கெல்லாம் பார்ட்டிசனாக இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் அட்டானமஸாக செயல்படணும், அப்போ தான் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் இருக்கும். அண்ட் தே ஷுட் ஆல்சோ கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் அவங்க செயல்படுற வரைக்கும் தான் டெமோக்ரஸி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தால் டெமோக்ரஸி ஒன்ட் சஸ்டெயின் அப்படிங்கிறதும் we have to note. ரெண்டாவது வந்து ஸ்மூத் டிரான்சிஷன் ஆஃப் பவர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். ஸோ இந்த 18 லோக்சபா எலெக்ஷன்லேயும் அடுத்து நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எப்படி அந்த எலெக்ஷன் ப்ராசஸை நம்பி வந்து ஓட்டு போடுறாங்க அப்படியோ அதே மாதிரி தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் லீடர்ஸும் மக்களுடைய அந்த ஓட்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே எலெக்ஷன் தோத்தோன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுததில்லை. எலெக்ஷனில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு அழுது வம்புக்கு எடுத்து பிரச்சனை பண்ணி ஒரு ரயட்டெல்லாம் உருவாக்கலை. ஜனவரி 6, 2021 உருவான மாதிரி எங்கே உருவாச்சுது? ஜனவரி 6, 2021. இந்த ஆள் தான் டொனால்ட் ட்ரம்ப். எலெக்ஷனில் தோத்தோடனே நான் தோக்கலை, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த சீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு பண்ணி மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு ஒரு ரயட்ஸ் ஆக்கி, அப்படிப்பட்ட அமெரிக்காலே வந்து பார்லிமெண்ட்குள்ளே வந்து ரயட்ஸ் நடந்துச்சு. ஸோ அப்படி இந்தியாவில் நடந்ததே இல்லை. எந்த எலெக்ஷனில் வந்து எந்த ஒரு கட்சி தோத்தாலும் மக்கள் தீர்ப்பு இறுதியானது அப்படின்னு சொல்லி this transition has been smooth till today. I hope it continues. Okay. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்மூத் டிரான்சிஷன் அப்போ இர்ரெஸ்பெக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்திருக்கு. இத்தனை டைவர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தும், டைவர்ஸ் ஐடியாலஜிஸில் இருந்தும் ஸ்ட்ராங் கவர்மெண்ட். இப்போ இந்திரா காந்தி கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. எமர்ஜென்சிக்கு அப்புறம் அவங்க எலெக்ஷன் தோத்த உடனே அவங்க போயிட்டாங்க. ஜனதா தள் கவர்மெண்ட் வருது. ஸோ ஜனதா தள் கவர்மெண்ட் திரும்ப வந்து ராஜீவ் காந்தி 1985 he won the election with the strong mandate. இது வரைக்கும் ஹையஸ்ட் சீட்ஸு. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங் மேண்டேட்டில் இருந்தாலும் அவர் எலெக்ஷன் தோக்குறாரு. எப்போ? 89. ஸோ தோத்த பிறகு அவர் போறாரு. அடுத்து வந்து விபி சிங் வராரு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் மேண்டேட்ஸ் வந்து மக்கள் ஒரு டெசிஷன் கொடுத்தோன்னே அதை அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்பெக்ட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் டெமோக்ரஸி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ஒரு இதுவாக இருந்திருக்கு. ஸோ நான் பதவி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் ஏதாவது அமெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி இனிமேல் ஃபுல்லாக பிரசிடென்ட் ரூல் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம். அஃப்கோர்ஸ் இதுக்கு நடுவில் ஒரு குட்டி ஒரு கேப் இருந்திருக்கு 1975 to 77. பட் அது 2 years நின்றுடுச்சு எமர்ஜென்சி. ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபேஸில் போய் ஒரு டெமோக்ரஸிக்கு ஒரு த்ரெட் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிருந்தாலும் அகெயின் அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடத்தி டிரான்சிஷன் பண்ணாங்க. ஸோ அதுதான் we have to note down. இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் as paramount and protected by court. So individual rights and freedom க்கு தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து சொல்றாங்க. ஸோ when India got dictatorship, ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிக்கு வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து டெமோக்ரஸி கிடையாது அப்படின்னு தான் அந்த காலத்தில் பிலீஃப் இருந்திருக்கு. இல்லை இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ஸும் ரைட்ஸ் கொடுத்து டெமோக்ரஸி கொடுக்கறது தான் எங்களோட ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கான்ஸ்டியூஷனல் ஃபவுண்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். பெனவலன்ட் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனவலன்ட் டிக்டேட்டர்ஷிப்னா என்ன அப்படின்னா, அப்போ அந்த நேஷனல் ஹீரோ யாராக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, they will become a dictator ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். வாங்கின பிறகு டிக்டேட்டராக மாதிரி எல்லா பவரும் அவங்க எடுத்து, பெனவலன்ட் டிக்டேட்டர்ஷிப்னா என்னதுன்னா நாட்டு மக்களுடைய நலனுக்காக இயங்குற டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. நாட்டு மக்களோட நலனுக்காக இந்த டிக்டேட்டர்ஷிப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பேர்டனை வந்து நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ பெனவலன்ட் டிக்டேட்டர்ஷிப் ஹாஸ் ஒர்க்டு ஃபார் இட் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் அண்ட் ஒர்க் ஃபார் மெனி கண்ட்ரீஸ். பட் அப்படி நிறைய பேர் வார்ன் பண்ணியும் 1947, 50s we were strong to bring in a constitution with the individual rights and freedom as a paramount. And this individual rights and freedom constitutionல இருந்தாலும் அது வெறும் பேப்பரில் தான் இருக்கும். அது எப்போ என்ஃபோர்ஸ் ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் தி கோர்ட்ஸ். ஒரு ஸ்ட்ராங் சுப்ரீம் கோர்ட் இருந்ததுனால தான் these freedoms and rights were ensured to us. அதனால தான் ஆர்டிகல் 32 is considered to be the heart and soul of the constitution அப்படின்னு அம்பேத்கர் சொல்லுவார். ஏன்னா ஆர்டிகல் 32 இருந்ததுனால தான் மிச்ச ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்துச்சு. ஓகே,
ஸோ கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் ஆர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஸோ தே சூஸ் சிவில் ரைட்ஸ் ஓவர் பெனோலண்ட் டிக்டேட்டர்ஷிப். ஸோ இந்த ரைட்ஸ்க்காக தான் போராடணும், அதுதான் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபெடரலிசம். இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுறப்பவே வி ஆர் கிளியர் வி அடாப்டட் அ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எத்தனிக் டைவர்சிட்டி அண்ட் ப்ளூரலிசம் இருக்கிற கண்ட்ரி. ஃபஸ்ட்டு டைவர்சிட்டி லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அங்கேயே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா லிங்குவிசமை பேஸ் பண்ணி தான் நேஷனலிசம் உருவாகும் எப்போவுமே. ஸோ அப்போ லிங்குவிசம் பேஸ் பண்ணி நேஷனலிசம் உருவாகிறப்போ இத்தனை லாங்குவேஜஸையும் ஒன்று சேர்த்து, ஸோ 22 வேறு மொழிகள் பேசுகிற எல்லாருமே ஒன்று சேர்த்து ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி பிக் சேலஞ்ச். ஸோ அதனால தான் வந்து அந்த ஆரம்ப காலத்து 10 இயர்ஸை வந்து வி ஹாவ் டு அப்ரிஷியேட். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் எத்தனிக் டைவர்சிட்டிஸ் அவ்வளோ இருந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு அப்போ கண்டிப்பாக லோக்கல் அட்டானமி கொடுத்தாகணும். அந்த லோக்கல் அட்டானமி கொடுத்தா தான் காமன் ஐடென்டிட்டி வரும். அப்படிங்கிறதுனால ஒரு ஃபெடரல் செட்டப்பை மாற்றி ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்து வி brought in that thing. ஸோ லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அண்ட் pluralism deeply embedded in the civil and political culture. ஸோ அதனாலே வந்து அதே மாதிரி எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ ரிச் ஹிஸ்ட்ரி. அதனால் அண்ட் தே ஹாவ் திஸ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் தேர் ஓன் யூனிக் ஐடென்டிட்டி, ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் அண்ட் ஸ்டேட்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு யோசிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வேறு எதுவும் சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாடு அப்படின்னு யோசிச்சுட்டே படிங்க, 3 லைனும் உங்களுக்கு புரிஞ்சிடும். பீப்புள் while forging a collective national identity. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு ஃபெடரலிசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, இந்தியன் யூனிட்டிக்கு ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான். அதாவது லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் கண்ட்ரி, லாங்குவேஜ் பேஸ்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குனதுனால தான் இந்தியன் யூனிட்டியை என்ஷோர் ஆச்சு. ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க, அது பயந்தாங்க. லாங்குவேஜ் பேஸில் பிரித்தா லோக்கல் லிங்குவிஸ்டிக் நேஷனலிசம் அதிகமாகி அது வந்து இந்தியா வந்து பார்ட்டிஷன் இந்தியாவை வந்து பல்கனைஸ் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அதனால தான் வந்து லிங்குவிஸ்டம் வேணாம் அப்படின்னு, அதனால தான் அத்தனை கமிட்டி வரும். தார் கமிட்டி, ஜேபி கமிட்டி, அந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருக்கும். பட் நம்ம 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால தான் அந்த லிங்குவிஸ்டிக் நேஷனலிஸ்ட் பீப்புளுக்கு அவங்க கான்சியஸ்னஸையும் அவங்க ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. அது கொடுத்ததுனால தான் தே ஆர் ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் என்ஷோர்டு இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு என்சிஆர்டியில் ஒரு சாப்டரே இருக்கும். எந்த என்சிஆர்டியில் பார்த்தீங்களா? அது கரெக்டாக நீங்கள் லாஜிக்காக அடிப்பீங்க. பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறாரு, அதுவாக தான் இருக்கும். இந்தியன் சொசைட்டி எல்லோ கலர் புக்கு அதில் இருக்கும். How linguistic state ensured the national unity. NCERT படிக்கணும், சரியா? ஸோ அசிமெட்ரிக் ஸோ அதே மாதிரி வந்து இந்த டைவர்சிஃபைட் கல்ச்சர்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக இன்டெகிரேட் பண்ணுறது தான் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் கொண்டு வந்தோம். அதாவது ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறோம்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகல் 371 ஏகப்பட்ட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு. ஸோ இதான் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம். போன எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் கொடுத்து என்டையர் நார்த் ஈஸ்டையும் வி அகாமடேட்டட் லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ். இந்த யூனிட்டி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண அடுத்தது எதுனா ரீஜனல் பார்ட்டிஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்காக வந்ததுக்கப்புறம் தான் ஃபெடரலிசம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. 1967 இஸ் அ இம்பார்ட்டன்ட் இயர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஃபெடரலிசம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரீஜனல் பார்ட்டி ஒன்ன எலெக்ஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அதே மாதிரி வந்து கோலியேஷன் எரா, சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியை தாண்டி நமக்கு வந்து 1989 2014 வரைக்கும் இருந்த கோலியேஷன் எரா. ஸோ கூட்டணி ஆட்சியில் தான் கவர்மெண்ட் போச்சு. அண்ட் அகைன் கோலியேஷன் எரா இஸ் பேக் in 2024. 2 ஸ்டேட் பார்ட்டியோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலி 89 2014 வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸ்டேட் பார்ட்டிஸோட சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட்டே இயங்குச்சு. ஸோ அப்போ ஸ்டேட் காட் தி அட்டானமி, நான் சொல்கிறதா கேட்கணும் அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பட் அப்போ நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், இப்போ 2 ஸ்டேட் தான் வந்திருக்கு. ஸோ அப்படி தான். அண்ட் 73rd and 74th amendment is another milestone in federation. ஃபெடரேஷனுங்கிறது 2 tier மட்டும் இல்லை, 3rd tier-க்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது கொண்டு போகுது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஃபெடரலிசம் பேசுகிறப்போ எவ்வளோ சவுண்டாக பேசுகிறாங்களோ அதே சவுண்டு அவங்க பார்லிமெண்ட்டே அதே இதில் ட்ரீட் பண்ணணும். பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கும் அவங்க கொடுக்கணும். when they are devoluting powers to the panchayats and municipalities. And role of media and civil society. So 4th pillar இருக்கக்கூடிய மீடியாவும் civil society தான். Further they have strengthened it. So diverse heterogeneous institutions across different languages. So print மீடியாவில் ஆரம்பித்து அது ஸ்லோவாக டெலிவிஷன் மீடியாவாக 90s அப்புறம் டிரான்சிஷன் ஆகுது. 90s அப்புறம் டெலிவிஷன் மீடியாவிலேருந்து இப்போ ஸ்லோவாக 2015-16 அப்புறமா சோஷியல் மீடியா ஏராவாக அது டிரான்சிஷன் ஆகிருக்கு. ஸோ இப்படி மீடியா வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸில் டிரான்சிஷன் ஆகி கவர்மெண்ட்டை வந்து அக்கௌண்டபிளாக வச்சுருக்காங்க. ஸோ அது அக்கௌண்டபிளாக வச்சுருக்கிறதுனால தான் அகெயின் இந்தியன் டெமோக்ரஸி வாஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இஃப் யூ குட் சி
நிறைய இப்போ வந்து பிரிண்ட் மீடியா வந்து இஃப் யூ குட் சி தே டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் எமர்ஜென்சி அப்போ அகெயின் இப்போ வந்து இப்போ போஃபர் ஸ்கேம் எடுத்துக்கலாம். போஃபர் ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது ஹிந்து தான். ஹிந்து பேப்பர் தான் வந்து தேவோட எக்ஸ்போஸ் போஃபர் ஸ்கேம் இன் 89. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் இப்போ ரஃபேல் ஸ்கேம் அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க வென் இட் வாஸ் 2015. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறது டெலிவிஷன் மீடியா தான் 2G ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. 2G ஸ்கேமை பெருசாக்கி அதை பெருசாக்குனது யார்? டெலிவிஷன் மீடியா. ஸோ இப்படி கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிளாக கொண்டு வந்து கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது நியூஸ் பேப்பர்ஸும் டெலிவிஷனும் இருந்திருக்கு. இந்த காலத்தில் சோஷியல் மீடியா. பட் சோஷியல் மீடியா வந்தோடனே தான் அது கொஞ்சம் டேஞ்சரஸ் டர்ன் எடுத்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பார். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன் தி ப்ராப்ளம்ஸ் இன் தி எக்கனாமிக் மாடல் ஆஃப் தி கவர்னன்ஸ். ஸோ மீடியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சர்வீஸ். ஸோ அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு சில செக்டர்ஸில் வந்து எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ் வந்துருச்சுன்னா அந்த செக்டர்ஸோடைய இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனிங் போயிடும், எத்திக்கல் ஃபங்க்ஷனிங் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க செக்டர்ஸ் தான் எதுன்னு பார்த்தா ஹெல்த்து, எஜுகேஷன், ஜேர்னலிசம், இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் வரக்கூடாது. இப்போ ஹெல்த், எஜுகேஷன், ஜேர்னலிசமில் எக்கனாமிக்ஸ் வந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது எரோட் ஆகிடும். ஸோ மீடியாலையுமே வந்து டிஆர்பி மூலமாக நிறைய டிஆர்பினா நிறைய ஆடுனா நிறைய ரெவன்யூனா நிறைய இது. ஸோ நிறைய வியூவர்ஸ். ஸோ அப்படின்னு மாறினதுனால தான் ஃபேக் நியூஸாக போடணும், சென்சேஷனலைஸ் பண்ணணும், பெருசாக்கணும், எல்லாத்தையும் பயங்கரமாக்கணும் அப்படிங்கிற அந்த சென்சேஷனலிசம் அதிகமாச்சு. ஸோ அதனால் வந்து அது ஒரு ப்ராப்ளம்ஸ் இன் எக்கனாமிக் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் ஆஃப் மீடியா இஸ் அ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு மீடியா அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மீடியா. மீடியாவோட இண்டிபெண்டன்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இட் ஹாஸ் பீன் கொஸ்டின். ஏன்னா a lot of media is held by few small number of people. ஒரே கம்பெனி 2-3 கம்பெனி தான் எல்லா மீடியாவும் ஓன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எமர்ஜ் ஆகுது. ஸோ அப்போ they will be doing the monopoly. அவங்க விடுறதா நியூஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மீடியா எத்திக்ஸ் எல்லாமே ப்ரீச் ஆகிடுச்சு ரீசெண்ட் டைம்ஸில், எஸ்பெஷலி இந்த டெலிவிஷன் மீடியா. இன்றைக்கி இருக்கிற டெலிவிஷன் மீடியா இஸ் தி மோஸ்ட் அன்எத்திக்கல் ஸ்டேட்டில் நடந்துகிட்டு இருக்க ஒரு டைம் இன்றைக்கி. அவ்வளோ என்ன அன்எத்திக்கலாக போகிறாங்க, ஒரு நியூஸை வெரிஃபை பண்ணாமல் போடுறாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் லெட் டு தி எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. ஓகே, ஸோ இதோட நம்ம 4 முடிச்சாச்சு. இப்போ பிரேக் வேணுமா இல்லை அட்டஸ்ட் முடிச்சிடலாமா? லைவா? எத்தனை வருஷம்? ஓகே, வில் ஸ்டார்ட் தி செஷன். ஆன்லைன் பீப்புள் எல்லாரும் வாங்க. லாஸ்ட் எடிட்டோரியல் குயிக்காக முடிச்சிடலாம். லாஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் தி யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஸோ இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் வி ஹேட் திஸ் எடிட்டோரியல் அண்ட் திஸ் வீக் வி ஹேட் திஸ் எடிட்டோரியல் ஜாப் கிரைசிஸ் அப்படின்னு. இந்த 2 எடிட்டோரியல்லையும் வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வந்தால் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து அது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நெகட்டிவ் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இட் ஹேஸ் போத் இட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் இட்ஸ் டிபேட்டபிள் கான்செப்ட் தான். டோன்ட் கன்ஃபியூஸ் யூனிவர்சல் பேசிக் இன்கம் வித் தி சப்சிடிஸ் விச் கவர்மெண்ட் இஸ் கிவிங். ஸோ அது 2 வேறு கான்செப்ட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் சப்சிடிஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் வேறு. டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபராக அவங்க பண்ணுற ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பிஎம் கிசான் இல்லை 6000 ரூபா போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்குது தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா போடுறாங்களா. அதே மாதிரி வந்து விடோ பென்ஷன், ஓல்டேஜ் பென்ஷன் அப்படின்னு போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இதை தாண்டி எம்ஜி நரேகா மூலமாக நம்ம இன்ஃபார்மல் லேபருக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் எல்லா ஸ்கீம்ஸும் சொல்லலாம். எம்ப்ளாய்மெண்ட்காக அத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி வி ஆர் ப்ரொவைடிங் அ லாட் ஆஃப் ஃபுட் சப்சிடி அண்ட் அக்ரிகல்ச்சரல் சப்சிடி. இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, சர்வீசஸ்லேருந்து, பேசிக் நெசசிட்டிஸ்க்கு ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இவ்வளோவும் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரக்கரில் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்போ சம் 10% or to 11% ஆஃப் ஜிடிபி பெர் ஆனம். ஒரு வருஷத்தில் நம்ம இந்தியன் ஜிடிபியில் 10 to 11% ஆஃப் ஜிடிபி இருக்குது. இந்த எல்லா ஸ்கீமையும் அபாலிஷ் பண்ணிடலாம். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், யூனிவர்சல் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டுடலாம்.
ஸோ அந்த அமௌண்ட்டுங்கிறதுல இட்ஸ் டிபேட்டபிள், எவ்வளோ அமௌண்ட் போடலாம் அப்படிங்கிறது. யூனிவர்சலாக எல்லாருக்கும் பேசிக்னா என்ன, பேசிக் மினிமம் லீட்ஸை லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ பணம் வேணும், அது பேசிக் இன்கம். எல்லார் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், அம்பானிக்கும் வரும். அஃப்கோர்ஸ் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வரேன் உணர்ச்சி வசத்துக்கு எனக்கு வருது அதுக்கு வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு. என்னன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு இருக்குல்ல, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பேசிக் இன்கம் போட்டுட்டா எவ்ரி ஒன் வில் ஹேவ் சம் மணி, அந்த மணி வந்து தே வில் ஸ்பெண்ட் ஃபார் தேர் ஓன் நீட்ஸ். இட் கிவ்ஸ் தி ஏஜென்சி டு தி பெனிஃபிஷியரி. ஏஜென்சி டு தி பெனிஃபிஷியரினா நான் கொடுக்கறதா உனக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கல, நீ பணத்தை கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது அதோட ஐடியா. ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகிடும், எல்லாருக்கும் ஒரு பேசிக் இன்கம் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வரும்போது அந்த பேசிக் இன்கம் மூலமாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அதை வாங்கிக்கலாம், அவங்களோட பேசிக் நீட்ஸுக்கு பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இவ்வளோ ஸ்கீம்ஸ் போட்டு இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் போட்டு அதை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணி பெனிஃபிஷரி ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து இன்க்ளூஷன் எரர் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எரர்லாம் இல்லாமல் அதை கஷ்டப்பட்டு பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லார்ட்டையும் இப்போ ஜன்தனில் பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸோ ஜாம் ட்ரினிட்டி இருக்குது. ஸோ ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜன்தன் ஆதார் மொபைலில் லிங்க் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் பணம் இருக்குது. ஸோ எல்லார் பேங்க் அக்கௌண்ட்லையும் பணம் போட்டால் அவன் என்னென்ன வேணுமோ அது பண்ணிக்கலாமே, அப்படின்னு ஒரு மாதம் 10,000 ரூபா போட்டுடலாமே எல்லாருக்கும் அப்படின்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தா 7% ஆஃப் ஜிடிபி அப்படின்னு 2017 எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்க. 2016-17 எக்கனாமிக் சர்வே சேஸ் தட் நம்மளுடைய நார்மல் சப்சிடிஸ் வந்து இட் இஸ் காஸ்டிங் 10 to 11% ஆஃப் ஜிடிபி. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூபிஐ கொண்டு வந்தோம் அப்படின்னா இட் will just cost 7% ஆஃப் ஜிடிபி, which is still lesser than whatever we are spending for all the other schemes. ஸோ அதனால் இதை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் பார்த்தா உங்களுக்கு அது பண்ணலாமேன்னு தோணும், பட் ஸ்டில் இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை கொண்டு வாங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவிலேருந்து தான் இந்த யூபிஐ அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ இதில் என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் அந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டா இந்த ஸ்கீம் வந்து அந்த ஸ்கீமோட இன்டெண்டட் பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ இந்த பணம் அவங்க அதுக்கு தான் செலவு பண்ணுவாங்களா, இந்த பணம் உண்மையிலே ப்ரெக்னென்ட் உமன் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு தான் செலவு பண்ணுவாங்களா, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாரா, வி டோன்ட் நோ. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ அப்போ ஜனனி சுரக்ஷா யோஜனாவில் 6,000 ரூபாய் போடுறோம், மாத்ரு வந்தன யோஜனாவில் அந்த 6,000 ரூபாய் வந்து மெட்டர்னிட்டிக்காக அந்த உமனுக்கு தர்றது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ யூபிஐ அதை போடுறப்போ உண்மையிலே அது அந்த பர்பஸ்க்கு தான் போகுமா. ஸோ அவங்க நியூட்ரிஷன் கிட்டுக்கு தான், நியூட்ரிஷன் கிட்டாக நம்ம கொடுக்குறோம், அப்போ அந்த பணத்தில் அவங்க நியூட்ரிஷன் கிட்டு தான் வாங்குவாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்குது. அதனால தான் இந்த 11% ஜிடிபி போல 7% ஜிடிபி போட்டால் அது செட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் பிரேக் ஆகுது. ஸோ இந்த ஐடியாவில் தான் யூனிவர்சல் பேசிக் இன்கம் வருது. ஸோ இதை வந்து இந்தியாவில் நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐடியாவில் ஒரு ஐடியாவாக பிச் இன் பண்ணது தான் 2016-17 எக்கனாமிக் சர்வே. ஸோ அந்த எக்கனாமிக் சர்வேல வந்து they would have discussed this. I'll show you the economic survey. So universal basic income, a conversation with and within Mahatma அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து சாப்டர் 9 ஆஃப் தி 2016 எக்கனாமிக் சர்வே. இதில் ஏன் வந்து கான்வர்சேஷன் வித் மகாத்மா அப்படின்றாங்க அப்படின்னா, காந்தி வந்து இப்போ விஜய் சொல்லுவார்ல மதிய ஆதார் தலைவாசல் விதியாதேன்னு ஔவையார் சொல்கிறாங்க, ஆனால் இன்னார் செய்தாலே ஒருத்தல் அவர் நாடு நன்னயம் செய்து விடல்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம கபடி மேட்ச்சுக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே வந்து ஔவையார் திருவள்ளுவர்னு 2 பேர் இல்லை, காந்தி தான். காந்தி வந்து காந்தி தலிஸ்மான் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா ஐ வில். ஸோ இது எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க, எத்திக்ஸ்க்கு நமக்கு தேவை இது. ஸோ முன்னாடிலாம் எக்கனாமிக் சர்வே இவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ஒரு இந்த மாதிரி வந்து பயங்கரமாக தாட் ப்ரோவோக்கிங்காக ஆர்டிகல்ஸ் இருக்கும், இது இருக்கும். இது அரவிந்த் சுப்ரமணியம் டைமில் வந்தது. நிறைய இந்த மாதிரி கோட்ஸ் இருக்கும், ஃபிலாசபிஸ் பேசுவாங்க, எத்திக்ஸ் பேசுவாங்க, தீமேட்டிக்காக ஒரு இஷ்யூ எடுத்து பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் வர்றதே இல்லை. ஸோ ஐ வில் கிவ் யூ அ தலிஸ்மான். ஸோ காந்திஸ் தலிஸ்மானில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து whenever you are in doubt or when self becomes too much with you, apply the following test. காந்திஸ் தலிஸ்மான் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறீங்களா, ஒரு கவர்னன்ஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஆளுங்களோ ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த டெஸ்ட் அப்ளை பண்ணால் அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரீகால் தி ஃபேஸ் ஆஃப் தி புவரஸ்ட் அண்ட் வீக்கஸ்ட் மேன் ஆர் உமன் whom you have seen and ask yourself if the step you contemplate is going to be of any use to be him or her. நீங்கள் எடுக்கிற இந்த முடிவுனால உங்கள் மைண்டில் வரக்கூடிய அந்த புவரஸ்ட் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் அண்ட் வல்னரபிள் பர்சனோட ஃபேஸ் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்களே ரோடு ஓரமாக எங்கெங்கேயாவது புவர் பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆர் வல்னரபிள் பீப்புள் ஹூ எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட். அந்த பர்சனை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுனால அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு பெனிஃபிட் வருமா? பெனிஃபிட் வந்தால் அது செய், வரலன்னா செய்யாத. ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து யூ யூஸ் இட் ஆஸ் அ எத்திக்கல் டூல் டு டேக்
டெசிஷன்ஸ் அப்படின்னு காந்திஸ் தலிஸ்மான் நம்ம எத்திக்ஸில் படிப்போம். எத்திக்ஸில் வந்து நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கிறப்போ, இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, அது கான்ட்ரவர்சியலாக இருக்குன்னா அந்த கேஸ் ஸ்டடியில் எழுதுறப்போ அப்போ நீங்கள் காந்தியை கொண்டு வந்துடணும். பை காந்திஸ் தலிஸ்மான் அது லீகல், அது வந்து லாவை மீறுற மாதிரி இருந்தாலும் ஒரு புவரஸ்ட் ஆஃப் புவர் அது பெனிஃபிட் பண்ண போகுது. இல்லை காந்தி தலிஸ்மானில் காந்தி சொன்ன மாதிரி நம்ம அந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் கொண்டு வரணும். புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் இந்தியன் ஃபிலாசபர்ஸோடைய கண்டென்ட் படிக்கணும் எத்திக்ஸ் படிக்கிறப்போ. ஸோ வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் அண்ட் இந்தியன் ஃபிலாசபர்ஸ் பற்றி படிக்கிற அந்த பார்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யர் எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன். ஏன்னா அது ஆன்சர் ரைட்டிங்கில் ஃபுல்லாகவும் நம்ம அதை வந்து லிங்க் பண்ணி எழுதணும் கேஸ் ஸ்டடீஸ்லாம். ஸோ புரிஞ்சிச்சா? வில் ஹி ஆர் ஷி கெயின் எனிதிங் பை இட்? வில் இட் ரீஸ்டோர் கண்ட்ரோல்? அதாவது அவங்களுக்கு ஏதாவது யூஸாக இருக்குமா? வில் இட் கெயின் எனிதிங் டு தெம் ஆர் வில் இட் ரீஸ்டோர் ஹிம் தி கண்ட்ரோல் ஓவர் இஸ் ஆர் ஓன் லைஃப்? ஸோ புவர் பீப்புள் ஆர் நாட் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் தேர் லைஃப். ஸோ தே ஆர் லிவிங் பேஸ்ட் ஆன் வாட் எவர் இஸ் கிவன் டு தெம். கிடைக்கலன்னா கண்ட்ரோலே இல்லை, சாய்ஸே இல்லை அப்படின்னு நம்ம பார்ப்போம் பாவர்ட்டி படிக்கிறப்போ. ஸோ வில் இட் சேஞ்ச் தேர் டெஸ்டினி ஆர் வில் இட் லீட் டு ஸ்வராஜ்? அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குமா ஃப்ரம் ஹங்கர்? ஸ்வராஜ் ஃப்ரம் ஹங்கர், hungry and spiritually starving millions. So you will find your answer and your doubts will be solved அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ poorest of the poor பெனிஃபிட் அடைஞ்சுன்னா நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி சொல்கிற இந்த காந்தி தான் இன்னொரு கோட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, my ahimsa would not tolerate the idea of giving a free meal to a healthy person who has not worked for it in some honest way. ஸோ there is no free meals அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதான் வெல்த் வித்தவுட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவார்ல, காந்தி 7 சின்ஸ் ஒரு 7 சின்ஸ்னு ஒன்று சொல்லியிருப்பார். அதில் வெல்த் வித்தவுட் ஒர்க்குன்னு நீங்களே பார்ப்பீங்க, வேலை செய்யாமல் நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ உனக்கு வேணுங்கிற சாப்பாட்டுக்கு நீ வேலை செஞ்சு வாங்கிக்கோ. ஸோ அதனால தான் அவருடைய ஆசிரமில் நீங்கள் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஆசிரமில் சாப்பாடு போடுவாங்க, போய் சும்மா போயிட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அங்கே ஆசிரமில் போய் ஏதாவது வேலை செஞ்சீங்க ஆர் சம் வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணீங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்பின்னிங் வீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்பின்னிங் வீல் பண்ணி காதி பண்ணீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் தி ஃபுட் அப்படிங்கிற மாதிரி தான் காந்தியன் ஆசிரம்ஸ் இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ், ஸோ அதில் என்ன சொல்கிறோம், மை ஹைம்ஸா would not tolerate the idea of giving the free meal to the healthy person who has not worked for it in some honest way. If I had the power, I would stop every Sadavartha where free meals are given. It has degraded the nation and it has encouraged laziness and idleness and hypocrisy and even crime. ஸோ அப்படி ஃப்ரீயாக தரும்போது அவங்களுக்கு ஹிப்போக்ரட் லேசினஸ் வந்துடும். ஸோ அதாவது லைக் வித்தவுட் ஒர்க் இஃப் தே ஆர் ட்ரைங் டு கெட் அ ஃபுட், ஸோ ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் மெரிட்டோரியஸ்னஸ். ஸோ அப்படின்னு வந்து ஹி வுட் அப்செட். உங்களுக்கு புரியுதா? இதுக்கு ஃபுல்லாக பார்க்க வேணாம், இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி சொல்கிறப்போ காந்திக்குள்ளேயே ஒரு டிபேட் இருக்குது. காந்திக்குள்ளேயே இந்த டிபேட் இருக்கிற மாதிரி இந்த டிபேட் மாதிரி தான் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கமும். யூனிவர்சல் பேசிக் இன்கமும் இந்த ஆங்கிளில் யோசிச்சா கொடுக்கணும்னு தோணுது, இந்த ஆங்கிளில் யோசிச்சா கொடுக்கணும்னு தோணுது. ஸோ அதுதான் வந்து இந்த சாப்டரோட டிபேட், அ கான்வர்சேஷன் வித் அண்ட் வித்தின் த மகாத்மா அப்படின்னு அந்த டைட்டில். இது மாதிரிலாம் சூப்பராக இருக்குங்க டைட்டில்லாம். அதெல்லாம் ஒரு காலம் எக்கனாமிக் சர்வேலாம் ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக இருக்கும் அப்படி படிக்கிறதுக்கு. ஸோ இதான் வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற இந்த ஐடியா. என்னாச்சு? ஓகே. ஸோ இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது வந்து அடுத்து வந்து இப்போ இந்த எடிட்டோரியல்குள்ளே வருவோம். இதுதான் அந்த கான்செப்ட், இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரணும்னாங்க. ஸோ இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வரும்போது இந்தியாவில் ஏன் அது தேவை இருக்குது இப்போது அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது, ரீசன்ட் டைம்ஸில் there is a huge unemployment crisis and not enough employment is being created in India. Whatever employment, even if it is created, that employment is not a dignified employment. So அது வந்து informal sectorsல underpaid employments தான் உருவாகுது. So whatever employment is, so employment intensity of GDP is reducingலாம் நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா 1% GDP growthக்கு எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் வருது அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஜாப்லெஸ் growth அப்படிங்கிற சினாரியோ பார்க்குறோம். இன்னொரு சைடில் வந்து we are having automation, AI and growth. So India is not producing quality jobs which provides dignity, compensation and opportunity to learn and advancement for those who strive. Instead of most of the jobs are unpaid, informal, without SS na social security. அவங்களுக்கு வேலை கிடைச்சாலும் அது இன்ஃபார்மல் ஜாபும் சோஷியல் செக்யூரிட்டி இல்லாத ஜாபாக தான் இருக்குது. வேலை இல்லை அப்படின்னு சுற்றுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸ்விக்கி ஓட்டலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ ஸ்விக்கி ஓட்டுறப்போ அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, ஆனால் அது இன்ஃபார்மல் ஜாப், அண்டர் பெய்டு ஜாப், நோ சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் an எக்ஸாம்பிள். ஸோ ஜாப் உருவானாலும், ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டாவது எடிட்டோரியல் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஈவன் இஃப் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஆஃப் இந்தியா ஹஸ் கம் டவுன். நம்ம பார்த்தீங்கன்னா பேண்டமிக்கில் வந்து மேலே போனால் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இட் ஹஸ் கம் டவுன் டு 3.5% நோ. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸ் குறைஞ்சிருக்கும். அப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து அது ஒரு பெரிய டிபேட்டு. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் PLF சர்வேல
அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் குறைஞ்சிருக்குன்றாங்க. நிறைய இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் குறையல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட டெஃபினிஷன் வந்து டூ ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து வருஷத்தில் வந்து ஒரு வீக்கில் வந்து ஒரு நாள் வேலை செஞ்சிருந்தாலே ஒரு எம்ப்ளாய்டு, இல்லை ஒரு நாளில் 1 hour வேலை செஞ்சிருந்தாலே எம்ப்ளாய்டு அப்படிங்கிற மாதிரி டெஃபினிஷன் எடுக்கிறப்போ எல்லாரும் தான் வந்துடுவாங்க. அப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்குன்னா விச் மீன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறதுக்கு சப்போர்ட்டிங் டேட்டா இல்லை, அது கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் அதிகமாகி ஜாப்லெஸ் க்ரோத் இருக்கிறனால தான் வி நீட் அ UBI. ஸோ UBI என்னன்னு புரிஞ்சுச்சா? யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஸோ இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம்னா யூ ஃபார் யூனிவர்சல். யூனிவர்சல்னால் எல்லாருக்கும். ஏன் யூனிவர்சல் அப்படிங்கிற கொஸ்டின் வருது அப்படின்னா மிஸ் அலோகேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ். ஸோ சம்டைம்ஸ் என்னன்னா எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸ் நடக்குது. எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸ்னா என்ன? பெனிஃபிஷியரி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம இந்த ஸ்கீமுக்கு பெனிஃபிஷியர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறோம். நம்ம அன்னைக்கு பாவர்ட்டி எப்போ நம்ம பார்ப்போம், 10,000 ரூபா தான் பாவர்ட்டி லைன் அப்படின்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கீழே எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது 11,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, ஸோ 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு தேவையில்லையா அப்படின்னு ஒரு டிபேட் வருதுல்ல. ஸோ அதை குவான்டிஃபை பண்ண முடியாது, இதுதான் அமௌண்ட் அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைட்டீரியாஸை யூஸ் பண்ணி தான் அந்த சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸில் நம்ம பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷனே கொண்டு வந்திருப்போம். ஏகப்பட்ட க்ரைட்டீரியாஸ் இண்டிகேட்டர்ஸும் இருக்கும். 2011 வந்து அதை வச்சு தான் நம்ம பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுது, உண்மையான பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ஆதார் ஆத்தென்டிகேஷன் இல்லை, ஜென்தர் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் இல்லை. இப்போ ஒருத்தர் எம்ஜி நரேகாக்குள்ளே சேர்றாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் விழுது, ஆனால் அவங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்கிறதுனால அவங்களால ஸ்கீமுக்கு வர முடியல. இப்போ ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறாங்க, அப்போ வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரீட் ஆகலை, அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது, பணம் விழ மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் எரர்ஸ் அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸ் நிறையா இருக்குது. ஜென்யூனாக தேவைப்படுறவங்களுக்கு ஸ்கீம் கிடைக்காம போகிறது எக்ஸ்க்ளூஷன் எரர். அதே மாதிரி அன்டிசர்விங் பீப்புளுக்கு ஸ்கீம் போய் சேர்றது இன்க்ளூஷன் எரர்ஸ். இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், பணக்காரங்களுக்கு ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களே, அது இன்க்ளூஷன் எரர். அவர் தேவையே இல்லை, அவங்க இன்னும் இன்க்ளூட் ஆகிறாங்க, ஆனால் தேவைன்னு இருக்கிற நிறைய பேர் எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, இன்க்ளூஷன் எரரை விட எக்ஸ்க்ளூஷன் எரர் தான் டேஞ்சரஸ். அன்வான்டாக ஒரு 4 பேருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வாண்டடாக இருக்கிற ஒருத்தருக்கு போகாமல் இருக்கிறது தான் கொடூரம். ஸோ அந்த எக்ஸ்க்ளூஷன் எரர் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்தியாவில் வந்து இந்த who are poor and who are the beneficiary அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் யூனிவர்சலைசேஷனுக்கே போகிறோம். நம்ம ஊர்லலாம் என்ன ரேஷன் கார்டு இருக்க எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறதே அதுக்கு தான். அண்ட் இது whenever you are bringing in something universal, you have to create disincentives for rich to not to avail it. அதை பற்றி பார்ப்போம். ஸோ அது எக்கனாமிக் சர்வேல சூப்பராக சொல்லியிருப்பாங்க, எப்படிலாம் நம்ம ரிச்சை வந்து வாங்க விடாமல் பண்ணலாம், யூனிவர்சலைசேஷன் பண்ணி. உங்கள் கேள்விக்கு பதில் கிடச்சிரும். ஸோ மிஸ் அலோகேஷன் ஆஃப், ஸோ இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா, அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்க்ளூஷன், மிஸ் அலோகேஷன் ஆஃப் ஸ்கீம். இப்போது எம்ஜி நரேகா ஸ்கீமை எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பாங்க எக்கனாமிக் சர்வேல. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 50% ஆஃப் தி புவர் ஸ்டேட்ஸ், புவர் ரீஜன்ஸ் இந்தியாவில் எடுத்துக்கிறோம், 50% ஆஃப் தி புவர் ரீஜன்ஸ்க்கு 30% ஆஃப் எம்ஜி நரேகா ஃபண்ட்ஸ் ஆர் கோயிங். ஸோ புரியுதா, புவரஸ்ட் ஆஃப் புவரில் பாட்டமில் இருக்கிற அந்த 50% ஆஃப் தி புவர் ரீஜன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, அவங்களுக்கு 30% ஆஃப் எம்ஜி நரேகா தான் போயிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் பெனிஃபிஷரி ஆஃப் எம்ஜி நரேகா யாருன்னு பார்த்தா தமிழ்நாடு இருக்குது, விச் இஸ் கன்சிடரபிளி ஹேவிங் பெட்டர் GSDP அண்ட் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ அப்போது தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு எம்ஜி நரேகா போகிறது இட்ஸ் நாட் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் எம்ஜி நரேகா. அஃப்கோர்ஸ் இங்கேயும் நிறைய பேருக்கு தேவை, பட் அது நிறைய எங்கே போயிருக்கணும்னா பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷாக்கு தான் போயிருக்கணும். உங்கள் லாஜிக் புரியுதா? ஸோ இதுதான் வந்து மிஸ் அலோகேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸும் நடக்குது. பட் ஏன் தமிழ்நாடுக்கு அதிகமாக வருது, இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் மிஷினரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸ்கீமை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். அங்கே இம்ப்ளிமெண்டேஷன் மிஷினரி வீக்காக இருக்கிறதுனால ஸ்கீம் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதனால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்குது. நம்ம சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பணத்தை வாங்கிடுறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து வித்தியாசம். ஸோ இப்படி மிஸ் அலோகேஷன் இருக்கிறதுனாலையும் எக்ஸ்க்ளூஷன் எரர், ஒரு ஸ்டேட் எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சுல. ஸோ இந்த மாதிரி இன்க்ளூஷன் எரர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் யூனிவர்சல் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் எக்கனாமிக் சர்வேல ஒரு சாப்டரே சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு, சரியா? ரெண்டாவது வந்து அன்கண்டிஷனாலிட்டி, வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ், இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை எல்லாருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரதுனால ஏஜென்சி, ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் வரதுனால 3 விஷயங்கள் என்ன நம்ம அப்ஜெக்டிவ் ரீச் பண்ண போகிறோம், எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருப்பாங்க இதை. ஸோ அது என்னதுன்னா யூனிவர்சாலிட்டி, அன்கண்டிஷனாலிட்டி அண்ட் ஏஜென்சி. ஏஜென்சினா என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்களே வாங்க வைக்கிறது தான் ஏஜென்சி. ஸோ நம்ம வந்து நான் கொடுக்குற பெனிஃபிஷரி ஸ்கீம் தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுடைய விருப்பத்துக்கு மீறி தானே கவர்மெண்ட் கொடுக்குது. இதுதான் உனக்கு, இதுதான் உங்களுக்கு ஸ்கீம், உங்களுக்கு அரிசி இந்தா உங்களுக்கு வந்து இந்த பருப்பு தான், ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி கொடுத்துட்டோன்னா அதுதான் உனக்கு டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஆனால் நம்ம பணமாக கொடுத்துட்டா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ தே வில் ஹாவ் சம் ஏஜென்சி டு மேக் தேர் ஓன் டெசிஷன் ஆன் வாட் எவர் தே நீட் அப்படிங்கிறது தான் ஏஜென்சி. ஸோ இதை 3த்தையும் அச்சீவ் பண்ணுறது தான் யூனிவர்சல் பேசிக் இன்கமோட ஐடியா அப்படின்னு தே வுட் ஹவ் டிஸ்கஸ். UBI இஸ் premised on the idea that
A just society needs to guarantee to each individual a minimum income for a dignified life with access to basic goods and promote social justice. ஸோ என்ன ஐடியானா ஜஸ்டிஸ் சொசைட்டி வந்து எல்லாருக்கும் ஒரு மினிமம் இன்கம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு என்ஷோர் பண்ணுறது தான் ஒரு ஜஸ்டிஸ் சொசைட்டி வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என்ஷோர் பண்ணுறதுக்கு தான் இந்த யூபிஐயை நம்ம கொண்டு வரோம். கிளியரா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ வந்து எக்கனாமிக் சர்வேல அவங்களே வந்து, நான் எக்கனாமிக் சர்வேக்குள்ள ரொம்ப டீப்பட்டாக போக விரும்பலை, ஏன்னா அது போயிட்டே இருந்தால் நானும் ஜாலியாக நடத்திட்டே இருப்பேன். இப்போ என்னென்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு ஒரு டேபிளர் காலம் போட்டிருப்பாங்க. அதை சூப்பராக பார்த்துட்டா இப்போ முடிஞ்சிடும். யூபிஐ வரதுனால என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர், ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட், இதுதான் நமக்கு மெயின்ஸ்க்கு தேவை. அதுக்கு போயிடலாம் டேரெக்டாக. ஸோ ஆர்குமெண்ட்ஸ் ஃபேவருக்கு ஒரு 6, ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட்க்கு ஒரு 6, அது போதும் நமக்கு, வேறு எதுவும் வேணாம். ஆர்குமெண்ட்ஸ் ஃபேவர், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி அண்ட் வல்னரபிலிட்டி ரிடக்ஷன். பாவர்ட்டி அண்ட் வல்னரபிலிட்டி வில் பி ரெடியூஸ் வென் இந்த ஒன் ஸ்கூப். எல்லாருக்கும் பணம் போயிடுதுல. இப்போ எல்லாருக்கும் நான் இதில் எக்கனாமிக் சர்வேல 7500 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 7500 கொடுத்துருக்கலாம், எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு அப்போது 2016 சொல்லியிருப்பாங்க. ஸோ பாவர்ட்டியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பணம் வந்துடும் மாதம். ஸோ அப்படி வந்துடுறதுனால பிரச்சனை இல்லை. யூபிஐ ட்ரீட்ஸ் பெனிஃபிஷரிஸ் ஆஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் என்ட்ரஸ் தி சிட்டிசன்ஸ் வித் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூசிங் தி வெல்ஃபேர் ஸ்ப்ரெண்டிங் ஆஸ் தி சி தி பெஸ்ட். ஸோ அது வந்து ஏஜென்சியை கொடுக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் தான். ஸோ பாவர்ட்டி அலிவேஷன் வருது, அவங்களுக்கு ஒரு சாய்ஸும் கொடுக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்டர் டார்கெட்டிங் ஆஃப் புவர். ஸோ இதில் டார்கெட்டிங்கே தேவையில்லை, எல்லாருக்கும் கொடுக்கறதுனால அந்த டார்கெட்டிங்னால வரக்கூடிய அந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸ் போயிடுச்சு. ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் as all individuals are targeted, exclusion error is 0. Though inclusion error is high. Inclusion error is high and it's 60%. ஏன்னா ஜென்யூனாக 40% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு இது போய் சேர்ந்தா போதும், ஆனால் 60%க்கு எக்ஸ்ட்ரா போய் சேருது. அது ஒரு ப்ராப்ளம் தான். அது எப்படி சரி கட்டணும்னு இவரே சொல்லியிருப்பாரு, சுப்பிரமணியமே சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அனந்த சுப்பிரமணியம்னா யார் தெரியுமா? போன வாட்டி நம்ம நோபல் பிரைஸ் எக்கனாமிக்ஸ் நடத்துகிறப்போ ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம்னு ஒருத்தர் நான் சொன்னல, அவர் தான், அவர் எழுதின சாப்டர் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மறந்துட்டிங்களா? பார்க்கலையா? நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் அகெயின்ஸ்ட் ஷாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கம் வரதுனால என்ன ஆகுது? இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சேஃப்டி நெட் அகெயின்ஸ்ட் ஹெல்த். ஸோ இப்போ வந்து வெறும் வந்து அந்த ஸ்கீம் மூலமாக அவங்களுக்கு பெனிஃபிட் வந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது செலவு பண்ணுறதுக்கு பணம் இருந்திருக்காது. பட் இந்த ஸ்கீமில் ஒரு பணம் வரதுனால அது அந்த பணத்தை வச்சு அவங்க செலவு பண்ணிக்கலாம், ஏதாவது அர்ஜென்ட் நீட் எதாவது இருந்தாலும் அதுக்கு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு வர பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தால் தான் பெனிஃபிட், இல்லைனா பெனிஃபிட் இல்லை. ஆனால் இப்படி பணம் கையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்போ என்ன நீட் இருக்கோ அதுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு ஐடியா வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூபிஐ அப்படிங்கிறது மட்டும் யோசிக்காதீங்க. இது எல்லாமே வந்து டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம், எல்லாத்தோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்படி யோசிங்க. இப்போ பிஎம் கிசானோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஆல் இப்போ நீங்கள் இது குரூப் 1 நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டைரக்ட் கேன்சர் ஸ்கீம் இல்லை எந்த ஒரு சப்சிடிக்கான ஒரு ஸ்கீம் வந்தாலும் நீங்கள் இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜாக எழுதிடலாம். ஸோ அப்படி தான் நம்ம யோசிக்கணும். வெறும் யூபிஐன்னு கேட்டால் தான் இது எழுதுவேன்னு இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹவ் டு திங்க் ஃபார் தி மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ இந்த பேமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக வில் ஸ்டார்ட் அ பேங்கிங் அக்கௌண்ட்டில். ஸோ அது மூலமாக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் நடக்குது. இத்தனால அவங்களுக்கு நம்ம டேரெக்டாக இப்போ பணம் போடணும்னா அப்போ ஒரே மீன்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் போடணும். ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம், பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கு முந்தின வருஷம் எக்கனாமிக் சர்வேல தான் ஜாம் ட்ரினிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஜன்தன் ஆதார் மொபைலை கொண்டு வந்து ஜன்தன் யோஜனா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 16 இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்குள்ளே வந்து ஜன்தன் யோஜனா லான்ச் ஆகிருக்கும். And that is a Guinness record breaking scheme, largest banking membership drive. ஸோ அது வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ஒரு ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட், அது வந்து ஆதார் அண்ட் மொபைலோட லிங்க் ஆகிறப்போ டேரெக்டாக ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி பணம் போட முடிஞ்சது அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. So next is psychological benefits. The guaranteed income will reduce the pressure of finding basic living on daily வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிடலையே அப்படிங்கிற கவலை இருக்காது. ஒரு பணம் வரதுனால அவங்க வந்து தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. ஸோ இத்தனை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை தனித்தனியாக ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு அத்தனை ஒரு கவர்மெண்ட் மெஷினரியை செலவு பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஸ்கீமில் இப்படி ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெஷினரி வில் பி சேவ்டு ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, எல்லாருக்கும் ஜன்தன் அக்கௌண்ட் இருந்தால் போதும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அது ஆதார் மொபைலில் லிங்க் ஆகிருக்கணும், அதை ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போதும். ப்ளஸ் கவர்மெண்ட்டை வந்து அந்த நம்ம வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, நேஷனல்
நேஷனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்எஃப்எம்எஸ் அப்படின்னு இருக்குது. அந்த என்எஃப்எம்எஸ்லேருந்து தான் பணம் போடுறாங்க. ஸோ அந்த நேஷனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட லிங்க் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா ஸ்கீம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி பண்ணாலும் வேலை முடிஞ்சிச்சு. அப்போது இவ்வளோ நாளாக மற்ற ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கவர்மெண்ட் மிஷினரி வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி வருது. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு போக போகிறோம்? டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு போக போகிறோம். Conspicuous spending. Households, especially male members, may spend additional income for டாஸ்மாக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு அவர் சொல்லலை, வேஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாரு, நான் டாஸ்மாக் அப்படின்னு. ஸோ அப்போது 7000 ரூபாவா 2 நாள் 3 நாளில் காலி ஆகிடும் அப்படின்னு ஜாக் டேனியல்ஸை வாங்கலாம் அப்படின்னு வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எனக்கு தெரியல அதோட வேலை எவ்வளோன்னு, பட் சொல்கிறேன். ஸோ என்னதுன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தே வில் ஸ்பெண்ட் தி மணி எஸ்பெஷலி மேல் மெம்பர்ஸ்ன்னு வேற எழுதி. ஸோ அடிஷ்னல் இன்கம் ஃபார் வேஸ்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி. ஸோ திஸ் இஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒரு சைடில் கொடுத்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் ரேஷ்னல்ல. நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் இல்லை சோஷியல் சயின்சஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸில் எந்த தியரி படித்தாலும் வில் அஸ்யூம் தட் ஹியூமன் பீயிங் இஸ் அ ரேஷ்னல் அப்படின்னு சொல்லி தான் தியரியாக ஆரம்பிப்போம். பட் கிரிட்டிசமில் என்ன எழுதுவோம்? ஹியூமன் பீயிங் இஸ் நாட் ரேஷ்னல், தே மேக் எமோஷனல் டெசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம கிரிட்டிசமில் எழுதுவோம். ஸோ அந்த எமோஷனல் டெசிஷன்ஸ் இருக்கிறதுனால பணம் எங்கே வேணால் செலவாகும், தேவையில்லாத இடத்துக்கு செலவாயிடும் அப்படிங்கிற அந்த பயமும் இருக்குது. ஸோ moral hazard, reduction in labor supply. A minimum guaranteed income might make people lazy and opt out of labor market. ஸோ பணம் வந்துடுது அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற moral hazard இருக்குது. ஸோ moral hazard இப்போ நீங்கள் கீவேர்டு ஆன்சரில் எழுதுகிறப்போ moral hazard அப்படிங்கிற வேர்டை தான் நீங்கள் சப்ஹெட்டிங்கில் போடணும். உங்களுக்கு புரியுதா? இல்லை அதை தான் ஃபஸ்ட்டு வேர்டாக போட்டு ஹைலைட் பண்ணணும் ஆன்சர் ரேட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் ஆன்சர் ரேட்டிங்கில் கொண்டு வரணும். moral hazard இது எழுதிடலாம். It might discourage them to participate in employment. அது எல்லாரும் எழுதிடலாம். ஆனால் moral hazard அப்படிங்கிற வார்த்தை எழுதுறது தான் ஆன்சர் ரேட்டிங்கு தேவை. உங்களுக்கு புரியுதா? ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இன்டியூஸ்ட் பை கேஷ். ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டெசிஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி மேல் மெம்பர்ஸ் எடுக்கிறதுனால இந்த உமனுக்கு கொடுத்துருக்கிற அந்த யூபிஐக்கு அந்த பணமும் இந்த மேல் மெம்பர் எடுத்துப்பார். அவர் வந்து அந்த விமனுக்கு உண்மையாக அந்த பணம் ஸ்பெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணுவாரா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. ஜெண்டர் நார்ம்ஸ் மே ரெகுலேட் தி ஷேரிங் ஆஃப் யூபிஐ வித் இன் ஹவுஸ் ஹோல்ட். மென் ஆர் லைக்லி டு எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் தி ஸ்பெண்டிங் ஆஃப் யூபிஐ. திஸ் மே நாட் பி ஆல்வேஸ் தி கேஸ் ஃபார் அதர் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ அதர் ஸ்கீம்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆவாஸ் யோஜனாவில் வீடு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ கேர்ள் வீட்டில் தான் உமன் பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ உஜ்வாலா ஸ்கீமில் கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறப்போ உமன் பேரில் தான் கேஸ் கனெக்ஷன் தராங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் உமனை டார்கெட் பண்ணி ஒன்று கொண்டு வந்தால் அது உமனுக்கு தான் போகும். பட் பணமாக கொடுத்துட்டா அது உமன் தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? இப்போ ஜனனி சுரக்ஷா யோஜனால நம்ம ஒரு இது தரோம்னா அது ப்ரெக்னென்ட் உமன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பணமாக கொடுத்தா அது அந்த ப்ரெக்னென்ட் உமன் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்குது. ஸோ அதான் வந்து இங்கே அடுத்த சேலஞ்ச். இம்ப்ளிமெண்டேஷன். கிவன் தி கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்சஸ் அமாங் தி புவர், UBI may put too much stress on the banking system. பேங்கிங் சிஸ்டமில் டூ மச். அது ஜன்தன் யோஜனா யூபிஐலாம் வரதுக்கு முன்னாடி வந்த எக்கனாமிக் சர்வே. இந்த எக்கனாமிக் சர்வே வரும்போது நமக்கு ஜன்தன் யூபிஐனால என்னன்னு தெரியாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ டூ மச் ஸ்ட்ரெஸ் ஆன் தி பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜன்தன் யோஜனாலேயே நம்ம ஒன் ஆஃப் தி கிரிட்டிசம்ஸாக என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸில் அந்த அக்கௌண்ட்டில் வந்து பெனிஃபிட்ஸ் விழுறதே தவிர சேவிங்ஸ் இருக்கிறது இல்லை. அந்த அக்கௌண்ட்டில் வந்து பெனிஃபிட்ஸ் போட்டோன்னு வித்ரா ஆகிடுது. பட் தே ஆர் நாட் யூசிங் இட் ஃபார் தி சேவிங். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோடைய ரியல் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா டு இன்க்ரீஸ் சேவிங்ஸ் தான். அப்போ தானே கேபிட்டல் ஃபார்மேஷன் நடக்கும். மோர் சேவிங்ஸ், மோர் கேபிட்டல் ஃபார்மேஷன், மோர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போது அது சேவிங்ஸை உருவாக்குறது இல்லை, டெபாசிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கிரிட்டிசிசம்ஸ். ஃபிஸ்கல் காஸ்ட்ஸ். ஸோ இது வந்து கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை அதிகப்படுத்திடும். ஸோ இது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, யூபிஐ கொண்டு வரும்போது அதை கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐயோட லிங்க் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா we can have the inflation adjustment. ஸோ அப்புறம் வருஷம் சப்சிடி பர்டன் அதிகமாகிட்டே போயிடும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ opposition may arise from the provision of the transfer to the rich individuals as it may seem not good idea. ஸோ ரிச் இண்டிவிஜுவல் போகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ ஏன் இது ரிச் இண்டிவிஜுவல் போகணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் வருது. ஸோ exposure to market. Unlike food subsidies that are not subject to fluctuating market prices, a cash transfer பர்ச்சேசிங் பவர் மெஸ்ஸி வில் பி கட்டட். இப்போ ரேஷன் கடையில் நம்ம அரிசியை ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். பட் இங்கே என்ன ஆகுது, அதை கேன்சல் பண்ணிட்டு அதை கொண்டு வரணுன்றாங்க. யூ கேனாட் பிரிங் இன் UBI வித் இன்க்ளூடிங் ஆல் தி அதர் எக்ஸிஸ்டிங் சப்சிடிஸ். எக்ஸிஸ்டிங் சப்சிடி ஆல்ரெடி இருந்து எல்லா ஸ்கீம்ஸ் இருந்துகிட்டு நீங்கள் திரும்ப UBIயும் தனியாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த ஸ்கீம்ஸ் வந்து டபுள் பர்டன் ஆகிடும். ஒன்று அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை கொண்டு வந்தால் தான் பெட்டராக இருக்கும். அப்போ ரிமூவ் பண்ணிட்டு கொண்டு வந்து கையில் பணம் கொடுத்துட்டா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அரிசி வாங்கிட முடியுமா? 7000 ரூபாய் கொடுத்தா அரிசி வாங்க முடியுமா?
கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால தான் நிறைய பேரால் சாப்பிட முடியுது, உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால தான் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஃபுல்லாகவும் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே இந்த கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறதுனால தான் தே ஆர் பீங் ப்ரொடெக்டட். ஸோ அதுதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரல் செக்டர்ஸ் கப் ஸ்கீம் பட்ஜெட்ரி அலோகேஷன் வந்து 5.2% ஆஃப் ஜிடிபி. அந்த ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொரு 6% ஆஃப் ஜிடிபி வரும். அது ரெண்டு சேர்க்குறப்ப தான் 11% ஆஃப் ஜிடிபி வருது, உங்களுக்கு புரியுதா? ஸோ அதில் சென்ட்ரல் அப்போ இருந்த ஸ்கீம்ஸோடைய ஷேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஷேரே ஃபுட் சப்சிடி தான். இந்த ஃபுட் சப்சிடி போச்சு அப்படின்னா கொடுக்குற பணத்தை வச்சு ஃபுட் வாங்க முடியாது. ஸோ தட் இஸ் லாஜிக். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து ஆப்போசிஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. கிளியராக இது வரைக்கும்? ஸோ அவ்வளோதான். நீங்கள் இப்போ மெயின்ஸில் யூபிஐ கேட்டால் இதுதான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு தான் இந்த திஸ் தி ப்ளஸ் எஸ்கேப். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு வந்துட்டு இதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ ரெண்டாவது எடிட்டோரியல் அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த வாரம் இவ்வளோ நேரம் பார்த்தது போன வாரம் இந்த எடிட்டோரியலில் அவர் தான் எக்கனாமிக் சர்வே இழுத்துருப்பார். இந்த வாரம் வந்து எடிட்டோரியல் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு அகேன்ஸ்டாக சொல்லியிருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மிச்சம் எல்லா ஸ்கீமையும் ரிமூவ் பண்ணால் தான் இது வரும். பட் அந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்த இந்த பெனிஃபிட்ஸை இந்த ஸ்கீம் என்ஷோர் பண்ணுமானா முடியாது. அதுதான் மேஜர் கிரிட்டிசிசம். இவங்க வந்து என்ன மாதிரி கிரிட்டிசிசம் தராங்க அப்படின்னா, எக்கனாமிக் அண்ட் எத்திக்கல் டைமென்ஷன் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ் டு லைஃப் கொடுக்கறது கம்யூனிட்டி. நம்மளாம் ஒன்றா சோஷியல் பீயிங்ஸாக வாழ்கிறது, ஒர்க்கு அண்ட் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட், ஹவு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனில் அவங்களோட டெசிஷன்ஸ் எவ்வளோ மதிக்கப்படுது, அண்ட் வாட் ஒர்க் தே ஆர் டூயிங், அண்ட் ஹவு கம்யூனிட்டி லிவிங் தே ஆர் ஹேவிங், ஃபேமிலி கூட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கம்யூனிட்டி கூட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் தான் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஸோ அப்போ லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற முக்கியமான விஷயமா இருக்கிறது கம்யூனிட்டி, ஒர்க் அண்ட் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட். பட் நமக்கு லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் வந்த பிறகு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, கம்யூனிட்டியும் முக்கியம் இல்லை, எல்லாம் இண்டிவிஜுவலிசமுக்கு போதில்ல, கம்யூனிட்டி பேஸ்ட் சொல்லிட்டு இண்டிவிஜுவல் நம்ம அன்றைக்கி எடிட்டோரியலில் பார்த்தோம். ஸோ அப்படி போகிறப்போ என்ன ஆயிடுது, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் கேபிட்டலிசம், இண்டிவிஜுவல் இதுதான் முக்கியம் அப்படின்னு. அண்ட் அகெயின் வந்து இந்த கேபிட்டலிசம் வந்து பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட்டுக்கு மீனிங்ஸும் குறைச்சிடுச்சு. எல்லாம் மார்க்கெட் எக்கனாமி தான். ஸோ மார்க்கெட் எக்கனாமியில் தான் எல்லாம் முடிவு பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்டோட ரோலே குறைச்சிடுச்சு. ஸோ அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கவர்மெண்டோட ரோல் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த கேபிட்டலிஸ்டிக் அண்ட் லிபரல் எக்கனாமி என்ன பண்ணிடுச்சு, இந்த அதர் டூ விஷயங்கள் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனையும் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுச்சு. அப்போது கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் வெறும் வேலை செஞ்சால் தான் உனக்கு மீனிங். எங்கேயாவது இடத்துல போய் லேபர் கொடு, அதுக்கு உனக்கு பணம் வரும், அந்த பணத்தை வச்சு வாழு. இதை தவிர்த்து அதர்ஸ் மீனிங் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மாற்றிடுச்சு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி. இதுக்கு நான் எக்ஸாம்பிளே உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, அப்படி தான் வந்து இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். ஸோ அப்படி இருக்கிற டைமில் இப்போ ஒர்க்கு தான் ஒரே மீன்ஸ் அப்படின்னு இருக்கிறப்போ இன்னைக்கு வந்து we are not providing enough quality of jobs. இப்போ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருது. we are not providing enough quality of jobs, dignity, which provides them dignity. நல்ல டிக்னிஃபைட் ஜாப்ஸ் இல்லை, எல்லாம் அன்ஃபார்மல் ஜாப்ஸு. ரைட் காம்பன்சேஷனாக ரைட் சேலரி அண்டர் பெய்டாக தான் இருக்குது. அண்ட் ஒரு ஜாப்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது டிக்னிட்டி கொடுக்கணும், ரைட் காம்பன்சேஷன் சேலரி கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். அந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த வேலையில் வந்து புதுசாக நிறைய கற்றுக்கணும், அந்த வேலையில் டெவலப் ஆகணும். ஹார்ட் ஒர்க் போட்டால் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ தான் அந்த ஒர்க் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். பட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா கொடுக்கறதில்ல. ஸோ அப்போது ஒரு ஜாப் எப்படி இருக்கணும்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இந்த 4 பாயிண்ட் தான் இந்த எடிட்டோரியல் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நல்ல ஜாப் என்னது, இட் ஷுட் ப்ரொவைட் டிக்னிட்டி, இட் ஷுட் ப்ரொவைட் ரைட் காம்பன்சேஷன், இட் ஷுட் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், அண்ட் இட் ஷுட் ப்ரொவைட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டு தோஸ் ஹூ ஸ்ட்ரைவ். ஸோ எத்திக்ஸில் வந்து நம்ம ஒர்க் கல்ச்சரில் இது எழுதலாம். ஒரு நல்ல ஜாப்னா என்ன அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் தான். பட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற ஜாப்ஸ்லாம் அன்பெய்டாக இருக்குது, இன்ஃபார்மலாக இருக்குது, சோஷியல் செக்யூரிட்டியே அதில் கிரியேட் ஆகிறதில்ல. ஸோ இப்படி இருக்கிறது இந்த மாதிரி டைமில் தான் நம்ம யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை கொண்டு வரோம். யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்ததே ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூனிவர்சல் பேசிக் இன்கமில் சோஷியல் ஜஸ்டிஸும் இது சோஷியலிசமாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், எல்லாருக்கும் பணம் போட்டலான்னு. ஸோ சோஷியலிசம் கிடையாது, கேபிட்டலிசம்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. இந்த ஆத்தரோட ஆர்கியூமெண்ட் அது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியோட அவுட்கமாக நம்ம என்ன பார்க்குறோம் எக்கனாமிக்ஸில், inequality பார்க்குறோமா. inequality is the outcome of capitalistic society where rich will become richer and poor will become poorer. Capital is accumulating in few persons hand. அதான் capitalism. அவங்க வைக்கிறதா சட்டமாக இருக்குது, அவங்க டாமினேட் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் who are rich, இவங்க தான் வந்து they are benefiting, and a large group of people who are poor.
ஸோ இவங்க அதிகமாகிட்டே போகிறாங்க, இவங்க நடுவில் இருக்க கேப்பும் வந்து வைடன் ஆகிட்டே போகுது. இதுதான் வந்து கேபிட்டலிசமுடைய ஒரு அவுட்கம். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எக்கானமிக் ஸ்ட்ரக்சரில் இதனால் ஒரு சேஞ்சஸ் வருமானா வராது. ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரில் எப்போ சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, கவர்மெண்ட் புது புது பாலிசிஸ், புது புது ஸ்கீம்ஸ், புது புது ஐடியாஸை கொண்டு வந்து லான்ச் பண்ணுறப்போ தான் சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஸோ இவங்கெல்லாம் முன்னேறணும், இவங்கெல்லாம் அப்லிஃப்ட் ஆகணும், இவங்கெல்லாம் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ட்டு இவங்களுக்காக நம்ம ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக உண்மையான ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். அண்ட் அபோவ் ஆல் அவங்களுக்கு நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் பாவர்ட்டி எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ தான் இந்த புவர் பீப்புள் வில் கம் அப் அண்ட் இன்இக்வாலிட்டி வில் கம் டவுன். பட் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் டிஃப்ரென்சஸை அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸோ ரிச் பீப்புள், ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, யூனிவர்சல் பேசிக் இன்கம் வந்த பிறகு புவர் பீப்புளுக்காக நம்ம கொண்டு வந்து எல்லா தனித்தனி ஸ்கீம்ஸும் போயிடுச்சு. இப்போ ஒரே ஸ்கீம் தான் இருக்குது. ஸோ அப்போ தனித்தனியாக இருந்தால் அத்தனை ஸ்கீம்ஸும் போயிடுச்சு. அதனால் அவங்க தனித்தனியாக பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இல்லை. இப்போ பேரலாக என்ன ஆகுதுன்னா, இந்த ரிச் மட்டும் பணக்காரங்க ஆகிட்டே போகிறாங்க, இந்த ரிச் பீப்புளோட பணம் வந்து டேக்ஸாக கட்டுறாங்க. So the rich people will be richer, they will earn more, they will pay tax, and that tax is used to pay the universal basic income. So the universal basic income ku porappo, that income will not be sufficient for societal transformation. So that income will provide basic needs, but they will still keep them in poverty அப்படினு சொல்றாங்க. ஏன்னா other means to bring social transformation இப்போ போயிடுச்சு. ஒரு ஜனனி சுரக்ஷா யோஜனா போயிடுச்சு, ஒரு எம்ஜி நரேகா வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிடுச்சு. ஒரு ஆயுஷ்மான் பாரத் வந்து இப்போ போயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு பிஎம் கிசான் அப்படின்னு இருந்தது போயிடுச்சு. ஒரு கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது இப்போ போயிடுச்சுல. நான் நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டு இது மட்டும் தான் வருது அப்படின்னா, அந்த 7,000 ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்களால இத்தனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியுமா? முடியாது. ஸோ அப்போ சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்காது. காலம் பூரா ரிச் வில் பிகம் ரிச்சர், தே வில் பே தி டாக்ஸஸ் அண்ட் தட் மணி வில் பி யூஸ்டு டு ப்ரொவைட் பேசிக் இன்கம் டு தி புவர் அண்ட் தே வில் ஸ்டே புவர் அப்படின்னு இருக்கும்போது, தீஸ் புவர் பீப்புள் வில் நெவர் கெட் டிக்னிட்டி or they will never get the satisfaction. So அந்த ஒரு large group of, ஏன்னா இது வந்து existing capitalistic structure மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எக்ஸிஸ்டிங் இன்இக்வாலிட்டியும் வைடன் பண்ணுறதுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணுமே தவிர, இட் ஓன்ட் பெனிஃபிட் தி லார்ஜர் சொசைட்டி அண்ட் இட் டோன்ட் ப்ரொவைட் பெனிஃபிட் டு தி மாசஸ் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் தி எடிட்டோரியல். புரிஞ்சிச்சா? ஸோ இதோட கேபிட்டலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சிச்சா? ஸோ கேபிட்டலிசம் அப்படிங்கிற இந்த சிஸ்டமை என்ட்ரன்ஸ் தான் இது பண்ணோம். ஸோ அப்போ லாங் டேர்மில் பாவர்ட்டி எலிவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் சப்சிடிஸும் நம்ம தரோம், லாங் டேர்ம் பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸும் லாங் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம்ஸும் போடுறோம். ரெண்டுமே பேரலாக கொண்டு போகிறப்ப தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூபிஐக்கு வரல, பாவர்ட்டி எலிவேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஃப்ரீ ஃபுட்டும் தரும். ஸோ ரெண்டும் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறப்ப தான் இமீடியட் நீட்ஸும் அட்ரஸ் ஆகுது, லாங் டேர்ம் நீட்ஸும் அட்ரஸ் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமில் தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். பட் யூனிவர்சல் பேசிக் இன்கம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, எவ்ரி எலெக்ஷனுக்கு முன்னாடி யூனிவர்சல் பேசிக் இன்கமில் 1000 ரூபாய் கூட்டிடுவாங்க. கூட்டி அவங்க வந்து எலெக்ஷனில் திரும்ப திரும்ப வரதுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்களே தவிர, ரியல் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பாவர்ட்டி எலிவேஷன் வருமா அப்படிங்கிறத கொஸ்டின் எழுப்புறாங்க. அண்ட் திஸ் ஆர்குமெண்ட் ஒன்லி இஸ் கிவன் ஃபார் யூபிஐ, நாட் ஃபார் தி ஆல் சப்சிடிஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இது பேசினது எல்லாமே சப்சிடிஸ்க்கு அகேன்ஸ்டான ஆர்குமெண்ட் கிடையாது, ஃப்ரீபீஸ் அந்த மாதிரி அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் இல்லை. யூபிஐ அப்படிங்கிற இந்த ஐடியா மேலே இருக்கிற ஆர்குமெண்ட் தான் அது ஸ்பெசிஃபிக்காக புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஃபார் ஆல் தி அதர் சப்சிடிஸ். ஏன்னா ஆல் தி அதர் சப்சிடிஸில் there is a scope for social transformation, but UBI will remove the scope of social transformation. இது வெறும் UBI சென்ட்ரிக்கான ஒரு எடிட்டோரியல் தான், அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ this is not an argument against subsidies. ஸோ புரிஞ்சிச்சா? இதுதான் அந்த எடிட்டோரியலோட மீனிங். இட்ஸ் an assault on the human dignity as people will not be feel meaningful for they are contributing to the society, just they will be receiving the money. UBI implies that significant portion of the population is no longer needed in the economy. அவங்க எக்கனாமிக்கே தேவையில்லை, இந்த ஸ்மால் ரிச்சே எக்கனாமிக் போதும், இவங்கனாலே வந்து ஜிடிபி growth வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நம்ம 5th largest எக்கனாமி ஆயிடலாம். ஸோ பட் இந்த லார்ஜ் பீப்புள் வந்து they won't be needed for the economy at all அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. ஸோ திஸ் ஸ்மாலர் பீப்புள் who are earning more will be paying for the rest அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வருது. and it very premise consists that this create as minority of people as winners and majority of the people will be survey based on the large C. So அவங்க மேலே டிபெண்டண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான். It would shift the focus from the structural reforms to mere economic transfer. So long term structural reforms வர விடாமல் வெறும் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்ஸ் நோக்கி அதை மாற்றிடும். and it will entrench the elite power. ஸோ பவரில் இருக்கிற இந்த எலைட் பீப்புளை வந்து அவங்க பவர்லேயே இருக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும். அண்ட் இன்சுலேட்டிங் தெம் ஃப்ரம் தி ப்ரெஷர்ஸ் டு அட்ரஸ் தி ஃபண்டமெண்டல் இன்இக்வாலிட்டிஸ் இன் தி எக்கானமி. ஸோ என்ன சொல்லிடுவாங்க, அதான் யூபிஐல எல்லாருக்கும் நம்ம இன்கம் தரோம்ல, அதான் வெல்ஃபேர்,
அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ லாங் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த சொசைட்டிக்கு இது வழிவகுக்காது. ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் இருக்கணும், எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட்ஸ் இருக்கணும், எக்ஸிஸ்டிங் சப்சிடிஸ் இருக்கணும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு யூபிஐன்னு ஒன்று கொண்டு வரது இட்ஸ் மீனிங்லெஸ். ஸோ யூபிஐ அப்படிங்கிற ஐடியா வந்து அபாலிஷிங் தி அதர் ஸ்கீம்ஸ் அண்ட் பிரிங்கிங் இன் யூபிஐ தானே தவிர தனியாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் எழுதின ஃபஸ்ட் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எடுத்தோடனே பெரிய யூபிஐயாக இது அபாலிஷ் பண்ணிலாம் கொண்டு வர வேணாம், மினிமமாக வந்து நம்ம டார்கெட்டட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸே கண்டினியூ பண்ணலாம். டார்கெட்டட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் உமனுக்கு இல்லைனா ஓல்டேஜ் பீப்புள், விடோ பென்ஷன், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அப்படின்னு தனித்தனியாக அவங்களுக்கு மட்டும் டார்கெட்டட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஃபார்மர்ஸ்க்கு நம்ம பிஎம் கிசான் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி டார்கெட்டட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீப்புள் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாமே தவிர எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது வேணாம் தான் அவரு சொல்லியிருப்பார். இங்கே வந்து ஸ்டேட் வந்து மியர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரேதர் தென் அன் ஆர்கிடெக்ட் அண்ட் ஆர்பிட்ரேட்டர் ஆஃப் சொசைட்டல் ப்ராசஸ். ஸோ இப்போ கவர்மெண்டோட ரோல் என்னவா மாறிடுது? இப்போ நான் என்ன சொன்னேன், இத்தனை ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மிஷினரி வந்து இப்போது அது பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து ஒரே அந்த நேஷனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக ஈஸியாக பணத்தை போட்டுடலாம். ஸோ அப்போ கவர்மெண்ட் வெறும் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஏஜென்சியாக மாறிடுது. லாங் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தி சொசைட்டியை வந்து எதுவுமே வர வைக்காமல் அது பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ டெமோக்ரஸி இஸ் மோர் தென் ஜஸ்ட் எலெக்ஷன்ஸ். இது வந்து என்ன பண்ணணும், நான் அதை சொன்னதான், எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எம்எஸ்பியில் இப்போ பண்ணுறாங்களே, எம்எஸ்பிக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியும் எம்எஸ்பி வந்து 500 ரூபாய் ஏற்றிடுவாங்க. அப்படி ஏற்றி தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ வந்தவொடனே என்ன ஆகிடலாம், எலெக்ஷனில் ஓட்டு வாங்கிடலாம் பஞ்சாப் ஹரியானாவில். ஸோ அந்த மாதிரி வந்து இது என்ன ஆகிடும், எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடி யூபிஐ ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அது அச்சீவ்மெண்ட்டாக ஒரு நியூஸ் பேப்பரில் ஆட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதர் ஸ்கீம்ஸ்லாம் அப்போ யார் பண்ணுவா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுது. So always remember, this is just for UBI centric. Democracy is more than just election. It is about creating a social contract that works for everyone. So democracy should not work only for the rich people, it should work for all. When poor believe that political system is incapable of addressing their challenges, they lose faith in the democratic institutions. In the scheme long run la pona democratic institutions மேல belief வந்து கொண்டு போய்டும், ரிமூவ் பண்ணிடும் அப்படின்றாங்க. பட் இப்போ நம்ம பார்ப்போம் வேர்ல்டில் வேறு எங்கெங்கெல்லாம் யூபிஐ இருக்குது அப்படின்னு பார்த்தா இருக்குது. ஒரு சில நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. அவங்க பயங்கரமாக டெவலப்ட் ஆகிட்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜை ரீச் பண்ண பிறகு இதை கொண்டு வராங்க. ஸோ அந்த நாடு டெவலப் ஆன பிறகு அந்த நாட்டில் இருக்கிற ஃபியூ அன்எம்ப்ளாய்டு பீப்புள் இருப்பாங்களே, டெவலப்டு கண்ட்ரியில் அன்எம்ப்ளாய்டும் போகிறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் இதை கொண்டு வரும்போது அவங்கள்ட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அந்த பேருக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து பெனிஃபிட்ஸும் கொடுத்துருது. அந்த லாங் டேர்ம் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அவங்க பண்ணி தான் டெவலப்டே ஆகிட்டாங்க. நம்ம டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ இந்த ஸ்கீம் சூட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க யூபிஐக்கு. ஸோ தட் இஸ் தி ஐடியா ஃபார் திஸ் ஸ்கீம். இப்போ வந்து இவங்க கேட்ட கேள்வி, எப்படி வந்து ரிச்சை வந்து, ஸோ அப்போ ஒரு யூனிவர்சல் ஸ்கீமை வந்து கொண்டு வரும்போது எப்படி வந்து நம்ம ரிச்சை வந்து டிஸ்இன்சென்டிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ தான் இந்த எக்கனாமிக் சர்வேலாம் ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிவ் இட் அப் ஸ்கீமை கொண்டு வாங்க. கிவ் இட் அப் ஸ்கீம்னா என்ன அப்படின்னா, ரிச் கேன் வாலண்டரிலி கம் அண்ட் கிவ் அப். நீங்களே வாலண்டரி வந்து கிவ் அப் பண்ணால் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், அதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டுக்கலாம் அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையான ஸ்கீம்ஸ் தாங்க, இப்படி தான் எத்திக்ஸ் ஆன்சர்லாம் எழுதணும், ஜிஎஸ்லையும் எழுதணும். சோஷியல் மீடியாவில் போடலாமா, அப்போ சூப்பர், நான் ஐ கிவ் அப் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஐ கேவ் அப் அப்படின்னு தேசத்துக்கு தியாகம் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி கிவ் இட் அப் ஸ்கீம் அப்படின்னு பண்ணும்போது தான் இது வந்து கேஸ் சப்சிடிக்கு பண்ணாங்க. கேஸ் சப்சிடி இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் மெனி ரிச் பீப்புள் தே கேவ் அப் தேர் கேஸ் சப்சிடி. ஸோ அப்படி பண்ணுறதுனால கேஸ் சப்சிடி நிறைய பஹல் அந்த ஸ்கீம் பேர். ஸோ பஹலில் கிவ் இட் அப் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் இருந்தது. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிஷரிஸ் யார் யார், இப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னா எல்லாருக்கும் தான். ஸோ அப்படி எல்லாருக்கும் அந்தந்த ஊரில் யார் யார் பெனிஃபிஷரி எல்லாரோட பேரையும் பப்ளிக்காக போட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறப்போ ரிச் பீப்புளோட பேர் அதில் இருக்கிறப்போ அவங்களுக்கே ஒரு அவமானமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி பண்ணுறப்போ நேம் அண்ட் ஷேம் அப்படிங்கிற அந்த விஷயம் வரும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து இத்தனை ரிச் பீப்புளை பெனிஃபிட் அடையுது அப்படின்னு போடுறப்போ அது ஒரு நேம் அண்ட் ஷேமாக இருக்கும். ஸோ அது மூலமாக அவங்களே கலந்து போயிடுவாங்க. இது ரெண்டாவது. மூணாவது வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பெனிஃபிட்ஸ் வாங்கணும்னா வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். அதாவது யூ ஹேவ் டு கம் அண்ட் அப்ரூவ் இட். உங்களுக்கு அது பேர் என்னென்னா திரும்ப வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணணும், ஆர் திரும்ப வந்து நீங்கள் உங்களுடைய கன்சென்ட் கொடுக்கணும், ஆர் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எவ்ரி இயர் வந்து அவங்க திரும்ப வந்து எதாவது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சுட்டோம் அப்படின்னா ரிச் பீப்புள் வில் பி லேசி. ஸோ தே ஒன்ட் கம் அண்ட் டூ த ரெனியூவல் எவ்ரி இயர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக முதல் வருஷம் எல்லாருக்கும் போனாலும் அடுத்த வருஷம் யார் யார் ரெனியூ பண்ணாங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் போகும். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா யாரும் வந்து இப்போ பேங்க்கில் வந்து ரெனியூ பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறப்போ எல்லாருக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி ரெக்கரிங் ரெனியூவல்ஸ் அந்த மாதிரி வந்து எவ்ரி இயர் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்சென்டிவ்ஸ் கொண்டு வந்து நம்ம ரிச் பீப்புளை அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டை வாங்க விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எதுக்கு எழுதலாம், எல்லா ஸ்கீம்ஸ்லேயும் நம்ம இன்க்ளூஷன் எரர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எழுதலாம். புரிஞ்சுச்சா?
So with this will wind up the session. We'll meet next week in the Deepavali. தீபாவளி அன்றைக்கி யாரும் வரமாட்டீங்கன்னு தெரியும். ஸோ வில் மீட் நெக்ஸ்ட் வீக் இந்த அதர் செட் ஆஃப் 5 எடிட்டோரியல்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. I'll come and answer all your doubts. So we'll meet next week. Bye bye. லைவ் சாட்டில் எதுவும் போட வேணாம். We'll meet next week. டாடா.